ஹாய்டா, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜீகோ கான்ட்ராக்டர். ஓகேவா? இது பர்த்டே ஸ்பெஷல் தான். இது நேம் வந்துட்டு ஆர்ஃபன் பாய்ஸ் லவ். ஓகே, அப்படி விஷஸ் கொடுத்துட்டு போயிடலாம். விஷ் யூ மணிமோட ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. ஹனுமா எப்போவும் ஹாப்பியாரு, ஹெல்த்தியாரு, ஸ்ட்ராங்காரு. ஓகேவா? உன் ட்ரீம் எல்லாமே ட்ரூவாக இருக்கணும். என் கூட நீ இருந்த அந்த 2 இயர்ஸ் நான் ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். அந்த 2 இயர்ஸ் ஜேர்னியில் நான் உன் கூட ஹாப்பியாக, கம்ஃபர்டபுளாக, சேஃபாக தான் இருந்திருக்கேன். சில சமயம் நம்மளுக்குள்ளே இருந்திருக்கலாம். ஓகேவா? இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எல்லா ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளேயுமே ஃபைட்டு வரது வந்துட்டு யூஸ்வல் தானே. ஓகே, அது மாதிரி தான். மேபி நான் உன்னை ஹர்ட் பண்ணியிருப்பேன் கண்டிப்பாக. ஐம் சாரி. ஓகேவா? சாரி அண்ட் தேங்க்யூ. எனக்கு நான் 2 இயர்ஸ் இந்த யூடியூப் ஜேர்னியில் வந்து ட்ராவல் பண்ணதுக்கு ரீசன் நீ தான். ஏன்னா நான் லைவ் வந்ததுக்கு, நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக போல்டாக மாறினதுக்கு ரீசன் நீ தான். ஏன்னா எனக்கு நான் பயந்து ஸ்டார்டிங்கில் நீ தான் என்னை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ண, பூஸ்டப் பண்ணு. நிறைய டைம் எனக்காக நானே வந்துட்டு போனால் கூட நீ வந்துட்டு என்கிட்ட ரிட்டர்ன் வந்திருக்காக அங்கே வந்துட்டு என்ன கம்ஃபர்ட் பண்ணியிருக்க. ஃப்ரெண்ட்ஷிப்க்கான வேல்யூ உனக்கு தெரியும், ஆனால் எனக்கு தெரியாது. உண்மையாக சொல்லணுனாக்கா உனக்கு நான் ஃப்ரெண்டாக இருக்க டிசான பர்சன் கூட இல்லை தான். இதில் 2 இயர்ஸ் நம்ம ஜேர்னி ரொம்ப அழகாக போயிருந்துச்சு. ஓகேவா? நீ எங்கே எவ்வளோ லாங்கில் இருந்தாலும் சரி, நீ ஹாப்பியாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எப்போவும் எனக்காக ப்ரே பண்ணேன். ஓகேவா? ஏன்னா நான் கூட இருந்த வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்திருக்கேன். நீ சேஃபாக தான் பார்த்துக்கிட்டேன். ஸோ நான் எப்போவும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங்கை நான் மறக்கவே மாட்டேன். ஓகேவா? ஏன்னா மற்றவங்களாம் சிஸ்டராக மட்டும் தான் பார்த்தேன். நீ மட்டும் எனக்கு உன்னோட ஃப்ரெண்டாக பார்த்தேன். நீ எனக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கொடுத்துருக்க. ஓகேவா? அவனை ஹர்ட் பண்ணியிருந்தா ஐம் ரியலி சாரிடா. ஓகேவா? இப்போவும் ஹாப்பியாரு. சரி, ஓகே, உனக்கான பாடி ஒன் ஷாட் தான். நீங்கள் எவ்வளோ பெரிய ஸ்டோரி கேட்குறீங்க தெரியலடா. ஓகேவா? மேபி உங்களுக்கு ஒரு விஷஸ் கொடுக்கணும்னு தோணுச்சுனாக்க அவளுக்கு கொடுத்துருங்க. ஓகேவா? என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு பேர் ஹனு. 1 செகண்ட் விஷ் யூ மணி ஹாப்பினஸ் ஆஃப் த டே ஹனுமா. ஓகேவா? அப்படி ஸ்டோரிக்குள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்ஸ் இருந்தால் இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் காமிச்சிட்ருக்காங்க. ஒரு பர்சன் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ அவங்க பர்சன் வராங்க. டே ஜிமின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. ஜின் ஹேங் சொல்கிறாங்க. ஏன்டா எப்படிடா டைம் கரெக்டாக ஷார்ப்பாக 7 o'clock ஆனால் போதும், இந்த ஃபேமிலியோட நின்றுட்டுருக்காங்க சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இல்லை, எனக்கு உண்மையாக சம்டைம்ஸ் ஒன்று பார்க்குறப்போ பொறாமையாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன ஏங்க சொல்கிறீங்க? பொறாமையாக இருக்கா? என்ன பார்த்தா சொல்கிறாங்க. ஆமாம், பின்ன பொறாமையாக இருக்காதா? இவ்வளோ அழகான ஒரு ஹஸ்பண்ட், ஒரு லவ் ஹஸ்பண்டு, 2 குழந்தைங்க லட்டு மாதிரி எவ்வளோ மேலே கேரிங் வச்சுருக்காங்க, எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. மழையாக இருக்கட்டும், வெயிலாக இருக்கட்டும், எப்போனாலும் சரி அவனை பிக் பண்ணுறது கரெக்டாக வந்துடுறாங்களே. அதுவும் வீக்கெண்டில் குழந்தைங்க வந்துடுறாங்க. மற்ற டைமில் ஸ்கூல் டைமில் வரதில்லை. வீக்கெண்டில் கரெக்டாக பிக் பண்ண வராங்களே அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் ஜின்னு டாக்டர், ஜின்னு அண்ட் ஜிம் டாக்டர்ஸ். இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. உனக்கு இவ்வளோ அழகாக லவ்லி ஃபேமிலி தெரியுமா? எனக்கு பார்க்குறப்போ அவ்வளோ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குடா. நீ இவ்வளோ ஹாப்பியாக உனக்கு இவ்வளோ அழகான ஃபேமிலி பார்க்குறப்போ. எனக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருக்காருல்ல, இப்போவும் எவ்ரிடே உன்னை பார்க்குறப்போ டெய்லி ப்ரொபோஸ் வந்து கொடுத்துட்ருக்காரு. சில பேர்லாம் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் லவ் பண்ணுறதே விட்டுருவாங்க தெரியுமா? நீ லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஆமாம், நீ இப்போ பர்சனல் என்கிட்ட ஷேர் பண்ணவே மாட்டேன் சொல்கிறாங்க. அது ஹேங் சொல்கிறாங்க. ஏன்னா கண்ணு வச்சுருவா சொல்கிறாங்க. அச்சோ, என்ன பேசுகிறீங்க? நான் அப்படியே யோசிச்சது தெரியுமா? நீங்கள் இவ்வளோ யோசிக்கிறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜின்னு தான். இல்லை பின்ன நான் உன்கிட்ட என்னை பற்றி எல்லாமே சொல்லியிருக்கேன் தெரியுமா? நான் எப்படி என் நம்பிச்சு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன், எங்கள் ஃபேமிலி எப்படி சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஏதாவது விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். அவன் ஹஸ்பண்ட் நேம் ஜான் ஜவுக் தெரியும், அவர் ப்ரொஃபஸர். செகண்ட் உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இது தாண்டி ஏதாவது ஃபேமிலி பற்றி ஏதாவது பற்றி எதாவது சொல்லியிருக்கியா சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ நானும் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸாக ஒன்று ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் தெரியுமா? இப்போ வரைக்கும் உன்னை பற்றி தானே சொல்லியிருக்கியா? நான் உன்ட்ட ஃபோர்ஸ் பண்ணி கேட்டதும் கிடையாது. ஆனால் என்கிட்ட சொல்லியிருக்கியா? நான் என்ன சொன்னேன்? உனக்கு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறப்ப என்ன சொன்னா இல்லையா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. நான் என்ன சொன்னேன்? உனக்கு எப்போ என்கிட்ட கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியோ அப்படின்னு சொல்லி ஜிம்னு சொன்னேன். நான் அவங்ககிட்ட எல்லாத்தையும் டெய்லி புலம்புறேன். என் வீட்டில் நடக்கிறது மொத்தத்தையும் சொல்கிறேன் தெரியுமா? இதோட ஒரு டே விலாக் மாதிரி விட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் நீ எனக்கு ஒரு விஷயத்த கூட ஷேர் பண்ண மாட்டேன் தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அது ஏங்க சொல்லு, ஒரு வேளை நான் உனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லையா சொல்கிறாங்க. அச்சோ, என்ன பேசுகிறீங்க ஜிம் சொல்கிறாங்க. பின்ன ஏன்டா ஒன் டைம் கூட நீ உன்னோட ஃபேமிலி பற்றி ஷேர் பண்ண மாட்டேற அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லு, ஆனால் மற்ற டைம் மட்டும் ஜின் ஹாய்னு சொல்லிட்டு அவ்வளோ பாசமாக பேசுகிறேன், ஃபுட்டெல்லாம் ஷேர் பண்ணுறேன், ஹஸ்பண்டோட நல்லா குக் பண்ணுறான், எனக்கு எல்லாமே ஷேர் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிட்டுருக்கு. ஆனால் உன்னை பற்றி எதுவுமே ஷேர் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜின்னு சொல்கிறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம், எனக்கு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும். உன்னை எத்தனை டைம் வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கேன், நீ வீட்டுக்கு கூப்பிட்டே இருக்கோம், ஃபேமிலி கூட வா அப்படி சொல்லி கூப்பிட்றேன். நீ ஒரு டைம் கூட வரதில்லை தெரியுமா? நான் வரேன்னு சொன்னால் நீ அதுக்கும் என்ன இன்வைட் பண்ணவே சொல்கிறாங்க. ஆச்சோ, நான் உங்களை இன்வைட் பண்ணாமலாம் இல்லை, எனக்கு அதுக்கான டைம் இல்லை சொல்கிறாங்க. ஓ சார், அவ்வளோ பிஸியாக சொல்லல. எங்கள் எப்போவுமே என் ஹஸ்பண்ட் வந்துட்டு வீக்கெண்டில் எங்களுக்கு வந்து பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. சொல்லி ஏதாவது ஸ்கெடியூல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. நாங்கள் எங்கே போவோம், என்ன சாப்பிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருப்போம் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், எப்போவுமே ஃப்ரீ ஷெடியூலாக இருந்ததில்லை, அதான் சொல்கிறாங்க. சரி, ஓகே, ஒரு டைம் ஹஸ்பண்ட்டை பேசு. ஓகேவா? பேசிட்டு என்ன இன்வைட் பண்ண அவங்க வீட்டுக்கு வரேன். செகண்ட், எனக்கு உன்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருக்குது, அதுவும் ஹஸ்பண்டை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் க்யூரியஸாக இருக்குது சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. எனக்கு அவர் பார்க்குறப்ப இது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், ஒரு ஃபேஸ் கட்டு அதெல்லாம் லுக்கெலாம் வச்சு பார்க்குறப்போ ஒரு கோல்டு ப்ரொஃபஸராக இருப்பாரு புரியுது. ஆனால் உங்ககிட்ட டோட்டல் வேறு மாதிரி
மாதிரி இருக்காரு, அப்படியே உனக்கு பார்க்குற விதமாக இருக்கட்டும், உனக்கு கேர் பண்ணுற விதமாக இருக்கட்டும், பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. நான் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஜஸ்ட் ரீல்ஸ்க்காக பண்ணுவாங்க ஒரு வீடியோக்காக. ஆனால் ரியலாகவே உன்னை பார்க்குறப்போ எனக்கு அவ்வளோ பொறாமையாக இருக்குது. ஈவன் மற்றவங்க பார்த்து உனக்கு கண்ணு வச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நானே பயப்படுவேன் தெரியுமா. எனக்கு உங்கள் ஹஸ்பண்ட் அவ்வளோ கேர் பண்ணுவாங்க. ஈவன் இந்த ஹாஸ்பிட்டலில் நர்ஸ் எல்லாருமே பேசுவாங்க, ஜிம் சார் ஹஸ்பண்ட் ரொம்ப அழகாக இருக்காங்க, ஜிம் சார் அவ்வளோ அழகாக கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இப்படி பேசுவாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் டீன் கூட தெரியும் எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் இருக்காங்க, இவ்வளோ அழகான ஃபேமிலி இருக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஜிம் சொல்கிறாங்க. ஜிம்முக்கு கேட்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, எனக்கு ஹாப்பியாக இருக்காங்க. எங்கள் ஹஸ்பண்ட் பற்றி எல்லாருக்கும் பேசுகிறப்போ சொல்கிறாங்க அவங்க எல்லா அளவுக்கு டிசவான பாசன்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போ எனக்கு உன்னை பற்றி சொல்ல சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், ஓகே நாளைக்கு நான் ஃப்ரீயாக இருக்கிறப்ப சொல்லவா சொல்கிறாங்க. ப்ராமிஸாக நாளைக்கு நான் வந்து டியூட்டி அவர் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி ஓப்பன் முடிஞ்சால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்ல சொல்கிறாங்க. ஆமாம் அப்போ உங்கள்கிட்ட சொல்லவா சொல்கிறாங்க. சரி கண்டிப்பாக சொல்கிறேன், ஓகேவா கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ நான் போயிட்டு வரவா சொல்கிறாங்க. சரி சரி போ, அவனோட லவ் ஹவியை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சொல்கிறாங்க. சரி ஓகே, ஜிம்மின் தான் ஷை ஆகிட்டு திங்ஸ்லாம் பேக் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அப்போ ஜின்னு பார்க்குறாங்க, உண்மையாகவே இவங்க வந்து ரொம்ப ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துக்கிறாங்க. அவங்க ஃபேமிலி இப்படினாக்கா நல்ல ஒரு ஃபேமிலி தான். அப்புறம் சொல்லி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. என் வீட்டுக்கு ஒன் டைம் வான்னு கூப்பிட்றேன், ஒரு டைம் வரேன், நான் 3 இயர்ஸ் அதை டைம் கூப்பிட்டுருப்பேன் அப்படி சொல்லி ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்போவுமே கரெக்டாக இருப்பேன் எல்லா விஷயத்தையும். மற்றவங்க பர்சனலாக இன்டர்வியூ ஆக மாட்டேன் தெரியுமா. நான் கூட அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பேன், ஒரு டைம் எனக்காக இதாக ஹெல்ப் பண்ணேன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருப்பேன். அவன் பாரு ஒரு டைம் கூட என்கிட்ட எதுவுமே ஹெல்ப் கேட்க மாட்டான். செகண்ட் வந்துட்டு இவங்க ரொம்ப கேரிங்காக இருப்பான். என்ன தான் அவளை இது பண்ணியிருந்தாலும் அட்லீஸ்ட் பண்ணால் கூட அவன் எதுவுமே சொல்ல மாட்டான். ஒரு அவ்வளோ ரெஸ்பெக்டாக பார்ப்பான். ஈவன் அவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கா. ரொம்ப இவ்வளோ இந்தளவுக்கு பர்சனாக ஹம்பிளாக இருக்க முடியுமா, இவ்வளோ பொறுமையாக இருக்க முடியுமா. எனக்கு சம்டைம் கோவம் வந்துடும். ஈவன் இப்போ ரொம்ப பேஷன் அதிக மாட்டாங்கன்னா நான் டென்ஷன் கூட ஆயிடுவேன். நான் பேஷன்கிட்ட காமிக்க மாட்டேன் கோவத்தானே எனக்குள்ள நான் என்ன திட்டிப்பேன். ஈவன் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என் ஃபேமிலிகிட்ட காமிப்பானே. இவன் அப்படி இல்லை, டோட்டலாக ரொம்ப காமாக இருப்பேன். எப்படி வேணாலும் இவ்வளோ பேஷண்ட்டாக இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே நம்ம ஜிம் சைட் பார்க்குறேன். ஜிம் வெளில வராங்க. இங்கே பார்த்த ஒரு பர்சன் கையில் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் டெய்லி இதுக்கு வாங்கிட்டு வரீங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை இதை ஒரு மாதிரி நினைக்கிறாங்க ஜங்குக்கா சில நினைக்கிறாங்க சொல்கிறாங்க. சொல்கிறாங்க சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப லவ்ஃபுல் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் தப்பு இல்லை சொல்கிறாங்க. தப்பு இல்லை, எனக்கு பயமாக இருக்குது சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. யாராவது உங்களை பார்த்து கண்ணு வச்சுருவாங்க சொல்லிட்டு ஐயோ இதெல்லாம் நீ நம்புறேன் சொல்கிறாங்க. இல்லை ஜோங்கா எனக்கு இதுக்குள்ளே இருக்க அந்த மாதிரிலாம் நம்பிக்கை இல்லைனா இப்போலாம் பயமாக இருக்குது, யாராவது கண்ணு பட்டுருவாங்களோ யாராவது சொல்கிறாங்க. ஜங்கா என்ன பேசிட்டு இருக்க பாரு, நீ சார் நானும் சார் இந்த வேர்ல்டில் நம்ம ஒன்றா தான் இருப்போம், ஒன்றா தான் வேர்ல்டு இருப்போம் சரியா சொல்கிறாங்க. இப்போ பேபி சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. அம்மா டேட்டா என்ன பேசுகிறீங்க, எங்கே போகிறீங்க சொல்கிறாங்க. ஐயோ ஜங்கா என்ன பேசுகிறீங்க சொல்கிறாங்க. இப்போ ஜங்கா சாரிடா ஓகேவா நான் வந்துட்டு எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிட்டேன் சொல்லிட்டு ஜங்கு கிட்ட எங்காச்சும் பாரு ஜங்ஷன் ஜீவனா சொல்கிறாங்க. டேட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்கிறாங்க. நான் இன்னும் சொல்லம்மா, நான் சும்மா அம்மாட்ட பேசுகிறேன் ஓகேவா சொல்கிறாங்க. எங்களை விட்டு எங்கே போகிறீங்களா. நாங்கள் உங்கள்கிட்ட எங்கேயும் போகலை, நாங்கள் சும்மா அம்மாட்ட பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. டேட்டா இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, இங்கே போகிறேன்னு சொல்லாதீங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா டேட்டா சும்மா ப்ளே பண்ணுறாங்க. அம்மா டேட்டா உங்களுக்காக ஆசையாக வாங்கிட்டு இருக்காங்க ஃப்ளவர்ஸ், உங்களுக்கு பிடிக்கும்ல வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. அதுக்காக வாங்கிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஃப்ளவர்ஸ் வாங்கிக்கிறாங்க, ஹேக் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஜேக்கி பார்க்குறேன் ஹாப்பியாக இருக்குது. அப்புறம் எப்படி கொஞ்சம் டே சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. டயர்டாக இருக்கா நான் சொல்கிறாங்க. இல்லை அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஸ்கூலுக்கு வச்சு சொல்கிறாங்க. ஜிம் லிப்ஸ் பார்க்குறாங்க. அம்மா இன்னைக்கு ஸ்கூல் வந்துட்டு ஹாஃப் இயர், எப்போ வீட்டில் ஹாஃப் இயர் விட்டுருவாங்க, ஹாஃப் இயர் விட்டாங்களா நாங்கள் வீட்டுக்கு கொண்டு ஜாலியாக ப்ளே பண்ணுவோம் சொல்கிறாங்க. அப்படியாம்மா ஃபுல்லாக சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. நாங்கள் சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. சரி ஓகே வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பேபி சொல்லி போய் உட்காராங்க. பேபி தான் வந்துட்டு அம்மா கிஸ் சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறேன். நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன் நான் எப்போது வீட்டுக்கு வந்து குளிச்சதுக்கப்புறம் நான் கிஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே மாமா அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சொல்கிறாங்க. அப்படியானா ஸ்ட்ரிக்டா ஆமாம் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு சொல்லிட்டு பேபி சொல்லிட்டுருக்கா. அந்த பேபி பயங்கரமாக டச் அவங்க அம்மா கூட கேர்ள் பேபி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரிம்மா நான் ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னே குழந்தைங்களா இருக்குக்காக தான் சொல்கிறாங்க. ஜிம் பேபி பார்க்குறாங்க. வீட்டுக்கு வந்து குளிச்சுட்டு கிஸ் தரணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே எப்படி அந்த பேபி பார்த்துட்டே இருக்காங்க. இப்போது இந்த பையன் பார்க்குற டேட்டா சொல்கிறாங்க. என்னப்பா சொல்கிறாங்க. ஏன் டேடா நீங்கள் வந்துட்டு எப்போதும் அம்மா கிட்ட பர்ஸ் வாங்குறீங்க, எனக்கு இப்போலாம் பாப்பா அம்மாட்ட பேசுகிறாலும் அப்போ நீங்கள் பர்ஸ் வாங்குறீங்க தானே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்க இல்லை ஏன் சொல்கிறாங்க. டேடா போய் சொல்கிறீங்க, நீங்கள் நிறைய லவ் பண்ணுறீங்க தெரியும், இருந்தாலும் கூட உங்கள் அம்மா கிட்ட உங்களுக்கு நிறைய பர்ஸும் இருக்க சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க. என்ன பண்ணுறது, அவனோட ஃபர்ஸ்ட் பேபி ஃபஸ்ட்டு எனக்கு எதுவுமே அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம பேபி பார்க்குறாங்க. ஓகே டேடா எனக்கு புரியுது அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜங்க் சரிச்சிட்டே வந்துருக்காங்க. ஃபைன் அவங்க வீட்டுக்கு வராங்க. இப்போ ஜிம் டேரக்டாக ஷவர் பண்ண போயிடுறாங்க. இப்போ பேபி சாப்பிட்டாங்க. அவங்க அம்மா திங்ஸ் அன்பேக் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம ஜெகி பார்க்குறாங்க. பேபி சாப்பிட்டு ரொம்ப மெச்சூரிட்டியாக இருப்பாங்க. இந்த பாப்பாவுக்கு ஒரு 4 இயர்ஸ் இருக்கும், அந்த பையனுக்கு ஒரு 5 இயர்ஸ் ஆகுது. ஆனால் 2 பேரும் ரொம்ப நீட்டாக எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. எல்லாம் டிசிப்ளின் ஜிம்னும் ஜெக்டும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்படி பேசணும் எப்படி நடக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே கரெக்டாக இருப்பாங்க. இப்போ 2 பேரும் திங்ஸ் அழகாக அவங்க அம்மாவோட திங்ஸ் அன்பேக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே அம்மா ஃபுல் மேக் பண்ணுமா சொல்கிறாங்க. ஓகே டேடா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி தான் 2 பேரும் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த கிச்சனில் உட்கார வைக்கிறாங்க. 2 பேரும் இப்போ நக்கா வெஜிடபிள் கட் பண்ணுறோம் சொல்லணும், அதெல்லாம் பண்ண வேணா உட்காருங்க சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜெக்கி தான் உட்கார வச்சுக்கிட்டு அவங்க ரைமிங் சொல்லி கொடுக்குறாங்க. சார் ரைம் சொல்லிக்கிட்டே இப்போ நக்கா குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் ஃப்ரெஷ்ஷாக ஷவர் பண்ணிட்டு அழகாக
வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டெப்பில் இறங்கிடும்போது ஜெக்கி டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அவ்வளோ ஹார்ட்டாக அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்காரு. ஜெக்கி பார்க்குறாங்க. அச்சோ ஜெக்கியோட இங்கே வச்சுக்கிறவங்க பார்த்துட்டு இருக்காங்க. பேபிஸ் தான் அவ்வளோ அவங்க டாடாட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த ஜெக்கியும் பேசிட்டு இருப்பாங்க. இப்போ அமைதியாக இருக்கிற டாடா டாடா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி வந்துட்டு அங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. டாடா எங்கே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிமின் ஸ்டெப்பில் அவ்வளோ அழகாக ஹேண்ட்ஸம் வேறு வந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து பேபிஸ் பார்க்கணும். டாடா டாடா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்னம்மா சொல்கிறாங்க. இன்னும் டாடா எங்கள் அம்மா அப்படி பார்க்குறீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உனக்கு மம்மாடா எனக்கு மம்மா எனக்கு ஒய்ஃப்மா சொல்லி ஜெக்கி சொல்கிறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது டாடா தப்பு சொல்லி பேபி சொல்கிறா. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இங்கே பாருமா சொல்கிறாங்க. உன்னோட அம்மா எனக்கு ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சரி அப்போ தான் நமக்கு அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு இதெல்லாம் டிசைன் ஆகுது சிரிச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க. எப்போவுமே பேபிக்கும் ஜெக்கிக்கும் கொஞ்சம் ஆர்குமெண்ட் போயிட்டே தான் இருக்கும் ஜிம் விஷயத்தில். பாபிக்கு எனக்கு நல்லா புரியும். பாபிக்கு வந்து இப்படினாக்கா மெச்சூரிட்டியாக இருப்பான். அவன் ஜிம்கிட்ட ஃபைட் பண்ணா அவனுக்கு தெரியும் ஜிம்முக்கு அவனுக்கு ஸ்பெஷல் பாண்டிங் இருக்கும். ஆனால் இந்த ஜேக்கிக்கும் இந்த பாப்பாவுக்கும் இப்போ ஃபைட் வந்துட்டே இருக்கும். எங்கள் அம்மா நீங்கள் பார்க்கக்கூடாது கிஸ் பண்ணக்கூடாது பேபி சொல்லிட்டு இருப்பா. நம்ம ஜெயிக்கவும் சரின்னு சொல்லிட்டு சண்டையும் சொல்லி தருவார். சம்டைம்ஸ் சண்டைலாம் போடுவார். இப்போ நம்ம ஜிம் பார்க்குற என்னாச்சு அப்பாவுக்கும் பொண்ணுக்கு என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. அம்மா டேட்டா எல்லாம் சொல்கிறாங்க. டேட்டா என்னம்மா பண்ணாங்க சொல்கிறாங்க. உங்களை வச்சுக்கணும் அம்மா பார்க்குறாங்க அம்மா சொல்கிறாங்க. அப்படியே பார்க்கட்டுமா நம்ம டேட்டா தானே சொல்கிறாங்க. இல்லை அப்படி பார்க்கக்கூடாதுமா சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உங்களை யாரையும் பார்க்கக்கூடாது. நான் ஜோனா வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவான் சரி ஜோனா சொல்கிறா. அப்போ ஜிம் பார்க்குறாங்க. அச்சோ சொல்லலாம் சரி ஜிம் தான் தூக்கிறாங்க அந்த பாப்பாவை. இப்போ பேபி வந்து கிஸ்ஸாக சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பேபி கிஸ் தராங்க. இங்கேம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க மூணு தப்புடா இப்படி பெக் பண்ணக்கூடாது ஓகேவா. அம்மா ஜெக்ஸ் தான் தருவா சொல்கிறாங்க. இங்கே வேணும் அப்படின்னு பேபி கேட்குது. நோ ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பத்து சிரிச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாரு இதில் பெக் பண்ணக்கூடாது தப்பு சொல்கிறாங்க. அப்படியாவும் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு ஜெக்ஸை கூட சொல்கிறாங்க. இப்போ பேபி கிட்ட ஜெக்ஸை கொடுக்குது. ஜெக்ஸை கொடுத்துட்டு ஜெக்கியை பார்க்குது. ஜெக்கி பார்க்குறேன்னு சொல்லி டக்குனு பேபி ஜிம்மில் இப்படி பெக் பண்ணி விட்டுருது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜெக்கி லைட்டாக மறைக்கிறாங்க அந்த பாப்பாவை. இப்போ ஜிம் தெரிஞ்சு ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் ஜம்கா சொல்கிறாங்க அவள்கிட்ட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஓகே வாங்க பாரு இப்போதைக்கு இது பண்ண நீ கொஞ்சம் வளர்ந்துக்கு ஒரு புரிஞ்சுப்பா சரியா சொல்லி அந்த பாப்பாவுக்கு ஜிம்மில் அவ்வளோ இல்லை ரொம்ப இப்படினாக்கா ரொம்ப அட்டாச்சாக இருப்பா. கொஞ்சம் கூட விட்டு தரவே மாட்டாங்க அம்மா யாருக்கிட்டையுமே. இப்போ நம்ம ஜிம் தூங்குறப்ப கூட அவங்க அம்மா டைட்டாக ஹெல்ப் பண்ணிப்பா. அவங்க அம்மா தான் பக்கத்தே இருக்கணும்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு இது அவளுக்கு அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசம் ரொம்ப லவ் பஸ் எல்லாமே அதிகமாக இருக்கும். இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் நெஸ்ட்டில் என்னையும் முடிஞ்சிடும் அப்படி என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜங்ஷன் பார்க்குற டேட்டா அது உண்மை தான் சொல்கிறாங்க. சொல்லுங்க ஆமாம் என் தங்கச்சி ஃபர்ஸ்ட்டில் உங்களே மிஞ்சிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்ஷன் சொல்கிறான். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நீ தானே செல்லும் உனக்கு ஃபர்ஸ்ட்டில் சொல்கிறேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆகுது என் அம்மா பாவம் அப்படின்னு ஜங்ஷன் சொல்கிறான். ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு ஹோம்ஒர்க்லாம் பண்ணிங்களா அம்மா லீவ் தான் 2 டேஸ்க்கு நான் ஹோம்ஒர்க்லாம் பண்ண மாட்டோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். சரி ஓகே ஜம்கான ஹெல்ப்பர் சொல்கிறாங்க. இல்லைடாம்மா நான் குக் பண்ணிட்டு இருக்கேன் நீ போய்ட்டு பேபி ஸ்கூல் ப்ளே பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் 2 பேபி கூட்டிட்டு போயிட்டு அங்கே டைனிங் டேபிள் அங்கே டேபிளில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜெக்கியில் குக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கிக்கு ஒரு கால் வருது. இப்போ ஜேக்கி பிக் பண்ணிட்டு ஹலோ சொல்கிறாங்க. டே ஜேக்கே சொல்கிறாங்க. சொல்கிறா காய் சொல்கிறாங்க. இன்னைக்கே சொல்கிறாங்க. இன்னைக்கு ஒரு மிஷன் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்கணும். ஓகே ஷோர் நான் வரேன் சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிம்மின்ட்ட இன்ஃபார்மெண்ட் வா சரியா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெக்கி ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. ஜெக்கி ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் இல்லை சீக்கிரட் மாஃபியா ஓகேவா. இப்போ வந்து பக்கம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜெக்கி ஃபேஸ் கொஞ்சம் சீரியஸ் ஆனதையும் இப்போ வந்துட்டு ஸ்பீடாக எல்லாமே குக் பண்ணிட்டு இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு ஜிம் வெயிட் பண்ணிருக்காங்க பசங்க கூட. இப்போ நம்ம ஜெக்கி ஃபுட்டாக குக் பண்ணிட்டாங்க. சாப்பிடலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம ஜிம் பேபிஸ்க்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்காங்க. டைம் ஆல்மோஸ்ட் 8 o'clock ஆகுது. சாப்பிடுங்க சரி ஜிம் சாப்பிட வைக்கிறாங்க. இப்போ 2 பேபிஸ்க்கும் ஜிம் ஆளுக்கு ஒரு பேபிஸ்க்கு ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ ஜெக்கி ஜிம் ஃபிட் பண்ணுறாங்க. சாப்பிட சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்க நானே சாப்பிட்டு நீங்கள் சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இல்லை சொல்லுங்க நீங்கள் நல்லா சாப்பிடுங்க சொல்கிறாங்க. அப்புறம் ஜெக்கியுமே நல்லா சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜிம் ஜெக்கியோட ஃபேஸ் பார்த்துருக்காங்க. ரொம்ப கோவமாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க. ஜம்காவும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் கேட்குறாங்க. அது ஓகே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஓகே தான்டா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு போய் சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஜிம் தான் 2 பேபிஸ் கூட்டிகிட்டு போயிட்டு பெட்ரூமில் படுக்க வைக்கிறாங்க. கொஞ்சமாக தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறாங்க. பேபி பார்க்குறாங்க. அம்மா நீங்கள் படுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இருமா கொஞ்சம் வெசல்ஸாக இருக்குது வாஷ் பண்ணுறது படுத்துக்கிறேன் சொல்கிறாங்க. நோ வாங்க ஹக் பண்ணுங்க சொல்கிறாங்க. ஜோனாக்கு ஹக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் சரி ஹக் பண்ணுறாங்க. நீ ஏமா அப்படி இருக்க ஜிம் கேட்குறாங்க. நான் அப்படி தான் இருப்பேன் நான் ஜிம்மி பொண்ணுலாம் சொல்கிறாங்க. அப்படியா அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி தட்டி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜெக்கி வந்துட்டு அவர் வந்து லேப்டாப் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்ஷன் வந்து படுத்துட்டு இருக்கான். அவன் மொபைல் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். இப்போ ஜெக்கி கிட்ட வராங்க. ஜங்ஷன் சொல்கிறாங்க. டடா சொல்கிறாங்க. கூட சொல்லிட்டு மொபைல் வாங்கி வச்சுட்டு அவருக்கு ஜெக்கி ஜங்ஷனுடைய இப்போனாக்கா போய் லெக்கெல்லாம் லைட்டாக இப்போனாக்கா லைட்டில் மசாஜ் பண்ணி விடுறாங்க. அவங்க அப்படி பண்ண டக்குன்னு தூங்கிடுவான். அதனால லைட்டாக லெக்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்ஷன் பார்க்குறான். டடா எனக்கு இந்த மசாஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா குழந்தை கொஞ்சம் தூங்கிட்டான். இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. நீ தூங்கவே மாட்டேன்னு கேட்குறாங்க. கொட்டை முடிச்சு பார்த்துட்டே இருக்குது ஜிம்மினை. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பார்த்து அந்த பாப்பா வந்து அப்படி ஜங்குக்கு மாதிரி இருப்பா. அந்த வயசு 2 வயசு இப்படினாக்கா முடிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்ணை வச்சுட்டு இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. பார் அப்படி
கண்ணு அப்படி முடிச்சிட்டு இருக்கா போகிற சொல்லிட்டு ஜேகே தான் பார்க்குறாங்க. இப்போ ஜிம் பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. தூங்குமா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம பேபியில் ஜிம்மி பார்த்துட்டு இருக்கேன். என்னம்மா ஜிமின் அந்த பேபியில் ஹேர் அழகாக ரப் பண்ணி விடுறாங்க. அப்போ அழகாக விட்டு ஐஸை க்ளோஸ் பண்ணுறது ஜிம்மி பார்க்குறாங்க. அப்படி கேட்டு ஜங்குக்கு மாதிரியே இருக்கும். ஒரு கேர்ள் ஜங்குக்கு தான் அப்படி இருக்கும், அப்படியே இருக்கும். இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க அப்படியே உங்களை மாதிரி இருக்கா ஜிம்மி சொல்லிட்டாங்க கண்ணாடி. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஆமாம் கரெக்டு தான், அதுக்கு உருவம் மட்டும் என்ன மாதிரி இருக்குது, அப்படி கேரக்டர் மாதிரி இருக்காது ஜேகே சொல்லிட்டாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் ஜிமின் தான். இப்போ பேபி சிக்ஸ் அதுக்கு கட் பண்ணுறாங்க. அதுக்கு விட்ட தூங்கிடுச்சு. இப்போ மெதுவாக ஜிம்மி எந்திக்கிறாங்க. வெளில வராங்க. இப்போ சொல்லி ஜம்கா சொல்லி ஜிம்மி சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே தான் நான் மிஷின் போகிறேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மி பார்க்குறாங்க. நான் கூட வருவா சொல்லிட்டாங்க. பேபி சொல்கிறாங்க. இல்லைடா சேஃப் கிடையாது, இப்போ வேணா வீட்டுக்கு எல்லாம் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வச்சுருந்தாங்களும் நீ வர சேஃபில் ஓகேவா சொல்கிறாங்க. அப்படியே மாமா சொல்கிறாங்க. ஹெல்ப் தேவைப்பட்டா நான் கூப்பிட்றேன் சரியா சொல்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம்மியோட ஜேகே நல்லா ஃபைட் பண்ணுவாங்க. ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் சூப்பராக வரும். 2 பேரும் பயங்கரமாக இப்படி ஃபைட் பண்ணுவாங்க. நம்ம ஜேகேக்கு சம்டைம்ஸ் முடியல மாஃபி சொல்கிறாக்கா ஜிம்மி என்ட்ராகுவாங்க. அதில் இவங்க 2 பேரும் யாருன்னு சொல்லிட்டு யாருமே தெரியாது. எனக்கு ஜேகே ஜேஎம் ஒரு மாஃபியா கிங்ஸ் அப்படின்னு தெரியுமே தவிர மற்றபடி அவங்க யார், அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும், யார் இது பார்த்ததே கிடையாது. அவங்களோட ஷேடோ கூட எப்படி யாருக்கும் தெரியாது. அந்தளவுக்கு அவங்க சீக்ரெட் மாஃபியாஸாக இருக்காங்க. ஆனால் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க நல்லாவே தெரியும். அவங்களுக்கு அங்கே அவங்க அட்டாக் பண்ணுறாங்கன்றது தெரியும். எனக்கு அவங்க சும்மா உள்ளவங்களாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. பிகாஸ்ட் இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள தான் அவங்களால ஏன் அவங்க அட்டாக் பண்ணுறாங்க அப்படி சொல்லி ரீசன் இருக்கும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. இப்போ இருக்கு நான் ஓகே ஹெல்ப் தேவைப்பட்டா கண்டிப்பாக நான் கூப்பிட்றேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறீங்க. சரி ஓகே இப்போ போய்ட்டு வரீங்களா சொல்கிறாங்க. ஓகே நீ சேஃபாக பேபி கூட நான் வந்துடுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி பார்க்குறாங்க. ஓகே சொல்கிறாங்க. அப்புறமா ஜேகே இறங்கி வராங்க. பார்த்தா அவங்க ஒரு ஆல்ரெடி பர்சன் வீட்டுக்கு என்ட்ரு ஆகிறாங்க. பாஸ்வேர்ட் கூட என்ட்ரு ஆகிருப்பாங்க. அது நம்ம காய் டாக்டர் காய்க்கு எல்லா ரைட்ஸுக்கும் வீட்டுக்குள்ள வரதுக்கு. இப்போ நம்ம காய் வரவும் இப்போ நம்ம ஜிம்மி பார்க்கணும். டே காய் சொல்லிட்டாங்க. காய் பார்க்கணும். காய் பார்க்க என்னடா சொல்லிட்டு நீ ஏன்டா அப்படி இருக்க, நீ ஒரு மேரேஜ் பண்ணிக்க மாட்டியா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜெயிட்டு காய் பார்க்குறாங்க. எனக்கு மேரேஜ் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிம்மின்னு சொல்கிறேன். ஏன் காய் இப்படி இருக்க, ஒரு மேரேஜ் பண்ணி போடா, உனக்கு ஒரு ஏஜ் ஆகுது, நீ இப்படி இல்லை என்ன அர்த்தம் ஜிம்மி கேட்குறாங்க. ஜெக்கே நீ சொல்ல மாட்டியா ஜிம்மி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கே தான் எனக்கு மட்டும் சொல்லக்கூடாதுன்னு ஆசை, நான் மட்டும் சொல்லிட்டு தானே இருக்கேன். அவன்ட்டு அவன் மேரேஜ் பண்ணிக்கணும்னு எனக்கும் ஆசை தான், அவனை பண்ணிக்க மாட்டேன்னு நம்ம சொல்கிறேன், எவ்வளோ சொல்லிட்டு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. ஆக்சுவலாக காய் ஒரு பிகாஸ்ட் கம்பெனி ரன் பண்ணிட்டுருக்காரு ஓகேவா. கிம் குரூப் அதான் அவர் பேரில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. சாரி கிம் டபுள் ஜே இருக்கணும், அதான் கிம் டபுள் ஜே குரூப் அப்படின்ட்டு இருக்கும். அதில் அந்த கம்பெனி அவர் தான் ரன் பண்ணிட்டுருக்காரு. ஜிமின் ஜேகே காய் 3 பேர் சேர்ந்து உருவாக்கின கம்பெனி தான். ஆனால் எங்களோட தனித்தனி ப்ரொஃபஷனல் இருக்குது. அவருக்கும் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனலே அவர் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ் மேன். இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க. பார் காய் வந்துட்டு எல்லாமே இருக்குது, ரஜினி மேரேஜ் பண்ணிக்கோ ஜிமின் சொல்லிட்டாங்க. இப்போ காய் பார்க்குறேன். இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை ஓகேவா, நம்ம போகலாமா சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க. சார் நீ இப்போ சொன்னால் கேட்க மாட்டேன், கண்டிப்பாக நீ ஒன் டே ஒரு பர்சன் பார்த்து ஃபாலோ ஆக தான் போகிறேன், அதுக்கப்புறம் நீ லெவல் சுற்று தானே போகிறேன் ஜிம் நினச்சிட்டு இருக்காங்க. காய் பார்க்குறேன் வாய்ப்பெல்லாம் சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறேன். ஓகே நாங்கள் போய்ட்டு ஒரு சேஃப் வர சொல்லிட்டாங்க. ஓகே சொல்லி வந்து போயிடுறாங்க. அவங்க போனதுக்கப்புறமா டோர் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகுது. இந்த பக்கம் அவங்க போக ஜிம் இப்போ மேலே வராங்க. மேலே வந்துட்டு அப்படியே வெளில உட்காராங்க. 2 பக்கம் 2 பேபிஸ் படுத்துட்டு இருக்காங்க. அது அந்த பெட்ரூமில் ஒரு ஃப்ரேம் பார்க்குறாங்க. அதில் 3 பேரோட ஃப்ரேம் 3 பேரோட பிக் இருக்குது. ரொம்ப அழகாக எனக்கு ஜிமின் ஜேகே காய் ஓகே 3 பேரோட ஒரு பிக் தான் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. காய் வர யாருன்றா நம்ம ஜிமின் ஜேகேவோட ஒரு சேவியர் ஓகேவா. நம்ம ஜிமின் ஜேகேவும் எப்படி சொல்கிறது ஒரு ரிஸ்கில் இருந்திருப்பாங்க, ஒரு ஆபத்தான சுச்சுவேஷனில் இருந்தப்போ நம்ம காயை சேவ் பண்ணிருப்பாங்க. 2 பேரையுமே சேவ் பண்ணி அவர் கூட்டிகிட்டு வந்துட்டு லட்சம் இப்போ ஒரு அப்பா மாதிரி வந்து அவரும் வளர்த்துருப்பாரு. காய் ஜிமின் ஜேகேவோட பெரியவர் தான் ஓகேவா. இவங்க 2 பேரோட ஏஜில் ஒரு பெரியவர் தான். அவர் அப்படின்னாக்கா கூப்பிட்டு வந்து அவரே பார்த்துருப்பாரு. ரொம்ப பெரிய வயசுலாம் கிடையாது. இப்போ 12 இயர்ஸ் தான் 2 பேருக்குமே. இவருக்கும் ஜிமினுக்கும் ஜேகேக்கும் 12 இயர்ஸ் நடந்துட்டு இருக்கும். காய்க்கு ஒரு 15 இயர்ஸ் இருக்கும். ஒரு 3 இயர்ஸ் பிக் பாஸ் தான். ஒரு 3 இயர்ஸ் எல்டர் அவர் தான் பார்த்துருப்பாரு. ஒரு சுச்சுவேஷனை உங்களை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு அவரே வச்சு வளர்த்துருப்பாரு. 2 பேரும் படிக்க வச்சுருந்தாங்க. இவரே ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்கனால அவரே எல்லாம் பண்ணியிருப்பாரு. அவர் என்ன அவ்வளோ பாசமாக இருப்பார். ஜிம்முக்கு காய் பேக் லைக் ஒரு ஃபேமிலியாக இருக்கா. ஜிம்முக்கு ஜெகே காய் தான். காய் மேரேஜ் பண்ணிக்க அவங்க ரொம்ப ஆசை, காய்க்கு ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் காய் ஸ்டில் வரைக்கும் மேரேஜ் பண்ணி யோசிக்கவே இல்லை. பக்கத்துல பார்த்தா இன்னொரு பிக்சர் இருக்குது. அது ஜிமின் ஜேகோட வெட்டிங் பிக்கு. அதுக்கும் பக்கத்தில் பார்த்தாக்கா இந்த குழந்தைங்களாம் பிறந்த பிக்சர் இருக்குது. ஜிமின் பார்க்குறாங்க. அந்த பேபிஸ்க்கு ஒவ்வொரு ஃபங்க்ஷன் எல்லாமே பண்ணாக்கா நம்ம காய் தான் பண்ணுவார். காய் தானே வேறு யாரும் பண்ண மாட்டாங்க. இது வரைக்கும் அவர் தான் எல்லாமே பண்ணுவார். ஃபேமிலிக்கு ஒரு எல்டர்னாக்கா அது அவர் தான். ஜிம்மே காயை கன்சிடர் பண்ணாமல் எதுவுமே பண்ண மாட்டார். அவ்வளோ அவங்க ஃபேமிலிக்குனாக்கா ரொம்ப குட்டி ஃபேமிலி, ரொம்ப அழகாக ஒரு லவபிள் ஃபேமிலி. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. சரி ஓகே இப்போதைக்கு மட்டும் அப்படி ஜிம் படுத்துறாங்க. அப்படி இன்னும் சைட் பார்க்கலாண்டா அவர் வீட்டில் ஒரு பர்சன் அப்படியே ஹெட் ஒரு ரப் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஒரு பர்சன் பார்க்குறாங்க. டே நம்ஜூன் சொல்கிறாங்க. பார்க்கணும்னு சொல்லி ஜென் சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு ஏன் அப்படி இருக்காது சொல்கிறாங்க. உனக்கு தெரியாது ஜென், நாங்களும் எவ்வளோ டைம் ட்ரை பண்ணிட்டோம். அந்த மாஃபியாஸ் யார், அவங்களால நெருங்க முடியும் தெரியுமா. இவன் எவ்வளோ பேர் அது கேஸ் போயிட்டு கடைசி எங்கிட்ட வந்துருக்கு. நாங்கள் ஒரு பிகாஸ்ட் சிபிசிஐடி க்ரைம், ஆனால் நாங்கள் அப்படியே ஒரு டீமில் இருக்கோம். இருந்து கூட எங்களால் பண்ணிட்டு போக முடியல. நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டோம். அவங்க வந்து எப்படின்னாக்க ஒரு சின்ன குழுக்கள் விட்டு போக மாட்டாங்க. எத்தனையோ பல கண்டினியூஸாக எத்தனையோ மாடல் நடந்துகிட்டே இருக்குது. அவங்க வந்துட்டு அது இருக்கிற பிகாஸ்ட் பில்லியனர்ஸ். அவங்களாம் ஃபைட் பண்ணுறாங்க. அவங்க கில் பண்ணுற எல்லாரும் பிகாஸ் பில்லியனர்ஸ்.
அந்த பக்கத்தில் எங்களுக்கு ப்ரெஷர் அதிகமாகிட்டு இருக்குது. எங்கள்கிட்ட ஹையர் ஆஃபீஸர் ரொம்ப புஷ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இருக்குது நீங்கள் தான் சார் பெஸ்ட் டீம், நம்மகிட்ட கொடுத்துருக்கோம் அந்த கேஸை, நீங்கள் ஏன் இந்த ஃபைண்ட் பண்ணி கொடுக்குறா சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு தெரியல ஜின், இப்போலாம் ஒரு பர்சன் இருக்க முடியுமா, இந்த அளவுக்கு கிளவராக ஒரு பர்சன் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. ஜின்னு பார்க்குறாங்க, இல்லை நம்பிச்சுனா ஏதாவது ஒரு ப்ரூவ் விட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க கில் பண்ணுறாங்க, அவங்க நல்லவங்களா சொல்கிறாங்க, அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அவங்கள பனிஷ் பண்ணுறதுக்கு இந்த கோர்ட் இருக்குது ஓகேவா, அவங்களுக்கு அது லா இருக்குல்ல, இவங்க சட்டத்தை இப்போ நம்ம கையில் எடுக்க முடியும் அப்படின்னு நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ ஜின்னு பார்க்குறாங்க, புரியுது, ஆனால் இவங்க அந்தளவுக்கு இப்போ டார்கெட் பண்ணி கொள்றாங்கனாக்கா அவங்களாம் அவங்க அஃபெக்ட் ஆகிடுவாங்கன்னு அர்த்தம் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தேவையில்ல ஓகேவா, எங்களுடைய ஒர்க்குன்றது எங்களோட டார்கெட்டு, நாங்கள் அவங்கள அரெஸ்ட் பண்ணியே தீரணும் சொல்கிறாங்க. அந்த ஜேகே அந்த கேங் வந்துட்டு அங்கே பிடிச்சி ஆகணும்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நாங்கள் அந்த மாஃபியா கேங் அரெஸ்ட் பண்ணியே ஆகணும், அந்த ஜேகே யார் தெரிஞ்சுக்கிட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்பி சொல்கிறாங்க. அது நம்பிச்சிட்டு ஓகேவா, நம்பிச்சிட்டு வந்துட்டு ஒரு பிரதர் இருக்காங்க, அவர் பேர் வந்துட்டு டேங்கடா ஓகேவா. நம்பிச்சிருக்கு மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க ஒய்ஃப் ஜின்னுக்கு வந்து 2 பொண்ணுங்க தான். ஒரு பாப்பா பேர் வந்துட்டு ஜூனா, இன்னொரு வந்து நம்பிச்சிடா ஓகே, 2 பொண்ணுங்க இருக்காங்க. டேங்க்கு மேரேஜ் ஆகல, ஆனால் அவருக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க. டேங்கோட பாய் ஃப்ரெண்ட் போய் பார்க்க போலீஸ் அந்த இதில் தான் இருக்காங்க. டேங்குமே போலீஸ் ஃபீல்டில் தான் இருக்காரு. எல்லாருமே இந்த மாதிரி ஃபீல்டில் தான் இருக்காங்க. இவங்களுக்கு இன்னொரு கசின் பிரதர் இருக்காங்க, அவங்க பேர் ஜெயப்படா ஓகேவா. அவங்களுமே இதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. எல்லாரும் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. 4 பேரும் ஒரு டீமில் ஒன்றா ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஜின்னு மட்டும் டாக்டராக இருக்காரு. இவங்க இப்போலாம் அடிப்பட்டு வந்தாங்கனாக்கா ஜின்னு தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. எனக்கு இவங்க போயிட்டு இவ்வளோ டைம் ட்ரை பண்ணுறாங்க அந்த ஜேகே கேங் வந்து பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்களால ஸ்டில் அவங்களால ஃபைண்ட் அவுட் பண்ண ஒரு டைம் கூட அவங்களால இப்போ எனக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியல. ஒரு சின்ன குழு கூட போவாங்க, அந்த பிளேஸ் வரைக்கும் இறங்கி போயிடுவாங்க. அரெஸ்ட் பண்ண நினைக்கிறப்போ அப்படியே ஒரு செகண்டில் அவங்க எஸ்கேப்பாக போயிடுவாங்க. அது எப்படின்னு தெரியாது. நம்பிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணிட்டாங்க. இப்போ நம்பிட்டு இது வரைக்கும் பார்க்காத கேஸே இல்லை. எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிள், எவ்வளோ ஒரு எந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேஸாக இருந்தாலும் நம்பி வந்து ஈஸியாக அதை வின் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நான் கேஸ் அரெஸ்ட் பண்ணிடுவார். அந்த கேஸ் எவ்வளோ பேர்ட்ட போய்ட்டு ரிஜெக்ட் ஆகிட்டு ஏன்னா முடியலன்னு சொல்லிட்டு அவங்க ஹேண்டை கை விட்டுருவாங்க. ஆனால் இவங்க வந்து அதை எப்படி முடிச்சு கொடுத்துருவாரு. அப்படி ஒரு பர்சன் அவங்க டீம் வந்து அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க. ஆனால் இதில் மட்டும் அவங்களால முடியவே இல்லை. எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டாங்க. 7 மந்த்தாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பற்றி. ஆனால் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க எல்லாமே. அவங்க பற்றி சின்ன குழு கூட கிடைக்க மாட்டேது. காரு கூட ஒரு நம்பர் பிளேட் இல்லாமல் ஃபுல் பிளாக் கலர் தான் இருக்குமே தவிர ஒரு சின்ன நம்பர் பிளேட் பார்க்க முடியுது. அதில் பர்சன் யாருன்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கவும் இல்லை. அந்தளவுக்கு வந்து இதை பார்த்துருக்காங்க. இப்போலாம் ஒரு பர்சன் இருக்க முடியுமா, அந்தளவுக்கு பிரில்லியண்டாக சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கால் வருது. இப்போ நான் நஞ்சு பேப்பர் ஹலோ சொல்கிறாங்க, நஞ்சுனா சொல்கிறாங்க, சொல்லிட்டு சொல்கிறாங்க. பாரு இன்னைக்கு இந்த இடத்துல வந்துட்டு வரப்போகிறாங்க, இன்னைக்கு அவங்க விஷயம் நாங்கள் நடக்க போகுது, இன்னைக்கு நம்ம போய் இன்னைக்கு விட்டவங்களுக்கு இதுக்கு இன்னைக்கு விட்டுட்டோம்னாக்கா கண்டிப்பாக நம்ம முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நஞ்சு பார்க்குறேன், டக்கு நஞ்சு கேட்குறாங்க. சின்ன பார்க்க என்னடா சொல்கிறாங்க, டேங்க கூப்பிட்றாங்க. இப்போ டைம் மேலே வராங்க, ஹேங் சொல்கிறாங்க, ரெடியாக சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு ரெடியாகிட்டு வராங்க. சின்ன பார்க்க பார்த்து சொல்கிறேன், பார்த்துட்டோம் ஓகேவா, அந்த டைம் மட்டும் நாங்கள் விட்டோம் அவ்வளோதான்டா. அதுக்கப்புறம் ஹையர் ஆஃபீஸர் எங்களை எந்த மாதிரி பார்ப்பாருன்னு சரியா சொல்கிறேன். எனக்கு எங்களை எந்த மாதிரி பார்ப்பாருன்னு தெரியாது, இந்த மாதிரி பார்க்க போகிறாரு. எனக்கு அவருக்கு எனக்கு லாஸ்ட் வாங்கி கொடுத்துட்டாங்க. இந்த டைம் மட்டும் நாங்கள் வந்துட்டு இதை பண்ணல அப்படின்னாக்கா இந்த கேஸ் வேறு ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க சொல்லிட்டாங்க. இப்போ நான் சின்ன பார்க்குறேன், உங்களோட பெஸ்ட் யாரும் இல்லையே சொல்லிட்டாங்க. எனக்கு தெரியும் நான் அப்படி எங்களால் முடியல போய் பண்ண முடியாது சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம இன்னும் கவர்மெண்ட்டே கையில் எடுத்துவாங்க, அவங்களும் எடுத்துவாங்க. அவங்களும் டேரெக்டாக அப்ரூவ் ஆகிட்டாங்கனாக்கா, அவங்களும் டேரெக்டாக வந்துட்டு ஆனாக்கா அது சரி வராது சொல்லிட்டாங்க. அப்படி ஆமாம், அப்புறம் எங்கள் டிபார்ட்மெண்ட்டுக்கு அது பெரிய அவமானம் சொல்கிறாங்க. சரி ஓகே எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஜின் தாண்டா ரெடி ஆகிட்டுருக்காங்க. அந்த பக்கம் ஜின் சார் நம்ஜூல் ரெடி ஆகிட்டு நம்ஜூல் டேங்க ரெடி ஆகிட்டுருக்காங்க. சின்ன பக்கம் பார்த்துக்கோங்க சொல்லிட்டாங்க. சாரி சார் 2 பேர் ரெடி ஆகிட்டுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. அவங்க எனக்கு இந்த டைம் அவங்கள அரெஸ்ட் பண்ணுறோம் பிடிக்கிறோன்ற வேறு விஷயம். அவங்க வந்து ஒரு சின்ன குழுவாக நம்ம எடுத்துக்கணும் சொல்கிறாங்க. கரெக்டு டே எப்படி சொல்கிறாங்க. இப்போ 2 பேரும் காரில் போயிட்டுருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தா நம்ம ஜேகே, அதுக்கப்புறம் ஜேகேயோட அவங்க காய் இருக்காங்க. காய்க்கு பின்னாடி ஒரு பாஸ் வந்து ஒரு கார் வந்து 2 கார் வந்துட்டு ஃபைனலாக இவங்க ரீச் ஆகிட்டு ஒரு ஹார்பர் கிட்ட ரீச் ஆகிருக்காங்க. ஓகே ஃபைனல் ஹார்பர் கிட்ட ரீச் ஆகிட்டாங்க. இந்த பக்கம் ஷுகா, ஜேஹோப்பு, நம்ஜூன், அதுக்கப்புறம் டே 4 பேரும் கேதர் ஆகிட்டாங்க. அவங்களோட அசிஸ்டன்ட் பேர் இருக்காங்க. அவங்க வந்து மின்ஹோ அண்ட் ஜாக்சன் விட்டு அவங்களுக்கு பேர் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்க. இப்போ ஃபைனல் 6 பேர் இருக்காங்க. அப்படி கேதர் ஆகிருக்காங்க. அந்த ஃபுல்லாக கேதர் ஆகிருக்காங்க. ஒரு பிளாக் கலர் கார் வருது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்க இந்த பிளாக் கலர் கார் தான் சொல்லிட்டு இந்த காருக்கு 2 பசங்க இறங்குறாங்க. இவங்களாம் இவங்க வெயிலில் கவர் ஆகிட்டாங்க. இப்போ ஹைட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே இந்த க்ளவுஸ்லாம் போட்டுருக்காங்க, ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டுட்டு அப்படியே எப்படி அவங்க ஃபிங்கர் ஃப்ரண்ட் கூட எப்படி அவங்க ஃபிங்கரை நெய்யில் கூட அவங்களை பார்க்க முடியல. அந்தளவுக்கு ஃபேஸ் கவர் பண்ணியிருக்காங்க. அந்த ஐஸ் மட்டும் நம்பிச்சிருக்கு நல்லா தெரியும். எவ்வளோ தூரத்தில் பார்த்துருப்பாரு. அந்த ஐஸ் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு அழகான ஐஸ் தான். ஒரு டோ ஐ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ நம்ம நஞ்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஐஸை பார்க்குறப்போ ஒரு லைக் என்ன சொல்ல மாதிரி தெரியும். ஆனால் அதில் அது ஒரு கோவம் தெரியும். இப்போ நான் நம்பிச்சுங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஐஸ் கூட இருக்கிற பார்த்து இறங்கி வந்துருக்காங்க. அந்த பசங்க பார்க்குறாங்க, ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க பாடி பில்ட்லாம் அப்படி இருக்காங்க. அந்த அளவுக்கு இன்னும் பில்டு பண்ணி வச்சுருக்காங்க. ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. வெப்பன்ஸ் இருந்தால் தான் ஃபைட் பண்ண முடியலாம், இல்லை வெப்பன்ஸ் இல்லாமல் அவங்க ஃபைட் பண்ண முடியும். அந்தளவுக்கு டெவலப் பண்ணிச்சிருக்காங்க. 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்களும் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஃபைனலாக அவங்க வந்துட்டு ஒரு ஷிப் எப்படின்னாக்கா அங்கே ஒரு போட் வந்து லேண்ட் ஆகுது. அந்த போட்டோட ஒரு பர்சன் இறங்குறாங்க. இறங்கும்போது இந்த பக்கம் நம்ம ஜேகே ஷூட் பண்ணும்போது ஜேகேட ஹேண்ட் ஒரு பர்சன் இப்படினாக்கா ஷூட் பண்ணுறது இப்படினாக்கா இந்த பக்கம் ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த கண்ணு ஜேகேட ஹேண்ட் கிட்ட வரும்போது டக்குன்னு காய் அந்த இப்படினாக்கா ஒரு கண்ணை வச்சு ஒரு பிளேட் மாதிரி வச்சு தடுத்து விட்டுறாங்க. இந்த பக்கம் கண்ணு வந்து பிளேட் அப்படி வந்துடுது. இப்போ நம்ம நான் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அங்கே அப்படி
ரவுண்டாக ஒரு 6 பேர் கேதர் ஆகிருக்காங்க. இந்த பக்கம் நான் ஜெக்கி பார்க்குறாங்க, இவங்க யார் காய் சொல்கிறாங்க, காய் பார்க்குறாங்க. நான் சொன்னேன் அந்த சிபிஐடின்னு சொல்கிறாங்க, ஆமாம் அவங்க தான் சொல்கிறாங்க. அப்புறமா ஜெக்கி பார்க்குறாங்க, ஜெக்கி கேட்குறேனாக்கா இன்னசென்ட்டாக இருக்கிற யாரையும் ஹர்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் வந்துட்டு அந்த அவங்களோட எனிமீஸ் வர அவங்க அட்டாக் பண்ணவே மாட்டாங்க, அது அவங்களோட பாலிசியாக வச்சுட்டு இருக்காங்க. அவங்க பார்க்குறாங்க எனக்கு இவங்க அட்டாக் பண்ணக்கூடாது தோணுது, ஆனால் வேற சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க, தேவைப்பட்ட அட்டாக் பண்ணலாம் சரியா சொல்கிறாங்க, தேவைப்பட்ட அட்டாக் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ நம்ம காயை நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி இந்த பக்கம் அந்த பர்சனை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆக்சுவலாக இவங்க வந்துட்டு ஒரு பர்சனை கில் பண்ணியிருக்காங்களா, அவங்களுக்கு நிக்கோல் ஒரு பர்சன் தான் இவங்க கில் பண்ணிட்டு கொடுத்துருக்காங்க. இவங்க யாருனாக்கா அதாவது இவங்க அப்பா தான் இவங்களோட இனிமே வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே ஃபீல்டு இவங்க வந்திருக்கான், அவங்கள அட்டாக் பண்ணிருக்காங்க மட்டும் தான். இப்போ அவங்கள அழிக்கிறதுக்காக ஜெக்கோட வந்திருக்காங்க. ஜெக்கோ டார்கெட்டை நிக்கோல் வந்து அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து நிக்கோல் பார்க்குறான். அவன் பார்த்துட்டு அவனும் இப்போ ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ 3 பேரும் ஷூட் பண்ணுறாங்க. எனக்கு சிபிஐட்டுமே ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஷூட் பண்ணி பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அவங்க பக்கம் ட்ரை பண்ணுறாங்க. எனக்கு அவங்கள்ட்ட ஷூட்டிங் ஆர்டர் கொடுத்துட்டாங்க, நீங்கள் ஷூட் பண்ணி அரெஸ்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த ரீசனில் அவங்க வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஒரு பக்கம் நம்ம ஜேகே நிக்கோலை வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கரெக்டாக அப்படி எங்கே தான் ஷூட் பண்ணால் அவர் உயிர் போவோம். அப்படி அவன் பிள்ளைக்கு புடச்சிட்டு கூட அந்த அளவுக்கு நம்ம ஜேகே ஷூட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் காய் வந்து மற்றவங்கள்ட்ட ஜேகேவை கவர் பண்ணுறாங்க. காய் மிக்கும் ஜேகே வந்து மற்றவங்கள்ட்ட கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜேகே கரெக்டாக பாயிண்ட் பண்ணி மீன் பண்ணி ஷூட் பண்ணிட்டு வர. அதனால தான் இப்போ இவங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணாங்க. காய் ஜேகே வந்து கொஞ்சம் இதாகிவாங்க சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம காய் தான் மற்றவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்சன் இப்படினாக்கா நம்ம காய் பண்ணிட்டு வராங்க. டக்குனு காயோட ஃபோர்ல கண்ணு வச்சுட்டாங்க. காய் பார்க்குறாங்க. காய் கொஞ்சம் பிடிச்சி கூட யோசிக்காம அந்த பர்சன் ஹேண்ட் அப்படி ரொட்டேட் பண்ணி இந்த பக்கம் ஃப்ரண்ட்டில் அந்த பர்சன் நிற்கல இவர் கண்ணு வச்சுறாரு. இப்போ அந்த பர்சன் பார்த்து ஒரு பக்கம் ஸ்டன் ஆயிடுறாங்க. அந்த பர்சன் ஆயிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் காய் பார்க்குறாங்க. காய் லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் பாருங்க காய் மாஸ்லாம் போட்டிருக்காங்க. அந்த பர்சன் நம்ம காயோட ஐஸ் பார்க்குறாங்க. காய் இப்போ அந்த பர்சன் லைட் போய் பார்க்குறாங்க. அந்த பர்சன் அப்படியே ஒரு ஸ்டன் ஆகிடுறாங்க. காய் அந்த பர்சன் அப்படியே அந்த ஷூ பார்க்குறாங்க. பார்த்து புரிஞ்சுக்கிறாங்க சிபிஐ டிபார்ட்மெண்ட்டு அந்த பர்சன் சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்படியே காய் பண்ணுறாங்க. பர்சன் அப்படியே லாக் பண்ணிடுறாங்க. லாக் பண்ணி வச்சுருக்காரு. ஹேண்டுக்குள்ளே லாக் பண்ணி வச்சிருக்காரு. இந்த பக்கம் கொஞ்சம் எட்டி பார்த்தாக்கா அந்த நிக்கோலும் சரி நிக்கோ கூட வந்து சரி ஷூட் பண்ணி ஃபுல்லாக அவங்க அங்கேயே டெட் பாடி ஸ்பாட் அவுட் ஆகிற அளவுக்கு பண்ணிட்டாரு. இப்போ அப்படியே ஜேகே ஒரு மாதிரி இருக்கா ரொம்ப ஹாப்பி ஃபீல் பண்ணுறாரு. ஒரு மாதிரி இப்போ ஒரு பர்சன் டக்குன்னு நம்ம ஜேக்கோட ஹேண்டு பிடிச்சிட்டாங்க. ஜேக்கே டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. டர்ன் பண்ணி பார்த்தாக்கா ஒரு பர்சன் அப்படி ஜேக்கோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே அவங்க இருக்கிறாங்க க்ளோஸாக. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே கோவத்தை ஹர்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அதனால நான் சரி ஓகே சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசிக்கலாம் சொல்லிட்டு ஜேகே அந்த பர்சன் கூட அவங்க ஃபைட் பண்ண வேண்டிய அந்த பர்சன் டக்குன்னு ஜேகே கூட்டிட்டு போயிட்டு கார் கிட்ட போனாக்கா ஒரு கை வந்து பேக்கெட் பண்ணி போட்டாங்க. அந்த ஹேண்ட் கப் போட்டாங்க. ஒரு ஹேண்ட் கப் போட்டு கூட்டு போய் லாக் பண்ணிக்கிறாங்க கார்கிட்ட. இப்போ காய் பார்க்குறாங்க. காய்க்கு ஜேகே இந்த மாதிரி பண்ணதும் கோவத்தை டக்குன்னு காய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. அப்போ தான் அவங்க வாய்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது பண்ண நினச்சிங்க அப்படின்னா அவங்க தெரியுது கண்டிப்பாக ஜேகே நீங்கள் ஜேகே எதாவது பண்ண நினச்சிங்க இங்கே பாருங்க இவனை நான் வந்து ஷூட் பண்ணிடுவேன் சொல்லிட்டு அங்குக்கு ஜேகோடைய ஃபோர்கேட்டில் தான் இப்போ நம்ம காய் கண்ணு வச்சிருக்காரு. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு டக்குன்னு பேனிக் ஆகாங்க. ஏய் சொல்கிறாங்க நீங்கள் என் ஜேகே விடலை அப்படின்னாக்கா நான் இவனை டக்குன்னு ஒரு ஷூட் தான் ஓகேவா போட்டுக்கிட்டு போயிட்டே இருப்பான் சொல்லிட்டாங்க. என்னதுக்காம ஒரே ஒரு பங்கு அந்த ஓகே அப்படி இறக்கணும்னு வச்சுக்கேன் அவ்வளோதான். ஒரு ஜஸ்ட் ஒரே ஒரு டைம் ப்ரெஸ் பண்ணேன் அப்படியே கண்ணு டேரெக்டாக அதுக்கு போய் ரொம்ப சொல்லிட்டு அப்படியே காமிக்கிறாங்க. ஃபோர்கேட்டில் கரெக்டாக பாயிண்டில் வச்சிருக்காங்க. இப்போ நம்ம நம்பிச்சுட்டு கூட பேனிக் ஆகுது. நம்பிச்சுட்டு தான் ஜேகே வர சொல்லி பாரு அப்படியே ஹேண்ட் கப் போட்டு நம்ம நம்பிச்சுட்டு தான். இப்போ நம்ம மெக்கு பார்க்குறாங்க. மெக்கு டக்குனு ஒரு பர்சனை பிடிச்சிடுறாங்க. பார்த்தாக்க நம்ம டேவை தான் அவர் பிடிச்சிருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. ஏன்னா மிக்கில் பயங்கர ஸ்ட்ராங்காக இருப்பார். டே இப்போ மக்கவுட்டுக்கு கொஞ்சம் வெளில வரலாம் ட்ரை பண்ண ஸ்ட்ரகிள் பண்ண முடியவே இல்லை. இப்போ வந்து பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பின் பார்க்குறேன் 2 பேருமே அவங்ககிட்ட மாட்டிருந்தனால நம்பிச்சுக்கு ஒரு ஆப்ஷனே இல்லாமல் இருக்குது. சரின்னு சொல்லிட்டு நம்பிச்சு நாங்கள் பாருங்க இது பண்ண மாட்டோம் ஓகேவா. அங்கே பாருங்கள் நாங்கள் ஷூட் பண்ண மாட்டோம், நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் ஓகேவா. ஃபஸ்ட்டு அவங்க போய் ரிலீஸ் பண்ணுங்க சொல்லிட்டாங்க. என் நம்ப சொல்கிறீங்களா சரி ஜேகே கேட்குறாங்க. எதுக்கு நாங்கள் நம்ப சொல்கிறீங்களா சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கோட வாய்ஸ் வந்து பார்க்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் அவங்களாம் நம்ப மாட்டோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சு பார்க்குறாங்க. இல்லை தெரியாமல் கேட்குறேன்னு நினச்சிட்டு உங்கள் மனசில் நீங்கள் என்ன கடவுளா சொல்கிறாங்க. நீங்கள் கடவுள் இந்த உயிரை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு யார் ரேஸ் கொடுத்தா சொல்கிறாங்க. இங்கே பாருங்க சொல்கிறாங்க. எல்லாம் நம்ம ஒரு ஹியூமன் தானே தப்புனாக்கா அவங்களுக்கு தண்டிக்கிறது சட்டம் இருக்குது கோர்ட் இருக்குது ஓகேவா. அதை விட்டு நீங்கள் யார் நம்ம பனிஷ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு மாஃபியாஸ் ஓகேவா சொல்கிறாங்க. பணத்துக்காக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க சொல்லி காய் கேட்குறாங்க. பணத்துக்காக எந்த எக்ஸ்ட்ரான போகிற ஒரு பர்சன் தான் நீங்கள் சொல்கிறாங்க. காய்க்கு சமக்கம் வந்துருக்கு அப்படியா நாங்கள் பணத்துக்காக பண்ணியிருக்கோமா இது வரைக்கும் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்களா சரி ஓகே நீங்கள் வந்து ஃபைனல் பண்ணியிருப்பீங்க. எங்களை பற்றி என் கேஸ் உங்கள்கிட்ட வந்தப்போ எங்களுடைய ஃபைலை உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்கல்ல எங்கள் கேஸை நீங்கள் ஹேண்ட் எடுத்தப்போ கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருப்பீங்க. அப்போது நாங்கள் எத்தனை பேர் எந்த இடத்துல மணிக்காக இது பண்ணணும் நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ நம்பி அமைதியாங்க சொல்கிறாங்க. மாஃபியாஸ் இப்போ பணத்துக்காகவும் இந்த மாதிரி லீகல் பிஸ்னஸ்க்காகவும் மட்டும் தான் அவங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க புரியுதுன்னு சொல்லல. நாங்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு கேள்விப்பட்டதில்ல சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. சரி ஓகே அப்போ எந்த பர்பஸாக நீங்கள் கொலை பண்ணிச்சிங்க நீங்கள் கொலை பண்ணுற அளவு விஷயம் நினைக்கிறீங்களா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் சரி ஓகே நாங்கள் கொலை பண்ண நல்லவங்க எனக்கு நீங்கள் சொல்கிறீங்களா கேட்குறாங்க. சரி ஓகே நல்லவங்களும் கெட்டவங்களும் அவங்க கொள்றதுக்கு சட்டம் இருக்கே போலீஸ் இருக்கே நீங்கள் எது கொள்ளணும் சொல்லிட்டு நான் சுகா கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க.
எனக்கு அவங்கள கொல்லாம மட்டும்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பல பேர் அவங்க கொண்டுடுவாங்க சரியா சொல்கிறாங்க. இப்போ நான் 5 நிமிஷம் தான் பார்க்குறாங்க. அவங்க தெரியும் அவங்க சொல்கிறவங்க எல்லாருமே இப்படினாக்கா தப்பான பர்சனல் இல்லைன்னு தெரியும். அவங்க தாண்டி ரொம்பலாம் தெரியாது. அவங்க ஒரு பிஸ்னஸ் இந்த மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு தெரியும். சில பேர் அவங்கள கஷ்டப்பட்டுருக்கலாம் அது மட்டும் தெரியுது. அதை தாண்டி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜவாப் பார்க்குறாங்க. உனக்கு எல்லாம் தெரியும், நீ ஒரு பலகாரம் தான், நீ வந்து இன்னொரு பலகாரம் பற்றி நீ பேசுறியா சொல்கிறாங்க. என்ன சொன்னால் காய் கேட்குறாங்க. ஜவாப் பார்க்க நீ ஒரு பலகாரம், நீ ஒரு பலகாரம் பற்றி பேசிட்டு இருக்கியா சொல்லுவாங்க. உனக்கு டிஃப்ரெண்ட்டு சொல்லிட்டு நம்ம ஜவாப் கேட்குறாங்க. காய் பார்க்குறாங்க. இப்போ காய்க்கு சமக்கம் வருது அப்படியே எனக்கு உனக்கு டிஃப்ரெண்டாக கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நான் எந்த ஒரு குழந்தைங்களையும் கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு கண்ட்ரி வைக்க மாட்டேன் சரியா. இன்னொரு குழந்தைங்க ஆர்வம் எடுத்து திருட்டி அந்த குழந்தைங்கள கண் இல்லாமல் கால் இல்லாமல் அப்படி அலைய விட்டதில்ல சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய்க்கு ஜவாப் எடுத்து என்ன சொல்கிறாங்க, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல சரியா சொல்கிறாங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணவங்கள தான் தண்டிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் தவிர பனிஷ் பண்ணிருக்கேன் தவிர நான் நல்லா சொல்லவே இல்லை சரியா. ஆனால் எந்த ஒரு அப்பாவி குழந்தைங்களையும் நான் அப்பா அம்மாவில் ஒரு அனாத குழந்தைங்கள இந்த மாதிரி கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டு கில் பண்ணி அந்த மணியில் வாழணும்னு நினைக்கிறவங்க நான் இல்லை சரியா சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. என்னை அவனை கம்பேர் பண்ண ஒரு தொடச்சிடும் அப்புறம் காய் சொல்கிறாங்க. இப்போ ஜவாப் மாதிரி இது வரைக்கும் ஜவாப் இந்த மாதிரி பேசுனதில் எவ்வளோ கேஸை அவங்க ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் யாருமே ஜவாப் பேசுனதே இவங்க பேச விட்டது இல்லை. முதல் தடவை ஒரு இப்படி இது வரைக்கும் சீக்கிரட்டாக இருந்த ஒரு பர்சன்ஸை யாராலையும் அட்டாக் பண்ண முடியாமல் இருந்தவங்களை யாராலையும் அரெஸ்ட் பண்ண முடியாமல் இருந்தவங்களும் இவங்க ஃபஸ்ட் டைம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க யார்கிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி ஈஸியாக வந்துட்டு கேட்ச் பண்ணதில்லை. இவங்க ஃபஸ்ட் டைம் இவங்க அந்த மாதிரி இவங்ககிட்ட மாட்டியிருக்காங்க. இப்போ நம்ம காய் கோம பேசுவோம். ஜெயக்கு ஒரு மாதிரி இருக்குது. அங்கே பாரு சொல்கிறாங்க. அங்கே பாரு பாதிக்கப்படும் மட்டும் தான் வழி தெரியும் சரியா, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காய் கேட்குறாங்க. ஜவாப் பார்க்குறாங்க. பாரு மரியாதை சொல்லினா உனக்கு ரெஸ்பெக்ட் நான் கொடுக்கலன்னு சரியா இல்லைன்னு சொல்ல மாட்டேன் சரியா. உனக்கு பாரு உன் ஜாப்ல ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஆனால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன நினச்சி தெரிஞ்சுட்டு பேசுவோம் தெரியாமல் எதனா பேசுனா தொலைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு காய் சொல்கிறாங்க. ஜவாப் வந்து ஒரு செகண்ட் பயந்தே போயிடாரு. எனக்கு நம்பிட்டு பார்க்குறாங்க. சார் ஓகே அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க, அவங்க என்ன பண்ணாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க சொல்ல முடியுமா சொல்லிட்டு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொல்கிறாங்க. சொன்னீங்கன்னாக்கா நீங்கள் பண்ணது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் பக்கம் நியாயம் இருந்துச்சுனாக்கா நான் உங்களை அரெஸ்ட் பண்ண விட்டு போயிடறேன் சார். நான் வந்து சொல்கிறாங்க. எங்களை நம்ப சொல்கிறீங்களா காய் கேட்குறாங்க. பார்க்குறா தானே எங்களை பார்த்துங்க எங்களை பார்த்து உங்களுக்கு சொல்கிறாங்க இடியட் மாதிரி தெரியுதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்க இடியட்டா யார் இடிட்டு உங்களை பார்த்து இடியட் யாரும் சொல்ல முடியுமா சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. இத்தனை மந்த் எங்களையே 7 மந்த் எங்களை இவங்க பிக்கஸ்ட் டீம் சிபிஎஸ்சிஐடியில் இவங்க நம்பர் 1 டீம். இவங்களே இத்தனை மந்த் இவங்க சுற்றிட்டு இருக்காங்க. செகண்ட் வீக் வந்து எவ்வளோ பேர் இந்த கேஸை எடுத்து முடியல அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு போயிருக்காங்க. ஃபைண்ட் அவுட் முடியல எங்களோட எனக்கு அந்த கேஸ் எடுத்தவங்க அப்போ எனக்கு டிப்ரெஷன் ஆயிருக்காங்க. நிறைய பேர் சூசைட் கூட பண்ணியிருக்காங்க. எங்களை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது சொல்லிட்டு டிப்ரெஷன் ஆகிட்டு சூசைட் கூட பண்ணிட்டு போயிருக்காங்க. சில பேர் இப்படினாக்கா அந்த ஆப்போசிட்டில் உள்ளவங்கள்ட்ட மணியை வாங்கிட்டு நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி போயிடுவாங்க. இந்த அளவுக்கு இருப்பாங்க. இப்போது நம்பி சொல்கிறாங்க நீங்கள் அந்த அளவுக்கு எவ்வளோ பேர் எப்படினாக்க டிப்ரெஷனில் எப்படினாக்க இறந்து போக வச்சிருக்கீங்க. சில பேர் ஜாபே வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜாப் ரிசைன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். நீங்களாக வந்துட்டு இடியட்டு எவ்வளோ சொல்லிட்டு நம்ம நம்பின்னு கேட்குறாங்க. ஈவன் 7 மந்த் நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு மந்த் நீங்கள் ஒவ்வொரு மிஷன் பண்ணுறீங்க. இந்த 7 டைம் நாங்கள் வந்து உங்களை அட்டாக் பண்ணி எவ்வளோ டைம் பண்ணியிருக்கோம். ஈவன் எங்களுக்காலே மனத்தை விட்டு போனோம். நீங்கள் இந்த ஒரு டைம் மட்டும் தான் நீங்கள் எங்கள்கிட்ட இந்த அளவுக்கு லாக் ஆகிருக்கீங்க. அது நாங்கள் வந்து பர்ஃபெக்டாக பிளான் போட்டதுனால இந்த இதுவே நாங்கள் ரொம்ப ரிஸ்கெட்டாக பண்ணியிருக்கோம் சரியா சொல்லிட்டு நம்ம வந்து சொல்கிறாங்க. இப்போ காய் அமைதியாகிறாங்க. சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நீங்கள் வந்து ஃபைட் பண்ணி நினைக்கிறீங்க புரியுது. ஓகே உங்கள் பக்கத்தில் இது பாயிண்ட் ஆஃப் இருக்குது புரியுது. உங்கள் பாயிண்ட் ஆஃப் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் முடிவு எடுக்கணும் சரியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெய்க்கும் காய் அமைதியாகிறாங்க. நெக்கு பார்க்குறாங்க. காய் சொல்லியா சொல்கிறாங்க. நம்ம என்ன சொல்கிறாங்க இவங்க நம்ம சொல்லணும் அப்படி இவங்க யார் நம்மளுக்கு சொல்லி காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. பாரு இப்போ நீ எனக்கு பிரச்சனை கிடையாது சரியா. நீ சொன்னாக்கா உங்கள் பக்கத்தில் ஜஸ்டிஸ் நான் பார்ப்போம் ஓகே பார்த்துட்டு இருக்கிறத நாங்கள் நடந்துப்போம் அப்படி இல்லைனாக்கா நான் அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு நேரம் ஆகுது அப்படி சொல்லிட்டு நம்ம காய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. காய் சொல்கிறாங்க. இப்போ காய் அவனுக்கு அரெஸ்ட் பண்ணி சரிங்க ஓகே விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு ஜெய்க்கு விட சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறாங்க. விட முடியாது அவன் மெயினே சொல்லிட்டு எனக்கு அவன் மெயின் சொல்கிறேன். எனக்கு ஷூட் பண்ண வச்சு கண்டுபிடிச்சி இவட மெயின் சொல்லிட்டு ஜெய்க்கு தான் கேங்கோட லீடர் எனக்கு புரியுது. அதுக்கு நாங்கள் ஜெய்க்க விட முடியும் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அங்கே அவ்வளோ பேர் ரவுண்டர் இருக்காங்க. அவங்க நினச்சி அவங்க எல்லாரும் ஷூட் பண்ணிட்டு போயிடலாம். அதாவது நம்ம ஜெய்க்கு கூட பாடிகர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க நினச்சி ஷூட் பண்ண முடியும். ஆனால் ஜெய்க்கு எப்படினாக்கா எந்த ஒரு இன்னொரு சொல்லி ஹார்ட் பண்ண மாட்டாரோ அது அவரோட ஹேபிட் கிடையாது. இப்போ நம்ஜின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. உங்களுக்கு என்ன எங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அவ்வளோ தான் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. ஓகே நான் ஜெக்கி நீ இப்போ சொல்லிட்டு ரெடி ஆகுறாங்க. இவங்க எல்லாமே பார்க்குறாங்க. ஓகே இங்கே வேணாம் சரி வரது போகலாம் சொல்லிட்டு போய் நம்ம காரில் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ மெக்கிட்டே இருக்காங்க. காய்கிட்ட ஜோப் இருக்காங்க. நம்ம நம்ஜின்கிட்ட ஜெக்கி இருக்காங்க. இப்போ நம்ம சுகா ஒரு பக்கம் ட்ரைவ் பண்ண இருக்கிறாங்க. பாடி கார்ட்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் கூட ஒன்று போய் பார்க்குறாங்க. அது பார்க்க தான் கூட மாதிரி இருக்குது. ஆனால் அது பார்த்தா அவ்வளோ நல்ல விஷயங்கள் எல்லாமே பின்னாக்க அவங்களுக்கு எல்லாமே ஆசிரமத்துக்கு சேர வேண்டிய இந்த ஆஃப் இருக்குல்ல அங்கே வந்துட்டு கொடுக்குறதுக்காக நிறைய திங்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் பார்க்குறாங்க. மெடிசன்ஸு அதுக்கப்புறம் கிளாத்ஸு அவங்களுக்கு என்னெல்லாம் தேவை புக்ஸு சொல்லிட்டு எல்லா திங்ஸுமே அங்கே லைனாக இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அதை பார்க்குறது ஒரு மாதிரி இருக்குது. இது பார்த்தா ஒரு யூஸ்வலாக ஒரு மாஃபியா படம்ன்றது கன் இருக்கும் அதுக்கப்புறம் வெப்பன்ஸ் இருக்கும். அதை தாண்டி வேறு இல்லை இதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் தான் இருக்கும். ஆனால் இங்கே வந்துட்டு அப்படியே ஆப்போசிட் ஒரு மாஃபியாட்டு என்னெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு எதாவது எதிர்பார்த்தவங்க அதெல்லாம் இருக்காது. இங்கே எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்குது. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. அவங்க பக்கத்தில் பாயிண்ட் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. சரி ஓகே சொல்லுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க. அவங்க ஃபேஸை பார்க்கலாமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நாய் பார்க்கணும் எதுக்கு நீங்கள் ஃபேஸை பார்க்கணும்னு சொல்கிறாங்க. ஃபேஸ் பார்க்க எப்படி நாங்கள் வந்துட்டு பேச முடியும் சொல்கிறேன். எனக்கு நாங்கள் எப்படி பேச முடியும் பேச பார்த்தா தான் நாங்கள் பேச முடியும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம
நம்பிட்டு பார்க்குறான். ஆமாம் உன் ஃபேஸை காட்டுங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே காயும் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் ரூம் போயிட்டாங்க. மெக்கு ரூம் பண்ணிடுறாரு. அவங்க ஃபேஸை பார்க்குறாங்க. இப்போ நான் நம்பி பார்க்குறேன்னு பார்த்தா அந்த ஃபேஸ் அவ்வளோ காமாக இருக்குது. அப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. ஜேகேவை எங்கேயும் பார்த்த மாதிரி அவருக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. இப்போ நம்ம காயை பார்த்துட்டோம். நம்ம ஜெயவை பார்க்குறோம். ஏய் நீ பிஸ்னஸ் மேன் தானே சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, நீ பிஸ்னஸ் மேன் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே காய் பார்க்குறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்க அப்படி பண்ணுற அப்படி கேட்குறேன். எனக்கு வெளில இருக்க பிஸ்னஸ் மேனும் காய் ஒன்றும் தெரியாது. மாஃபியா காய், அதாவது அப்படி மாஃபியா காயின் ஒரு காயோட நேமே தெரியாது அவங்களுக்கு. இப்போ பிஸ்னஸில் அப்படின்ற கூட அவர் பேர் கிம்னு தான் சொல்லுவாங்க. அவர் பேர் என்ன கிம் ஜான் காயோட பேர் ஒரு கிம் ஜான் காய் தான். ஆனால் இப்படினாக்கா அவர் ஜஸ்ட் வந்து கிம் குறிப்பிட்ட ஸ்ரீ ஒன்றா தெரியுமே தவிர மற்ற நேம் ஃபுல் நேம் யாரும் அவன் வரைக்கும் மீட் பண்ணது கிடையாது. சொல்ல மாட்டாங்க அவர்கிட்ட, வெளில யார்ட்டும் சொல்ல மாட்டாங்க. கிம்ல கூப்பிடுவாங்க. வரையிலக்கா கிம் ஜான் கூப்பிடுவாங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம காய் பார்க்கறதுனால சொல்கிறாங்க, நீ வந்துட்டு அந்த அது ஒரு பிஸ்னஸ் மேன் தானே, நீ இப்போ அவார்டு கூட வாங்கினீ சொல்லிட்டு நம்ம ஜெயவ் சொல்கிறாங்க. ஏன்னா காய் அப்படி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும், அதை நம்ம ஜெயவ் பார்த்துருப்பாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஆமாம் அது நான் தான் சொல்கிறாங்க. நீ இப்போ பிஸ்னஸ் மேன் அதுக்கு நேருக்காக வந்து எப்படி ஒரு விஷயத்தை பண்ணணும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. வெயிட் பண்ண சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டோம். இப்போ இவங்க சொல்லவும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நம்ம ஜெகி தாண்டா சொல்கிறாங்க. உங்களுக்கு தெரியுமா, உங்களுக்கு பசு என்னன்னு தெரியுமா சொல்கிறாங்க. எனக்கு உங்கள் பசு என்னன்னு தெரியுமா, இல்லை உங்களுக்கு எப்படினாக்கா கேட்க அப்பா அம்மா இல்லை, ஒரு நீங்கள் தானே இருக்கீங்க, உங்களை யாராலும் கூட்டிகிட்டு போகலாம், என்னாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை யாராவது பண்ண எப்படி இருக்கும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம நஞ்சிருக்கிற மாதிரிக்கு என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜேகே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நான் ஏன் இப்படி பண்ணுறேன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு 4 இயர்ஸ் ஓகேவா, ஏன்னா அவருக்கு விவரம் தெரியாது. 4 இயர்ஸ் தான் விவரம் தெரியுது. ஜேகேக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் இருக்கும். ஜேகேக்கு அப்போ 3 இயர்ஸ் இருக்கும். ஒரு ஆர்ஃபனில் சரியா இங்கே கிடையாது, பூசானில் ஒரு ஆர்ஃபனில் நம்ம ஜேகே இருக்காங்க. அவர் எப்படின்னா ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு. அவர் பிறந்திருந்து ஆர்ஃபனில் தான் இருக்காரு. அவருக்கு யாராவது கூட்டு வந்து விட்டாங்களா, இல்லை அவர் வேறு வழியெல்லாம் வேறு கொண்டு சேர்த்தாங்கன்னா தெரியாது. ஒன்றும் ஒருத்தவங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு வேணாம்னு சொல்லிட்டு குழந்தை கொண்டு கொடுத்துட்டு போயிருக்கும். இல்லைனாக்கா யார் மேலே ஒரு குழந்தை கொண்டு யாராவது கொடுத்து போயிருக்கணும். 2 விஷயம் தானே இருக்கும். அப்படி அவர் யார் கொடுத்தாங்கன்னு தெரியாது. அவருக்கு கேட்டு தெரிஞ்சுக்க விருப்பமும் இல்லை. அவர் ஆர்ஃபனில் தான் வந்துட்டு இருக்காரு. யார்ட்டும் பேச மாட்டார். ரொம்ப இன்ட்ரோவர்ட்டு, அமைதியாக இருப்பார். ஃபுட்டு கொடுப்பாங்க, அதை வாங்கி சாப்பிடுவார். அவர் ட்ரெஸ்ஸை அவரே வாஷ் பண்ணிப்பாரு. அந்த ஏஜ்ல அவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணி சொல்லி. அவர் ட்ரெஸ் அவரே வாஷ் பண்ணிப்பாரு. அமைதியாக இருப்பார். அந்த ரூம் எல்லாருமே ஜாலியாக பேசுவாங்க, ஃபைட் பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவர் மட்டும் ரொம்ப அமைதியாக இருப்பார். யாருமே பேச மாட்டார். அந்த ஃபாதர் மட்டும்தான் அவர்கிட்ட பேசுவாங்க. ஃபாதர் பேசிட்டு கம்ஃபர்ட் பண்ணுவார். ஃபாதர் தவிர யாரும் எது கேட்டாலும் ஜெக்கி ஆன்சர் பண்ண மாட்டாங்க. அப்படி ஒரு பர்சன் அவர். இப்போ அந்த ரூமுக்கு ஃபாதர் வராங்க. ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜங்கு பார்க்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க வாயன் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஜங்கு போகிறாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அவர் பொறுப்பு கொடுப்பேன் பார்த்துட்டு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்க என்ன ஃபாதர் சொல்கிறாங்க. இங்கே வா சொல்கிறாங்க. இப்போ கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வெளில ஒரு பையன் நிற்கிறான். பார்த்தாக்க ஒரு பையன் க்யூட்டாக அழகாக இருக்கான் பார்க்கறதுக்கு. நம்ம ஜேகே ஏஜ் தான் இருக்கும் அந்த பையனுக்கு. ஆனால் கூட அவங்க ஹைட் வைஸ் ரொம்ப குட்டியாக இருக்கான். ரொம்ப அழகாக அவர் பார்க்க விட்டு கண்ணோண்டு கண்ணெல்லாம் சவுந்து போயிட்டு 50 years இருக்கான் அந்த பையன் பார்க்கறதுக்கு. ரொம்ப பாவமாக இருக்குது. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. யார் ஃபாதர் சொல்கிறாங்க. எனக்கு ஜேகேங்கிறது யாரையும் மேக்ஸிமம் பார்க்க கூட மாட்டார். அவர் தனியாகவே இருப்பார் மேக்ஸிமம். இப்போ நம்ம ஃபாதர் பார்க்குறாங்க. இந்த பையன் அங்கேருந்து ஒரு 2 ரூம் தள்ளி இருக்கும். அந்த ரூம்லேயும் இருக்கான். சரியாக சொல்கிறாங்க. உனக்கு சேம் ஏஜ் தான் சொல்கிறாங்க. எனக்கு ஏஜ் மிக்ஸ் பண்ணி தான் போட்டிருப்பாங்க ஒரு ரூமில். ஏன் ஒரே ஏஜில் போட்ட மாட்டாங்க. இப்போ நம்ம ஃபாதர் ஜெக்கி பார்க்குறாங்க. நான் என்ன ஃபாதர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இவன் ரொம்ப பாவம் பேர் பார்ஜிமின் ஓகேவா, ரொம்ப நல்ல பையன், சமத்தாக இருப்பான். ஆனால் அங்கே ஒருத்தவங்க பில்லி பண்ணிகிட்டே இருக்கான். நானும் எவ்வளவோ டைம் அவன்கிட்ட வார்னிங் பண்ணிகிட்டே இருக்கேன். எனக்கு இது என்ன பண்ணுறது. நீங்கள் எல்லாருக்கும் இது உங்கள் எல்லாருக்கும் வீடு தானே, உங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக தான் ரைட்ஸ் இருக்குது. நம்ம உங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி பார்த்துக்கணும். சில பேர் முன்னே இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி நான் பார்த்துக்கணும். யாருக்கு நான் பாஸ்போர்ட்டை காமிக்க முடியாது. சரி இவன் ரொம்ப பாவம். நானும் அவன்கிட்ட எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன். அவன் கேட்கவே மாட்டான். சரியா அவன் பின்னு இருக்கான். அந்த பின்னு இருக்கிறாக்க எப்போதுமே ஜிம்ல டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கான், தொலை பண்ணிட்டே இருக்கான். நானும் எவ்வளோ சொல்கிறேன் அவன் டிஸ்டர்ப் பண்ணான்னு சொல்லி கேட்க மாட்டான். சரி இன்னைக்கு பாரு சொல்கிறாங்க. பார்த்தாக்கா ஜிம்முடைய கையை பிடிச்சி கடிச்சு வச்சிருக்கான் அந்த பையன். இப்போ ஜெக்கி பார்க்க பாவமாக இருக்கிறது. ஜெக்கி யாரும் பேசுகிறா டச் ஆனது இல்லை. முதல் தடவை பார்க்குறாங்க. ஜிம்மோட ஹேண்ட் எப்படி இருக்கும் பைட் பண்ணி வச்சிருக்கான். அவன் டீத் மறக்க பாரு அதுதான் இருக்குது. எனக்கு அவன் சாப்பிடும்போது என்னோட எக்கை வந்து அவன்கிட்ட கொடுக்கலையா. சரியா சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஜெக்கி கேட்குறாங்க. ஆமாம் என்னோட எக்கை வந்து அவங்கள்ட்ட கொடுக்கலையாமா, அதனால பைட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஜிம்மோட ஃபுட்டை டெய்லி தான் அந்த பின்னு தான் வாங்கிப்பான். நான் கேட்கறத கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டே இருப்பான். நம்ம ஜிம் வந்து எனக்கு கேட்க தர மாட்டேன் சொல்லியிருப்பாங்க. அதுக்காக பைட் பண்ணி வச்சிருக்கான். டெய்லி பில் பண்ணிகிட்டே இருக்கான். ஜிம் நிறைய டைம் அழுத்தே இருப்பாங்க. ஃபாதர்கிட்ட போய் சொல்லிட்டு வாதமே கொண்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் திட்டிகிட்டே சொல்லியிருப்பாங்க. மற்ற ரூம்லாம் இப்போ எனக்கு எல்லாரும் ஃபுல்லாக இருக்குது. எல்லாரும் இந்த ரூம் மட்டும் தான் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது. இப்போ ஃபாதர் பண்ண எனக்கு இங்கே ரூம் மட்டும் தான் ஸ்பேஸ் இருக்குது. மற்ற பசங்க ஃபுல்லாக ஜிம் நடச்சிடவா எனக்கு தெரியல. எனக்கு ஜிம் ஒன்ற மாதிரி இருப்பான். சரியா யார்ட்டும் பேச மாட்டேன். ஆனால் ரொம்ப சமத்து குழந்தவன். அவன் பில் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு அந்த ஜிம்மை பார்க்க முடியுமா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் பார்க்குறாங்க. ஜெக்கி பார்க்குறதா சொல்கிறாங்க. நீ ஜிம்மை பார்க்க முடியும். ஜிம் ரொம்ப நல்ல பையன்ப்பா, அவனை பார்த்துக்கேன் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்படியே ஃபாதர் ஆமாம் எனக்கு அவன் நீ தான் பார்த்து பண்ண நம்புறேன். மற்ற யார்ட்டையும் எனக்கு கொடுக்க நம்பி கொடுக்க விருப்பம் இல்லை. இன்னும் பொறுப்பான பையனாச்சு
சரி நான் சொன்னது கரெக்டாக பண்ண முடியல சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஜெக்கி பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க இவங்க பார்த்துக்கிறியா அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. இது வரைக்கும் ஜெக்கிக்கு யாருக்கும் அட்டாச் ஆகும் ஒன்றே கிடையாது. யாருமே பேச மாட்டார் பழக மாட்டார். ஆனால் முதல் தடவை ஜிம்மில் பார்க்குறப்ப ஒரு பாவமாக இருக்குது. ஜிம் அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. வலிக்கிட்டு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்க ஒன்றும் ரவுண்டில் நான் ஆயில் மட்டும் போட்டு சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கிக்கு ஒரு மாதிரி அவன் பார்க்க பாவமாக இருக்க சொல்லிட்டு ஓகே ஃபாதர் நான் என் கூட தங்க வச்சுக்கிறேன்னு சொல்கிறாங்க. சரிப்பா அவங்க கூட தங்க வச்சுக்கிறியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கிக்கும் ஒரு குட்டி கட்டிட்டு இருக்கும். அந்த கட்டில தான் நம்ம ஜிம்லேயும் அவங்க ஸ்டே பண்ண சொல்கிறாங்க. ஜிம் திங்ஸ் எல்லாம் ஒரு அஜிமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க. இந்த திங்ஸ் எல்லாம் ஜிம்மில் எடுத்து சொல்கிறாங்க. சரின்ட்டு ஜெக்கியை வாங்கி வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து உட்கார ஜிம்மில் உட்காடுறாங்க. உன் பேர் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என் பேர் ஜான் ஜங்குக்கு சொல்கிறாங்க. ஜான் ஜங்குக் ஜிம் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜங்குக்கு நீ வந்துட்டு திட்ட மாட்டேல்ல அடிக்க மாட்டேல்ல ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் திட்ட மாட்டேன் அடிக்க மாட்டேன் சார் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க அழகாக சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஒரு ஆயின்மெண்ட் கொண்டு கொடுக்குறாங்க. ஜெக்கி இதை போட்டு விட சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க நான் போட்டு விடுறேன் ஃபாதர் நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஃபாதர் போயிடுறாங்க. அப்புறம் ஜெக்கி தான் காமி சொல்கிறாங்க. ஜிம்மில் ஹேண்ட் காமிக்கிறாங்க. பார்த்தா குட்டி ஹேண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஜெக்கிக்கு ஜிம்முக்கு சேம் ஏஜ் தான் என்னன்னு கூட நம்ம ஜிம்மில் ஹேண்ட் ரொம்ப குட்டி குட்டியாக அழகாக இருக்கும். இப்போ ஜெக்கி இந்த ஹேண்டில் வந்து போட்டுடுறாங்க. ஏறிட்டு ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கியை போய் விடுறாங்க. இப்போ ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இப்போ அந்த ரூமில் பர்சன்ட் இருக்காங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க நீ யாரும் பேச மாட்டேன் நீ என்னடா ஒரு பையன்ட்டு பேசிட்டு இருக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை அந்த பையனை வந்து ஃபாதர் என்ன பார்த்துக்க சொன்னாங்க சொல்கிறாங்க. ஒன்றை பார்த்துக்க சொன்னாங்களா சொல்லி ஏன்னா உன் ஏஜ் தான் அவன் இருப்பான் இன்னும் வந்து பார்த்துக்க சொன்னாங்களா சொல்கிறாங்க. இப்போ இன்னொரு பையன் பார்க்குறாங்க. இல்லை ஜெக்கி ரொம்ப சொல்லிட்டு அமைதியாக இருப்பேன் சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் வந்துட்டு பார்த்து சொல்லிப்பாங்க சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி இங்கே பாரு நீ வரைக்கும் மக்கள்கிட்ட பேசுனது இந்த பையன்ட்டு பேச சரி உன் ஏஜ் தானே இருக்காங்க சொன்னாங்க. அவனோட பெரிய பசங்க அவன்கிட்ட பேச சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி அமைதியாக இருக்காங்க சொல்லலாமா வாய் திறக்க நம்பர் அப்படி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் பார்க்குறாங்க. எல்லாரும் திட்டுறாங்களா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும் இல்லை அப்படி சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கி தான் உட்காந்து கொடுத்து ஜிம் ஜெக்கி பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம் அமைதியாகவே இருக்காரு. இப்போ ஜெக்கி தான் வந்துட்டு யாரும் சாப்பிட்றியா கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சாப்பிட்றதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. இல்லை இப்போ எதுவுமே கொடுக்கலையே நம்மளுக்கு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. என்கிட்ட பிஸ்கட் இருக்குது சாப்பிட்றியா சொல்கிறாங்க. பிஸ்கெட்டா ஏதே ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. லாஸ்ட் வீக் ஒரு பர்சன் வந்திருப்பாங்க. அவங்க என்ன கொடுத்துருப்பாங்க. அந்த பிஸ்கெட்டை வாங்கி ஜெக்கி பேக்கில் வச்சிருப்பாரு. நான் வச்சிருக்கேன் சாப்பிட்றியா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. உனக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை எனக்கு நீ சாப்பிட இல்லை அதே உனக்கு கொடுத்து நீ சாப்பிடு ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. பரவாயில்ல சார் ஜெக்கி சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சார் ஜெக்கி தான் இப்போ அந்த பிஸ்கெட் எடுத்து ஜிம் கொடுக்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. அதுக்கு பாதி ஜிம் கொடுக்குறாங்க. அது ஒரே ஒரு பிஸ்கெட் தான் பெருசாக இருக்கணும் ஓகேவா. இப்போ ரெண்டு பேர் அதை பாதி கட் பண்ணி நம்ம ஜிம்முக்கு பாதி ஜெக்கிக்கு பாதி சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஷேரிங் ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் சாப்பிட்றாங்க. இப்போ நம்ம நைட்டு தான் எல்லாரும் சாப்பிட்டுருப்பாங்க. ஜிம் ரூம் போகிறாங்க. அப்போ ஜிம் 100% பிடிக்கிறாங்க. ஜிம் திரும்பி பார்க்குறாங்க. பின்னு உனக்கு என்ன வேணும்னு சொல்கிறாங்க. பாருங்க ரூம் வந்து நம்ம சும்மா விட்றோம் அப்படி சொல்லிட்டு அந்த பின்னு தான் ஜிம் இப்போ கில்லான்னு போகிறாங்க. டக்குன்னு அந்த பர்சன் 100% பிடிக்கிறாங்க. இப்போ அந்த பர்சன் திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு கூட அவனும் சின்ன பையன் நம்ம ஜிம் மாதிரியே கூட ஜெக்கி தான். இப்போ ஜெக்கி வந்து அந்த பர்சன் ஹேண்ட் பிடிக்கிறாங்க. அவங்க பார்க்குறாங்க நம்ம ஜிம்முக்கு ஜெக்கிக்கும் அவன் வந்து ரெண்டு வயசு பெரிய பையன் பண்ணுற ஓகேவா. அவனுக்கு ஒரு 5 years இருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. பாரு நீ புள்ளி பண்ணுறா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறாங்க. பாரு அவனே புள்ளி பண்ணா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் அவன் புள்ளி பண்ணா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் சரியா. ஏன்னா ஃபாதர் வந்து என்னை பார்த்து சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரியா சொல்கிறாங்க. இது ஒன்று பார்த்து சொன்னாங்களா சொல்கிறாங்க. ஒன்று பார்த்துக்கு ஒரு ஆள் வேணும்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்க என்ன எனக்கு பார்த்து தெரியும் அவனை சேர்த்து பார்த்துக்கோ சரியா. இதுக்கப்புறம் அவன் புள்ளி பண்ண நினச்சா நான் தொலைச்சிடும் பாரு அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான் அந்த பர்சன் அனுப்பிச்சு முடிக்க விடுறாங்க. அந்த வயசுலேயே அந்த பையன் வலிக்கு டேடி விட்றா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஜிம் பார்க்கறது வந்து அவன் தொலைச்சிடும்டா சொல்கிறாங்க. இப்போ அந்த பையன் பார்க்குறான். அப்புறம் பார்த்துட்டு சொல்லிட்டு போயிடறான். ஜிம் பார்க்குறாங்க. அப்பா ஜங்குக்கா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன் என்னன்னு சொல்லி கூப்பிட்டா சொல்கிறாங்க. ஜங்குக்கா அவன்கிட்ட வச்சுக்காத அவன் அடிப்பான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. நான் அவனை அடிப்பான் ஜெக்கி சொல்கிறாங்க. தப்பு அடிக்கூடாது ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அவன் நம்மளை அடிச்சா நான் அடிப்பான் சரியா அடிக்காம அடிக்க மாட்டான் சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன் அவங்க சொல்கிறாங்க. எப்பவுமே படிதான் ஜங்குக்கா திட்டுவான் அடிப்பான் கிள்ளுவான் ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் யாரும் கிள்ள மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க சரியா சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. உள்ள சொல்கிறாங்க. ஜெக்கி உள்ள போகிறாங்க. உள்ள போயிட்டு அவங்க உட்காந்துக்கிறாங்க. ஜிம் உட்காராங்க. இப்போ ஜெக்கி நாங்கள் பாரு உனக்கு கொடுக்குற ஃபுட்டை நீ சாப்பிட சரியா சொல்கிறாங்க. சரி உனக்கு கொடுக்குற ஃபுட்டு நீ சாப்பிடு உனக்கு என்ன எப்படி பிடிக்குமோ அப்படி சரியா யாருக்கும் பயப்படாத நான் இருக்கேன் சரியா சொல்கிறாங்க. நான் அவன்கிட்ட ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. எல்லாரும் சொல்கிறாங்க நீ யார்கிட்ட பேச மாட்டியா இப்போ என்கிட்ட மட்டும் பேசுகிறா சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன்னா சொல்கிறாங்க உன் ஃபாதர் ஒன்று பார்த்துக்க சொல்கிறாங்க. அப்படியா ஃபாதர் சொன்னதால பார்த்துக்கிறியா ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி சொல்கிறாங்க. சரி ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இப்போ கற்றுக்கு ஜிம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. படுத்துக்கோ ஜிம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் தூக்கத்தில் ஜெக்கி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஜெக்கி இப்போ அக்காவுக்கு மாறிக்கிறேன்
ஜேகே இருக்காரு ஹக் பண்ணுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஜேகே ஹக் பண்ணியிருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஜேகே பார்க்குறாங்க, பார்த்தா அவர் ஹேண்ட் விட்டு ஜேக்குடைய ஹிப்பில் இருக்கார் போட்டுருக்காரு, ஹேண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஏஜ் இருந்தாலும் கொஞ்சம் ஹைட் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. இவர் பக்கத்து பக்கத்துல குட்டியாக இருக்காரு, அவருக்கு ஸ்டமக் கிட்ட வந்து பார்த்துருக்காரு. அவர் ஜேகேக்கு என்னமோ டிஃப்ரெண்ட் ஃபீல் இருக்குது, இது வரைக்கும் எது வராத ஒரு ஃபீலிங்ஸ். அவர் இப்போ நம்மளோட குட்டி பையனா இது வரைக்கும் யாரும் டச் பண்ண விட மாட்டார், யாருமே பிள்ளைக்கா அவர் பக்கத்தில் விட மாட்டார். அப்படி இருக்கும்போது முதல் தடவை ஒரு பையன் அவனை ஹக் பண்ணி போது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. சார் வீட்டில் நல்ல பையன், அவன் நம்ம மாதிரி இருக்கிற ஒரு பையன், ஒரு குட்டி பையன், அது நம்மளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அவன் ரொம்ப வீக்காக இருக்கான், சின்னப்பா ரொம்ப குழந்தரமாக இருக்கான் பாவம். ஆனால் என்ன சொல்கிறது இல்லையா. சார் நம்ம பார்த்துக்கலாம். ஜேகே சொல்ல மாதிரி படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே லைட்டாக ஹக் பண்ணி அழகாக தூங்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் அவங்க ப்ளே பண்ணாக்கா அவங்க ஒன்றா இருப்பாங்க. அவங்க ப்ளே பண்ணாங்க. அதே ஆர்வம்குள்ளே ப்ளே ஸ்கூல் இருக்கும், அவங்க ப்ளே பண்ணுறாங்க. போயிட்டு ப்ளே பண்ணிக்கிறது, பேசிக்கிறது, இப்படியே போயிட்டுருக்கு. ஜேகே எப்படினாக்கா கொஞ்சம் கொஞ்சமாக எப்படினாக்கா ஜிம்மில் அட்டாச் ஆகுறாங்க. ஜிம்மிக்கு எப்படினாக்கா இன்னொரு ஃப்ரெண்டு இருக்காங்க. எப்படினாக்கா அவங்க வேறு ரூமு. அந்த பையன் தான் கிளாஸில் ஒன்றாக்காகவும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த பையன் பேர் ஜான் ரவுட்டர். ஜான் நல்லா பேசுவான். இப்போ நம்ம ஜான் கிட்ட ஜிம் பேசியிருக்காங்க. ஜேகே ஜிம் பார்க்குறாங்க, பார்த்தா ஜான் ஜிம் பேசியிருக்காங்க. அப்போ ஜான் ஜிம் பிஸ்கட் கொடுக்குறேன், நீ சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே கூட எனக்கு ஒரு டைம் கொடுத்தா சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜேகே கொஞ்சம் கொடுக்குதா சொல்கிறாங்க, கூட சொல்கிறாங்க. ஜிம் தட்டு போகிறாங்க. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆசை ஜிம் கொடுவாங்க. ஜேகே பார்க்க எதுக்கு சொல்கிறாங்க, நீ எனக்கு நீ கொடுத்தல, உனக்கு இந்த ஆசை கொடுக்குறாங்க. இது யார் கொடுத்தது சொல்கிறாங்க. ஜான் கொடுத்தா சொல்கிறாங்க. அவன் யார் உனக்கு சொல்கிறாங்க, ஃப்ரெண்டு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே நான் இருக்கேன், நான் யார் உனக்கு சொல்கிறாங்க, நீ எங்கக்கா ஜிம் சொல்கிறாங்க. ஜங்கான்னு சொல்கிறாங்க. நீ ஜங்கா ராஜுன்னு சொல்கிறேன். நான் உனக்கு யார் சொல்கிறாங்க, அது ஜங்கான்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க. உனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க எனக்கு வேன் எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. ஏன் ஜங்கா சொல்கிறாங்க, எனக்கு வேன் எடுத்துகிட்டு போக சொல்லியா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு வேன் சொல்ல எடுத்துகிட்டு போய் ஏன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. சாரி ஜிம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஜான் அவனுக்கு வேணாமா சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க, எனக்கு ஜான் இருக்க ரூமில் வந்து ஜேகே ஜிம்மில் வந்து போட்டு நினச்சிருப்பாங்க ஃபாதர். ஆனால் அங்கே எப்படின்னா பிளேஸ் கிடையாது, அதனால தான் இப்போ நம்ம ஜிம்மில் தான் ஜேகே கூட வச்சுருப்பாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியுது நான் கொடுக்குறேன் வேணான்னு சொல்லிட்டான் சொல்லிட்டாங்க. இப்போ ஜான் என்ன சொல்கிறாங்க, சரி ஓகே அவன் வந்து நீ கொடுக்குற வாங்கலனாக்கா நீ அவன்கிட்ட கொடுக்குற வாங்காத சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறேன். ஆமாம் இனிமேல் அவன் கொடுக்குற வாங்காத சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. நான் அவங்க கூட இருந்துருக்கலாம், ஆனால் ஃபாதர் வந்துட்டு அங்கே போட்டாங்க சொல்லிட்டாங்க. ஜான் பார்க்குறேன் என்கிட்ட சரியாக சொல்லிட்டேன் எங்கள் ரூமில் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சரி இவங்களும் கொஞ்சம் வச்சுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ஜிம் கொஞ்சம் என்ன சொல்லிட்டா இருக்காரு. ஜிம் பார்க்குறாங்க. சரி நம்ம சாப்பிடுவோமா ஜிம் சொல்கிறாங்க. சரி சரி ஜிம்மும் ஜான் சாப்பிட்றாங்க. ஜேகே முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்சம் கூட வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிற ஜேகே ஒரு மாதிரி இருக்குது. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த அப்படியே கொஞ்சம் முடிச்சுட்டு நான் ரூம் போகணும். ஜிம் போயிட்டுருக்காங்க. ஜேகே வெளில வந்துட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் போய்ட்டு ரூமில் உட்காராங்க. இப்போ ஜேகே உட்காருங்க. ஜேகே ஜிம் பார்த்துருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வந்துட்டு ஒரு விசிட்டர் வராங்க. எல்லாரும் பார்க்குறதுக்காக ஒரு எப்படினாக்கா அவங்க பிகாஸ்ட் ஃபேமிலிஸ் அவங்க வந்துட்டு இருக்காங்க. வந்திருக்காங்க. எல்லாம் வாங்க கூப்பிட்றாங்க. சரி சொல்லிட்டு போகிறாங்க. அப்போ எல்லாருமே கொடுக்குறாங்க. இல்லைனாக்கா அவங்களுக்கு ஃபுட்டு ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தனித்தனியாக அவங்களுக்கு பேக் கொடுப்பாங்க. எல்லாருமே ஆளுக்கு ஒரு பேக் ஆளுக்கு ஒரு பேக் வாங்கிக்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு பேக் இருக்கும். நம்ம ஜிம்மில் அவங்க பேக் வாங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்க ஜிம் ரொம்ப குட்டி பையனாக இருக்கிற அந்த பேக் எடுத்து போய் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கும். அப்புறம் ஜேகே ஜிம் பார்க்குறாங்க. இவருக்கு ஜேகே ஸ்மைல் பண்ணதே இல்லை. முதல் தடவை ஜிம் தூக்கம் தூக்கிட்டு போகிறாங்க. எனக்கு அது எல்லாமே இருக்கும். ஸ்வீட் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுட்டு, அதுக்கப்புறம் எல்லாமே இருக்கிறதுனால தூக்க முடியாமல் எடுத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் தான் அப்படியே கஷ்டப்பட்டு போகிறாங்க. ஜேகே அதை பார்த்து சிரிச்சுட்டு வந்துட்டு கூட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நானே எடுத்துக்கிறேன் ஜிம் சொல்லுவாங்க. ஜேகே பார்க்க என்ன சொன்னால் நானே எடுத்துக்கிறேன் ஜிம் எடுத்துக்கிறாங்க. ஜேகே ஒரு மாதிரி என்ன பண்ண நினச்சிட்டு இருக்கான் சொல்லிட்டு ஃபைனலாக 2 பேரும் ரூம் கொண்டுட்டாங்க. ஜிம் இப்போ தனியாக உட்காந்துருக்காரு. அது ஒரே பெட் தான் தனியாக உட்காந்துருக்காரு. ஜேகே பார்க்குறாங்க. எதுக்கு தனியாக உட்காந்துருக்கா சொல்கிறாங்க. ஒன்றுலாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு என்ன சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்மில் கிட்ட கூப்பிட்றாங்க. ஜிம்மு கிட்ட உட்கார வச்சுக்கிட்டு இங்கே பண்ணி நினச்சிட்டு மனசில் சொல்கிறாங்க. நான் நினச்சிருக்கேன் சொல்லி நானும் பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப ஓரா போயிட்டுருக்கா சொல்கிறாங்க. அப்படியே சொல்கிறாங்க. நான் பார்த்து தானே இருக்கேன், ரொம்ப ஓரா போயிட்டுருக்க தெரியுமா. இப்போ அப்படியே அவங்கள்ட்ட அப்படி பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. நான் இது கூட்டணி பேச மாட்டேன்ட்டேன், நீ பாட்டுக்கு தனியாக போயிட்டுருக்கா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. நீ மட்டும் நான் கொடுத்தா வாங்க மாட்டேன்ல, நீ கொடுத்தா நான் ஏன் வாங்கணுமோ ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் சொல்கிறாங்கம்மா நான் இது கொண்டு பேசணும். நீ ஃபாதர் சொன்னாங்க பார்த்துக்கிறேன் ஃப்ரெண்டா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் நான் நீ எனக்கு ஃப்ரெண்டா, ஜான் எனக்கு ஃப்ரெண்டு, நீ ஃபாதர் சொன்னதை பார்த்துக்கிட்டேன் இல்லைக்கா நீ வந்துட்டு பார்த்துப்பியா, அங்கே ஜான் ரொம்ப இடம் இல்லையாம்மா, அதை எங்கள் தங்க வச்சிருக்காங்க இல்லைக்கா நான் அங்கே தான் போயிருப்பேன். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே தங்க அப்போ ஜான்கிட்ட போ. ஜேகே தான் இப்போ ஜிம்மில் ஹேண்ட் பிடிச்சி இறக்கி விட்றாங்க, விட்டு விட்டு. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. போ ஜான்கிட்டே போ சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே தானே ஃபாதர் தங்க சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. என்னால் உனக்கு பார்க்க முடியாது சரி போயிட்டு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீ பார்த்துக்கலாம் பரவாயில்ல. ஜிம் தான் அந்த விட்டு கீழே உட்காந்துக்கிறாங்க. அங்கேயே உட்காந்துட்டு அது ஸ்நாக்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ மற்றவங்களும் பார்க்குறீங்க. ஜேகே சொல்கிறாங்க. அங்கே ஒருத்தன் புள்ளி பண்ணுறதா அங்கே கூட்டு வந்து விட்டாங்க. உங்கள்கிட்ட ஃபாதர் வந்து உனக்கிட்ட தான் விட்டாங்க. நீ இருக்கா புள்ளி பண்ண மாட்டேன், நீ நல்ல பையன் நினச்சிட்டு இருக்க, நேரம் பேச மாட்டேன் வர்றாங்க, நீ எப்படி பண்ணுற, அவன் வயசு கூட வந்து நான் இதுக்கு எப்படி பண்ணுறேன் சொல்லிட்டு மற்றவங்க கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பரவாயில்ல அண்ணா திட்டாதீங்க ஜிம் சொல்கிறாங்க. அவன் நல்ல பையனாக இருக்கான், பார்க்க அழகாக இருக்காங்க, நடந்தனை பார்த்துட்டு சொல்லி இன்னைக்கு என்னாச்சு உனக்கு சொல்லிட்டு கேட்குறாங்க.
இப்போ ஜேகே பார்க்குறாங்க, அது ஏன் பிரச்சனை அவன் பிரச்சனை நீங்கள் இன்டர்வியூ ஆகுறீங்க சொல்கிறாங்க. என்னத்துக்கு அதை நாங்கள் பார்த்துருவோம் ஓகேவா சொல்கிறாங்க. நீ சின்ன பையன் மாதிரியா பேசுகிற சொல்கிறவங்க கேட்குறாங்க. ஜேகே பார்க்க அப்படி தான் பேசணும்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குற ஜிம்மி இந்த பாரு நீ வேணா அங்கே வந்து படுத்துக்கிறியா கேட்குறாங்க. இல்லை வேண்டாம் நான் சொல்கிறாங்க. பாருங்க என் பேட்டி பேசுறதுக்கு வந்து படுத்துக்குவா சொல்கிறாங்க. இல்லை நான் இங்கே இருக்கேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம அவங்க பார்க்குறோம் சரி ஓகே சொல்லிட்டு அவங்க விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்க்குறேன். ஜேகே ஜிம் மறைச்சிட்டு இருக்காங்க. ஜிம் எதுவுமே சொல்லாமல் அப்படின்னு ஸ்நாக்ஸ் வந்து சாப்பிட்றாங்க. ஃபுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதை பேக் பண்ணி அப்புறம் அதை சாப்பிட்டு முடிச்செல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் போட்டு ஹேண்டில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. இப்போ ஜேகே மட்டும் பெட்டில் உட்காந்துருக்காங்க. ஜிம் கீழே உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஜிம் பிளாங்கெட்டையும் பிள்ளை எடுத்துட்டு கீழே வச்சுறாரு. கீழே படுக்க ஆரம்பிச்சிடாரு. இப்போ ஜேகே பார்க்குறாங்க ஒரு மாதிரி இருக்கு ஏய் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க மேலே வா சொல்கிறாங்க. நான் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க. மேலே வான்னு சொன்ன சொல்லுங்க வரமாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கீழே இறங்குறாங்க. இவங்களை பார்க்க என்னடா நடக்குது சொல்கிறாங்க. லைட்ல ஆஃப்ல தான் இருக்குது. இவங்க பார்க்க என்னடா பண்ணுறாங்க ரெண்டு பேரும் சொல்கிறாங்க. தெரியலடா சொல்கிறாங்க. பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜேகே தான் ஜிம் பக்கத்தில் வராங்க. பாரு மேலே வா சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. மேலே வான்னு சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்கணும் என்ன என்கிட்ட போக சொல்கிறாங்க. நீ தானே வந்துட்டு என்ன போக சொன்னேன் சொல்கிறாங்க. எப்படி கூப்பிட்ற சொல்லி ஜேகே பார்க்குங்க. அப்புறம் நீ அவங்ககிட்ட மட்டும் கிளாஸ் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இங்கே இருக்கும் என் கூட இருக்க கிளாஸ் கொண்டு அவங்ககிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அவங்க கூட தான் வாங்கி சாப்பிட்றேன் ஜேகே சொல்கிறாங்க. அவன் ஃப்ரெண்டு வாங்கி கொடுக்கான்னு சாப்பிட்றேன். உனக்கு நான் புட்டு கொடுத்துருந்தேன் நீ வாங்கிக்கல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அவங்க கொடுத்து நான் இதுக்கு வாங்கிக்கணும் சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. அப்போ நீ கொடுத்து நான் இதுக்கு வாங்கிக்கணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் ஜேகே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே பாரு இன்னும் கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் அதாவது ஜான் ரூம்லேருந்து ஒரு அண்ணா போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அங்கே போயிடுவோம் சரியா அதுக்கு எப்படி படுத்துக்கிறேன் கீழே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம்மி அப்படி சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. மேலே வா சொல்கிறாங்க. வரமாட்டேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. வரப்போறில்லை சொல்ல வரமாட்டேன் சொல்கிறாங்க. நீ வரணுக்கு ஒன்று பேச மாட்டேன் சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பேசாது நானும் பேச மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி உனக்கு என்ன பிடிக்குமா அவனை பிடிக்குமா ஜே கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு அவன் ஃப்ரெண்டு சொல்கிறாங்க. அப்போ நான் ஒன்று சொல்கிறாங்க. நீ வந்துட்டு சொல்கிறாங்க. நீ நான் வந்து சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. தெரியல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு அவன் ஃப்ரெண்டுனாக்கா அவன் ஃப்ரெண்டுக்கு மேலே சொல்கிறாங்க. ஃப்ரெண்டுக்கு மேலேனா ஜிம் கேட்குறாங்க. பக்கத்தில் பசங்க ரிசல்ட் பண்ணுறாங்களோ பெரிய பசங்க தானே ரிசல்ட் பண்ணி சுற்றிட்டு இருக்காங்க. என்னடா பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு எனக்கு கிளியராக கேட்குது மாதிரி பேசுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெகி பார்க்கணும்ப்பா நம்ம ஃப்ரெண்டுக்கு மேலே சொல்கிறாங்க. அதான் கேட்குறேன்னா என்ன ஃப்ரெண்டுக்கு மேலே என்னன்னா அப்படின்னா ஜிம் கேட்குறாங்க. ஒரு மீனிங் புரியல உனக்கு அது சொன்னால் புரியாது சொல்கிறாங்கன்னு சொல்ல புரியுற மாதிரி சொல்லு ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க. அது நீ வளர்ந்தா புரியும் எந்திரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. நான் வந்துருக்க மாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்க சரி சொல்லி ஜிம் ஜெகி பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. என்ன பண்ணுறா ஜிம் கேட்குறாங்க. பக்கத்தில் ரெண்டு கட்டிட்டு இருக்கோம். இவங்க கீழே படுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை போய் எட்டி பார்க்குறாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெகி பார்க்குறாங்க. அதே சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்க ஜேகே நீ இவ்வளோ பேசுவியா அவனுக்கு கூட பேசுறேன்னு தெரியாதுடா தெரியுமா உனக்கு 3 இயர்ஸ் முடிய போகுது ஆல்மோஸ்ட் 4 years ஆக போகுது. நீ இவ்வளோ பேசுன்னு ப்ராமிஸாக தெரியாதுடா நீங்கள் பேசுகிற பார்க்க ஏதோ அடல்ட்டு பசங்க பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிட்டு இருக்கான். இப்போ ஜேகே அமைதியாக இருக்காங்க. வா மேலே போகலாம் சொல்கிறாங்க. நான் வரல ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி சரி ஜேகே படுத்துக்கிறாங்க. எப்பவுமே ஜிம் தான் ஜேகே ஹக் பண்ணுவாங்க தூக்கத்தில். ஃபர்ஸ்ட் டைம் ஜேகே ஜிம் ஹக் பண்ணுறாங்க. ஜிம் தங்க கையை எடுக்க சொல்கிறாங்க. நான் இதுக்கு எடுக்கணும் ஜேகே ஹேண்ட் கொடுக்குறாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்குறாங்க என்னடா பேசுகிறாங்க ரெண்டு பேரும் சொல்லிட்டு இப்போ ஜிம் தான் சரி வீட்டு நான் எழுச்சி மேலே போகிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. சரி எந்திரி சொல்லி ஜிம் எழுந்திருக்காங்க. ஜிம் மேலே படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஒன்றும் ஜிம் அமைதியாகிறாங்க. இப்போ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் எப்போ ரெண்டு பேரும் மூஞ்சி தூக்கி தான் இருக்காங்க. ஆனால் ரெண்டு பேரும் பார்க்க கேர் பண்ணிக்கிறாங்க. அது பக்கம் ஜிம் ரெண்டு பார்க்க குளிச்சு வந்துட்டாரு. இப்போ ஜேகே ஜிம் ஹேண்ட் வைப் பண்ணி விடுறாங்க. வேண்டாம் நானே பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குற பரவாயில்ல சொல்கிறாங்க. இவங்க பார்க்குறாங்க எல்லாரும் இவங்களாம் போய் வேடிக்கை பார்க்குறாங்க. ரூமில் உள்ளவங்களாம் இப்போ ஜேகே ஜிம்முக்கு ஹேர் வைப் பண்ணுறோம். அப்புறம் ஜிம் வந்து ஜேகேக்கு தான் எடுத்து கொடுக்குறோம். ஜேகே ரெண்டு பேரும் ஹேர் வைப் பண்ணிக்கிறாங்க. ரெண்டு பேரும் என்ன சாப்பிட போகிறாங்க. இப்போ சாப்பிட வைக்கிறாங்க. ஜான் ஜிம் பக்கத்தில் உட்காந்துக்கிறாரு. அதை பார்த்து ஜேகேக்கு அப்படி பாசிட்டிவ் ஆகிட்டு இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஜான் என்ன சொல்கிறாங்க. இவன் இருக்கானே அமைச்சர் அவன் சொல்கிறான் ஃப்ரெண்டுக்கு மேலேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜான் வேலை பார்க்குறாங்க. ஜேகேவா என்ன சொன்னால் சொல்கிறாங்க ஃப்ரெண்டுக்கு மேலே சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குங்க அது என்ன ஃப்ரெண்டுக்கு மேலே சொல்லிட்டு ஜான் கேட்குறாங்க. ஜேகே பார்த்து ஜேகே பார்க்குறாங்க. அதை மட்டும் சொல்லணும் அவசியம் என்ன சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு உங்களுக்கு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ரெண்டு பேர் சாப்பிட ஜேகே தான் ஜிம்முக்கு ஃபுட் எடுத்து கொடுக்குறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நீ தான் நல்லா சாப்பிடுவேன் நான் கம்மியாக தான் சாப்பிடு ஜிம் ஜேகே ஃபுட்டு வைக்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. எப்பவும் ஜான் தானே கொடுப்பேன் நீ ஜானுக்கு ஃபுட்டு சொல்கிறாங்க. இன்னும் வந்துட்டு ஜிம் ஃபுட்டை அடிச்சு பிடிச்சி வாங்குவார். ஆனால் நம்ம ஜிம்மில் வந்து ஜானுக்கு ஃபுட் எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா ஜிம் நிறைய சாப்பிட மாட்டார். இப்போ நம்ம ஜான் பார்க்குறேன் எனக்கு வேண்டாம் நீ ஜேகே கூட சொல்கிறாங்க. அப்படியே சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஜிம் தான் இந்த கூட எனக்கு எடுத்துக்கோ அவன்கிட்ட கூட சொல்கிறாங்க. தரவன் எடுத்துக்கோ ஜிம் தான் இப்போ ஜானு பூஜை கொடுத்துட்டு ஜேகே பூஜை கொடுக்குறாங்க. ரெண்டு பேருமே சாப்பிட்றாங்க. ஒன் ஃபைன் டே நம்ம ஜிம்மும் இப்போ ஜேகேக்கு தான் ஜிம்மும் ஜான் பேசணும் பசுவாக தான் இருக்கும். ஆனால் ஜிம்முக்கு அது பசுனா புரியல. அந்த ஜேகே ஏன் பசுவாகன்னு சொல்லிட்டு பசுனே தெரியாது அவருக்கு. அவனும் சண்டை போடுறான் சும்மா நினச்சிட்டு இருப்பார். ரெண்டு பேரும் சண்டை போடுறது நைட்டில் பேக் கொடுத்து போது இப்படி தான் போயிட்டு இருக்கோம். இப்போ ஜிம்முக்கு 5 years ஆகுது. ஜிம் ஜேகே ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்காங்க. கார்ஃபோனில் ஸ்கூல் இருக்கு அங்கே தான் படிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இந்த ஜிம்மில் வந்து ஹைட் வைஸ் உட்கார வச்சிருக்காங்க. ஜிம் ஃபஸ்ட்டில் உட்காந்துருக்காரு. ஜேகே பின்னாடி போயிருக்காரு. இப்போ நம்ம ஜிம் டன் பண்ணி ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே ஜான் பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. பேர் ஹைட்டாக இருப்பாங்க. ஜிம் முன்னாடி உட்காந்துருக்காங்க. அப்போ ஜிம் பக்கத்தில் ஒரு பொண்ணு உட்காந்து பேசிட்டு இருக்கு. ஜிம்மில் பொண்ணு நல்லா பேசிட்டு இருக்காங்க.
அந்த பொண்ணு பிரச்சனையா ஓகே சரியா நல்லா பேசிட்டு இருக்கா ஜிம் பார்க்குங்க அப்படியா சொல்லிட்டாங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜேகே பார்க்குறாங்க. அப்போ ஜேகே முறைச்சி பார்க்குறாங்க. ஜான் பார்க்குறாங்க என்னதான் பிரச்சனை ஜிம்மிட்ட நீ ஏன்டா அப்போ தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது உனக்கு தேவையில்லை சும்மா சொல்லிட்டாங்க. சரி சரி விட்டுறாங்க. இப்போ ஃபைனல் மதியம் லஞ்சுக்கு 2 நேரம் போய் சாப்பிட்ருக்காங்க. இப்போ நம்ம ஜிம் லஞ்ச் சாப்பிட்ருக்காங்க. அப்போ வந்து ஜிம் பார்க்குறாங்க ஜம்கா இந்த ஜிம் கொடுக்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க எனக்கு வேணாம் சொல்லிட்டாங்க. உனக்கு பிடிக்கிற சிக்கன் பீஸ் இந்த ஜிம் எடுத்து கொடுக்குறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க நான் கேட்டேன் நான் சொல்லிட்டாங்க. அது சொல்லிட்டாங்க போய்ட்டு உன் சியா கொடு சொல்லிட்டாங்க. சியாவா ஏன் சியா இல்லை ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவன் சியா தான் சொல்லிட்டாங்க. ஜான் பார்க்கணும் ஐயோ இப்படி பேசாத சின்ன பையன் அவங்கள்ட்ட போய் நல்லா பேசிட்டு இருக்கா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க சொல்லிட்டாங்க பாரு நம்ம சின்ன பசங்களா இந்த சின்ன பசங்களா இருக்கிறது இப்படி பேசலாமா தப்பு இல்லையா அந்த பொண்ணை போய் அவங்களும் கம்பேர் பண்ணி பேசுறா சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க அப்படியே இருக்கு பேசினா சொல்லிட்டாங்க. அதே பக்கத்தில் உட்காந்து பேசினா சொல்லிட்டாங்க. பக்கத்தில் யாரும் உட்காந்து பேசிடுவா சொல்லிட்டாங்க. பேசக்கூடாதா ஜிம் கேட்குறாங்க நீ பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. ஏன் ஜிம் கேட்குறாங்க ஜேகே பார்க்குறாங்க உனக்கு சொன்னா புரியாது சொல்லிட்டாங்க. சொன்னா புரியுமா சொன்னா புரியும் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க நீ சாப்பிட சொல்லிட்டாங்க. அப்போ நீங்கள் சாப்பிட ஜிம் எடுத்து கொடுக்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அமைதியாக இருக்காங்க. சாப்பிட மாட்டியா நீ சாப்பிட பேச மாட்டேன் உங்களுக்கு தூங்க மாட்டேன் ஜிம் சொல்லிட்டாங்க. ஜேகே தான் சரி கூட அப்படி சொல்லிட்டு ஜேகே நாங்கள் ஜிம்முக்கு தனியாக இப்போ அந்த ரூமில் இன்னொரு பெட்டு கொடுத்துட்டாங்க பக்கத்தில் தனி பெட்டில் பக்கத்து பெட்டு அவங்க இப்போ நம்ம ஜேகே வந்துட்டு அந்த சிக்கன் பீஸ் எடுத்துக்கிறாங்க. சாப்பிட நல்லா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க இதுக்கு எனக்கு குறைச்சிடும். ஜேகே பார்க்குறாங்க என்ன சொன்னேன் ஜிம் கேட்குறாங்க ஒன்றும் சொல்ல சாப்பிட சொல்லிட்டாங்க. ஜிம்மு சாப்பிட்றாங்க. ஜிம் ஜேகே எடுத்து சாப்பிட்றாங்க. ஜான் பார்க்குறவங்க என்ன தான் பிரச்சனை ஜான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே ஜிம் இப்படி ரொம்ப அழகாக ஹாப்பியாக அவங்களே அழகாக போயிட்டுருக்கு. ஜேகே ஜிம்முக்கு யாராவது பேசினா போதும் கோவம் வந்துடும். நீங்கள் ட்ரெஸ் வாஷ் பண்ணுற டெய்லியும் ட்ரெஸ் வாஷ் பண்ண மாட்டாங்க 2 days ஒன்ஸ் தான் வாஷ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ஜிம் ஜேகே வந்து வாஷ் பண்ணுற ட்ரெஸ் எல்லாம் ஜிம் வந்து வச்சு பக்கெட்டில் ட்ரெஸ் வச்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கும். ஜேகே பார்க்க நிற்கிறது ஒரு வாத்துக்குட்டி மாதிரி ஜேகே நினைக்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாங்க அவன் வந்து வாத்துக்குட்டி மாதிரி இருக்கானா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. சரி சரி ஜான் சுற்றிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகே தான் கூட சொல்கிறாங்க. எதுக்கு ஜிம் கேட்குறாங்க வாஷ் பண்ணி தரேன் சொல்கிறாங்க. வேண்டாம் வேண்டாம் நான் வாஷ் பண்ணிக்கிறேன் சொல்கிறாங்க. கூடன்னு சொல்கிறேன் சொல்கிறாங்க. பரவாயில்ல நான் வாஷ் பண்ணிக்கிறேன் ஜிம் சொல்லி ஜேகே கூட சொல்லி ஜேகே தான் அவர் ட்ரெஸ் அவரே வாஷ் பண்ணி தராங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே அவ்வளோ பொறுப்பாக ட்ரெஸ்லாம் வாஷ் பண்ணி காய வைக்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறேன். ஜேகே சொல்கிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க பரவாயில்லையே உன்னை நம்பி நான் ஜிம்மில் கொடுத்தேன் நல்லா பார்த்துக்கிறேன் சொல்கிறாங்க. அது ஃபாதர் சொல்கிறாங்க நான் எனக்கு தெரிஞ்சிருக்கு பார்த்தியா எனக்கு யார்கிட்ட கொடுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டான பசங்க கொடுத்துருக்கேன் சொல்கிறாங்க. ஜிம்மி நீ ஹாப்பியாக இருக்கியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க ஹாப்பியாக இருக்கும் அவங்க யாரும் பிடிக்கல யாரும் பிடி பண்ணல ஆனால் ஜம்கா தான் சொல்கிறேன். ஜம்கா தான் அப்பவும் ஃபைட் பண்ணுறான் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்க என்னாச்சு பையன் ஃபைட் பண்ணுறா சொல்கிறாங்க. அது ஒன்றும் ஃபாதர் சும்மா சொல்கிறாங்க. சரி சரி ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ஃபைட் பண்ணுறது தப்பு இல்லை சரியா சொல்கிறாங்க. அப்போ ஃபைட் வரும் சரி பண்ணிக்கணும் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் போயிடுறாங்க. அப்புறம் நம்ம ஜிம் பார்க்குறாங்க நீ நான் ஃப்ரெண்டு அதை நமக்கு ஃபைட்டு வருதா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அவங்க ஃப்ரெண்டுக்கு மேலே சொல்கிறாங்க. அது என்ன ஃப்ரெண்டுக்கு மேலே ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொன்னால் புரியா சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாங்க ஃப்ரெண்டுக்கு மேலேனா சொல்லிட்டு ஜான் கேட்குறாங்க. ஜான் குரலுக்கு புரியும். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க ஒன்றும் இல்லை சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபாதர் அந்த வீக்கெண்ட்ரா எல்லாரும் பீச்சுக்கு கூட்டிகிட்டு போகணும் முடிவு பண்ணுறாங்க. பீச்சுக்கு போயிருக்காங்க. ஜிம் ஜேகேவும் மணல் வீடு கட்டுறாங்க. ஜம்கா சொல்கிறேன் என்ன சொல்கிறாங்க நம்ம பெருசாக வீடு கட்டுவோமா சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க கட்டலாம் சொல்கிறாங்க. இப்போ ஜான் பார்க்குறாங்க நீ இப்போ அவங்க கூட வீடு கட்ட முடியும்னு சொல்கிறாங்க. ஏன் ஜான் சொல்கிறாங்க பெருசாக கூட தனித்தனியாக போயிடும் சொல்கிறாங்க. தனித்தனியாவா சொல்கிறாங்க தனித்தனியாக போயிடும்ல சொல்கிறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்மே பார்த்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க அப்படியா நான் விட்டு போயிடுவேன் என்னோட போயிடுவா ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க நீ என்னோட போயிடுவா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க சரி என்னோட போயிடுவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க தெரியலையே ஜம்கா என்னோட எங்கே போயிடாதா ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சொல்லிட்டு எங்கே போயிடா ஜம்கா நீ கூட இருக்க மாட்டியா ஜிம் கேட்குறாங்க. இப்போ ஜேகே அமைதியாரு. இப்போ கொஞ்சம் ஜான் பார்க்க அவன் அப்புறம் கூட இருக்க முடியும் நீங்கள் எப்படி பெருசான வளர்ந்து நம்மளும் தனித்தனியாக போயிடும்டா ஆனால் நம்மளும் டச்சில் இருக்கலாம் ஓகேவா சரி ஜான் சொல்கிறாங்க. இல்லை இல்லை ஜம்கா நீ என் கூட வீடு ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க சரி என் கூட வீடு ஜம்கா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க பெருசாக வந்ததுக்கு பார்த்துக்கலாம் சரியா சொல்கிறாங்க. சரி சரி ஜிம் ஜேகேவும் ஆனால் மழை வீடு கட்டுறாங்க. இப்போ ஃபாதர் என்ன சொல்லியிருக்காங்க ஃபோட்டோகிராஃபர்கிட்ட ஃபோட்டோ எடுங்க குழந்தைங்களான்னு சொல்கிறாங்க. தனித்தனியாக குழந்தைங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே ஒரு மெமரிஸாக எல்லாரும் சேர்ந்துட்டாங்க. குரூப் ஃபோட்டோ ஒரு ஆர்ஃபன் ஃபோட்டோவாக இருக்கும். தனித்தனி இடத்துல உங்களுக்கு மெமரிஸாக இருக்கலாம் உங்கள் சைல்டு மெமரிஸாக தனித்தனி இடத்துக்கு சொல்லியிருப்பாங்க. அப்படி தான் ஜேகே ஜிம்மும் சேர்ந்து வீடு கட்டுறாங்க. ஒரு பிக்சர் எடுக்க அந்த மணல் வீடு கட்டுறப்போ ஒரு பிக்சர் எடுக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது நல்லா இருக்குது ஜேகே ஜிம்முக்கு ஒரு மெமரிஸாக இருக்கும் சொல்லிட்டு ஃபாதர் பார்க்குறாங்க. இது அவங்களுக்கு கொடுக்கலாம் சொல்லிட்டு தனித்தனியாக ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அப்போ ஜிம்மும் ஜானும் தண்ணி ஓட்டு போய் விளையாடிருப்பாங்க. அதையுமே ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. தனித்தனியாக இருக்கும் மெமரிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. எப்படி அழகாக இருக்கிறாங்க அந்த டே வந்து அழகாக போயிருக்கும். ஃபைனலாக இவங்க வந்துடுறாங்க. வந்துட்டு கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் பார்த்தாக்கா இவங்களுக்கு ரெகுலராக ஸ்பான்சர் பண்ண ஒருத்தர் ஓகேவா ரொம்ப டேஸாக ஸ்பான்சர் பண்ண ஒருத்தர் சடனாக அதுக்கு இறந்து போயிட்டாரு அப்படி சொல்லி நியூஸ் வருது. என்ன சொல்கிறாங்க ஆர்ஃபனுக்கு ரொம்ப டேஸாக ஸ்பான்சர் பண்ண ஒருத்தர் ஃபாரின் இருப்பார். அவர் அங்கேருந்து ஸ்பான்சர் பண்ணி தான் இந்த பசங்க இவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு நல்லா இருந்த ரீசன் அவர் தான். இப்போ அவர் இறந்து போயிட்டுதான்ல அவங்க பசங்க வந்து ஸ்பான்சர் பண்ண ரெடியாகவே இல்லை. நாங்கள் ஆர்ஃபனுக்கு ஸ்பான்சர் பண்ண மாட்டோம். எங்கள் அப்பா பண்ணாலும் அவருடைய விஷயம் சரியா அவர் பிடிச்சிட்டு பண்ணியிருக்காரு. நாங்கள் எங்களால் பண்ண முடியாது எவ்வளோ தான் கொடுக்க முடியும் மந்த்லி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணாங்க. பண்ணுறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் திங்ஸ் எல்லாம் காலி ஆகுது. கிராசர்ஸ் எல்லாம் காலி ஆகிட்டு இருக்கு. இப்போ எப்படிலாம் கேட்டு கம்மியாக குக் பண்ண அனுப்புகிறாங்க. எப்போவும் குக் பண்ணுறப்போ ஒரு மீட்டு எக்குன்னு சொல்லி எல்லாம் தனித்தனியாக வச்சுருப்பாங்க. இப்போ அதுக்கு வெறும் ரைஸ் அதுக்கப்புறம் சம் வெஜிடபிள் கொஞ்சோண்டு கீரை இப்படி தான் வந்துட்டு இருக்கு. பசங்களுக்கும் ஃபுட்டு இன்னும் ஃபுல்லாக பத்த கூட இல்லை. இப்போ பசங்களை பார்க்குறாங்க அந்த ஃபுட்டு சோப் பண்ணுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்குறாங்க ஜிம்மா சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க
ஏங்க எங்கே எக்கெல்லாம் எக்கு மீட்டர் கேட்குறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியல. இல்லைப்பா கொஞ்சம் டேஸ்க்கு அதை சாப்பிடக்கூடாது சரியா சொல்லிட்டாங்க. ஏன் சொல்லிட்டாங்க, அது சாப்பிட ஃபீவர் வருமா, கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் சொல்லிட்டாங்க. அப்படியே அவங்க சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டாங்க. ஃபுட்டு கம்மியாக வைக்கிறாங்க எல்லாருக்குமே. இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பார்த்தாக்க பசங்க சின்ன சின்ன பசங்க கேட்குறாங்க, பெரிய பசங்களுக்குமே பத்த மாட்டேங்குது. அப்போ தான் ஃபாதர் என்ன பண்ணுறாங்க, ஒன்றையாடி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு ஹாலில் வந்து உட்கார வைக்கிறாங்க. எல்லாரும் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் டேஸ்க்கு சாப்பாடு இப்படி தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சீக்கிரமே நம்பி பொறுத்தவங்க யாராவது ஒருத்தவங்க கிடைப்பாங்க சரியா, யாராவது ஒன்று ஃபண்ட் டொனேஷன் பண்ணாங்கனாக்கா நம்ம வந்து அதுலேருந்து வாங்கிக்கலாம், உங்களுக்கு தேவையான எல்லாமே வாங்கி தருவோம் சொல்லிட்டாங்க. அது நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுக்குறோம், அதில் கொஞ்சம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிறாங்க சரி சொல்லிட்டு. அப்போ டேஸ் போக போக யாருமே ஸ்பான்சர் பண்ண ரெடியாக இல்லை. இப்போனாக்கா அவங்க அப்போ டொனேஷன் பண்ணுறவங்க கூட டொனேஷன் பண்ணுறல. அப்போ அந்த டைம் எல்லாருமே கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன், அவங்களுக்கு யாருக்குமே மணி இல்லை, எங்கள் கம்பெனி லாஸில் இருக்குது, எங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன் இஷ்யூவாக இருக்குது சொல்லிட்டு நிறைய பேர் எல்லாமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு நிறைய பேர் விசிட்டர்ஸ் வருவாங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் ஸ்நாக்ஸை கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த டைம் பார்த்தாக்கா ஒரு 6 மந்த்து பார்த்தா யாருமே கொடுக்கல. அவங்க ஃபாதர் எந்த அளவுக்கு முடியுமோ அவங்க சேவிங்ஸ் வச்சுருக்காங்க. கொஞ்சம் மணி அவங்க கொடுப்பாங்க ஃபண்டு, அது வந்து எப்பவுமே கல்குலேட் வச்சுருப்பாங்க சேவிங்ஸு. அந்த மொத்த சேவிங்ஸுமே இப்போ மொத்தமாக காலி ஆயிடுச்சு. அந்த சுத்தமாக எதுவுமே இல்லைன்னு சொல்லலாம். அப்போ டே கொஞ்சம் ரைஸு கொஞ்சோண்டு ஒரு வெஜிடபிள் தான் வைக்கிறாங்க, அதை தாண்டி எதுவுமே இல்லை. இப்போ ஜேகேலாம் நல்லா சாப்பிட்ற ஒரு பர்சன், ஜிம்லாம் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ற ஜேகேலாம் நல்லா சாப்பிட்ற பையன். ஜேகேலாம் ஃபுட்டு பத்தவே இல்லை, பசிக்குது அவருக்குலாம். அதுக்கு அது பத்தவே இல்லை அவருக்கு. இப்போ ஜிம் தான் சம்க்கு ரெண்டு சாப்பிட்டு ஜிம் கொடுக்குறாங்க. ஜேகே பாருங்க வேணும் சொல்லி சாப்பிட்டு ஜம்க்கா ஜிம் அவரை கொடுக்குறாங்க. ஜானுக்குலாம் சுத்தமாக ஃபுட்டு பத்தவே இல்லை, எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு பக்கம் பசங்க பசிக்குதுன்னு சாப்பிடும்போதே இருந்தாக்கா பசிக்குது பத்தலை எனக்கு சர்வ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்கள்ட்ட இல்லை, அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு பாவம், அவங்க எவ்வளோ முடிஞ்சளவுக்கு ட்ரை பண்ணுறாங்க. அப்போ ஃபாதர் போய்ட்டு நிறைய இடத்துல டொனேஷன் கேட்குறாங்க. இப்படிக்கா அப்போ கேட்பாங்களே பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துக்கு லெட்டர் அனுப்புகிறாங்க இந்த மாதிரி சொல்லிட்டு. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அவங்களாம் சொல்லிட்டாங்க யாருமே இப்படிக்கா டொனேஷன் பண்ண ரெடியாகவே இல்லை, ரொம்ப கிரிட்டிக்கல் கண்டிஷனில் போயிட்டுருக்கு. ஒரு 1 இயர் பார்த்தா பசங்க நிறைய வெயிட்லெஸ் ஆகிட்டாங்க. ஏதாவது இப்போலாம் நோட்டீஸ் போடலாம் அடிச்சு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி எங்கள் ஆர்ஃபன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஆர்ஃபன்ட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. அவங்க பக்கத்தில் எங்களுக்குமே இதே சேம் சுச்சுவேஷன் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாக இல்லை. ஈவன் கவர்மெண்ட்லேயே இப்படினாக்கா இல்லை எங்கிட்ட இப்போ மணி இல்லை சொல்லிட்டு இப்படினாக்கா யாருமே ஹெல்ப் பண்ண ரெடியாகவே இல்லை. ரொம்ப சுச்சுவேஷன் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக போயிட்டுருக்கு. ஜேகேலாம் பசி தாங்க முடியாமல் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இருக்கா. அந்த பக்கம் ஜிம் பார்க்குறது ஜங்கா பசிக்குதா ஜிம் கேட்குறேன். ஜேகே பார்க்குங்க இல்லை பரவாயில்ல ஜேகே தண்ணி குடிச்சிருக்காங்க. ஜிம் பார்க்க எனக்கு வயிறு வலிக்க சொல்லிட்டு எனக்கு வயிறு வலிக்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே என்னாச்சு கேட்குறேன் தெரியல, எனக்கு வயிறு வலிக்க சொல்கிறாங்க. பார்த்தா ஜிம் பிள்ளைக்கு அப்பண்டிக்ஸ் வந்துச்சு அந்த டைமில். சரியாக சாப்பிடாம டைமுக்கு சாப்பிடும் போது அவருக்கு கொண்டு நிறைய பேர் கொண்டுருச்சு. இப்போ சர்ஜரி மட்டும் ஃப்ரீயாக பண்ணிடுவாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக பண்ணிடுறாங்க. அந்த டைமும் சர்ஜரிலாம் பண்ணிடுறாங்க. சின்ன சின்ன பசங்க உடைகள்லாம் வந்துருக்கு. இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக போயிடுது. அப்போ தான் ஒரு பர்சன் ஃபாதர் இப்போ ஃபாதர்னாக்க வந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. மெழுகுதி எப்படினாக்கா கேண்டில் சேர்த்து ப்ரேயர் பண்ணுறாங்க. எங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணணும், பசங்க ரொம்ப பசங்க துடிக்கிறாங்கன்னு பார்க்க முடியல, தயவுசெய்து யாராவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் காலத்தில் ப்ரேயர் பண்ணுறாங்க. ஒன் டே ரொம்ப ப்ரேயர் பண்ணுறாங்க. அழுது ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் எல்லாருமே. யார் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவாங்க, யார் பசங்க ஃபுட்டு தருவாங்க சொல்லி அப்படி அழுதுட்டு இருக்காங்க. அப்போ தான் 1 டே ஒரு பர்சன் அதுக்குள்ளே அனுப்பிச்சாகிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்க யாருன்னு சொல்லிட்டு ஒரு பர்சன் வராங்க. அவங்களோட பேர் வந்துட்டு வாங்க சொல்கிறாங்க, என் பேர் வாங்க சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஃபாதர் பார்க்க உள்ளே வாங்க சொல்கிறாங்க. இன்னைக்கு என்னோட ஒய்ஃபோட பர்த்டே சொல்கிறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க பர்த்டேக்கு வந்துட்டு அவங்க எல்லாருக்கும் வந்துட்டு ஃபோட்டோ கொடுக்க நாங்கள் நினைக்கிறோம். அவங்க வந்துட்டு அதாவது அவங்களோட விஷயம் சொல்கிறாங்க. அப்போ ஃபாதருக்கு எதுவும் நிம்மதியாக இருக்குது. காலத்துக்கு எப்போ ப்ரேயர் பண்ணிருப்பாங்க, அழுது ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க. பசங்க பசங்க வாடிட்டு இருக்காங்க. அப்போ பார்க்க முடியல தர்ஷினி என்ன பண்ணுங்க சொல்லியிருப்பாங்க. அப்போ அவங்க ஒரு கார்டு சென்ட் பண்ணவே அவங்களுக்கு கடவுள் மாதிரி தெரியும் அவங்க கண்ணுக்கு. அந்த டைமில் உள்ள வாங்க சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. உள்ள வராங்க. நிறைய ஃபுட்டு வெரைட்டி ஃபுட்டு கேக்கு ட்ரெஸ்ஸு சொல்லிட்டு அங்கே இருக்க அத்தனை பேருக்கும் அந்த 1 இயரில் அவங்க 1 இயருக்கு மேலே அவங்க வந்து எப்போ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஜப்பாவுக்கு எங்கேயுமே மணி கேட்டு நிறைய பேர் டொனேஷன் பண்ணி தான் அது எப்படி கொஞ்சம் எப்படியே ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1 இயருக்கு அப்புறம் தான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நல்ல ஃபுட்டே அவங்க கண்ணால் பார்க்குறாங்க. அன்னைக்கு பார்க்குறாங்க எல்லாருக்கும் வெரைட்டி ஃபுட்டு. பசங்களும் பார்த்து ஃபுட்டை பார்த்து சாப்பிட்டு இருந்தது பசியே போயிடுச்சு அளவுக்கு பார்க்குறாங்க. அவ்வளோ ஃபுட்டு இவங்க ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் ஃபுட்டு வெஜிடபிள்ஸ் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எப்படின்னா அவங்க குக் பண்ணிட்டு இருப்பாங்க எல்லாம் சாப்பிடுங்க சொல்லிட்டு டொனேஷன் பண்ணுறாங்க. ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் செப்பல் சொல்லிட்டு இப்போ ஜிம் ஜேக்கெல்லாம் பார்க்குறாங்க. ஜேக்கெல்லாம் அன்றைக்கி நல்லா சாப்பிட்றாங்க. ஜிம் பார்க்க ஜம்க்கா சாப்பிட ஜிம் ஜேக்கே ஃபுட் எடுத்துருக்காங்க. அப்போ ஜேக்கே சாப்பிட்றாங்க. எல்லாருக்கும் ஃபுட்டு நல்லா கொடுத்துருப்பாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க என்னாச்சு பசங்களாம் இதெல்லாம் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி ஆகிட்டாங்க சொல்லிட்டாங்க. இப்போ அவங்க ஃபாதர் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, இந்த மாதிரி யாருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு, ஏன் நீங்கள் எங்களை கான்டாக்ட் பண்ணலாம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது உங்களுக்கு பேர் சொல்கிறாங்க. அப்போ அவங்க நேம் விசிட்டிங் கார்டு கொடுக்குறாங்க. என்னோட பேர் வாங்க விட்டு நான் பிஸ்னஸ் மேன் தான், நீங்கள் என்ன கான்டாக்ட் பண்ணுங்க சொல்கிறாங்க. சரி எனக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபாதரும் சரி நாளைக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு எப்படினாக்கா அவங்க அந்த டே மட்டும் டொனேஷன் ஃபுட்டெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் டே ஃபாதர் போகிறாங்க. அவங்க போய் பார்க்கலாம் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபண்டு டொனேஷன் பண்ணிட்டே இருக்கான்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து உங்கள் ஃபவுண்டேஷன் அவங்க ஹெல்ப் பண்ணுறோம்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு ஃபாதர் அவங்க போகிறாங்க. இங்கே வந்து ஒரு பர்சன் கூட்டிகிட்டு அவங்க பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு ஹெல்ப் பண்ணுங்களா சொல்கிறாங்க. சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு ஒரு ஃபாரின் இருக்கான், அவனை வந்துட்டு அந்த ஹெல்ப் பண்ண சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறாங்க. அப்படி அவங்க எனக்கு நாங்கள் மட்டும் பண்ண முடியாது, நான் படம் 10 ஏன்னா மற்ற பசங்க படிக்க முடியாது சொல்கிறேன். ஆமாம் அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு ஃபாரின் இருக்கான், அவனை வந்துட்டு உங்கள் ஆஃபருக்கு வந்து பணம் கொடுக்க சொல்கிறேன். அதுக்கு அப்படி அவன் வந்து டொனேஷன் பண்ண சொல்கிறேன். நீங்கள் வந்து உங்களுடைய அக்கௌண்ட்லேருந்து நான் வந்துட்டு மணி வந்துட்டு எடுத்து எனக்கும் கொஞ்சம் ஏதாவது நான் பிஸ்னஸ்
அப்படின்லாம் பேச வேண்டியிருக்கு. டேரெக்டாக அவங்க கரன்சி வந்துட்டு அங்கே வந்தாக்கா நிறைய ப்ராப்ளம் இருக்குது, டேக்ஸ் ப்ராப்ளம் வரும். நாங்கள் உங்களுடைய இது வழியாக நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறவங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பார்க்குறாங்க. சரி ஓகே, இது வரைக்கும் யாரும் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணதில்லை, அப்படி இருக்கும்போது நம்ம பசங்களுக்கு ஃபுட்டு எல்லாமே கிடைக்கின்றப்போ நமக்கு அது பெரிய விஷயம் இல்லை சொல்லிட்டு அவங்களுமே ஓகே நீங்கள் சொல்கிறது நல்ல மணி தானே கேட்குறாங்க. நல்ல மணி தான், அதுவும் நம்ம தப்பான இல்லை, இன்னும் டேக்ஸ் ப்ராப்ளம் வரும் அதுக்காக சொல்கிறாங்க அப்படின்னு எடுத்து அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க. எனக்கு எல்லாருமே ரொம்ப சுயநலமாக இருப்பாங்களா, அப்படி அவரு வந்து பசங்க நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக அவர் டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போது ஃபாதருக்கு வந்துட்டு ஒரு கால் வருது. ஃபாதர் பார்க்குறாங்க, ஹலோ சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இந்த ஆர்ஃபன் நேம் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறேன், நான் மட்டும் சொல்லுவேன், நீங்கள் வந்துட்டு யாரும் சொல்லக்கூடாது சரியாக சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறேன், என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. ஃபாதருக்குள்ள ஷாக் ஆகிடுது. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, உங்கள் பசங்க வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க ஓகேவா, உங்கள் குழந்தைங்க ப்ரொடெக்ட் பண்ணுறது உங்களோட டியூட்டி சரியா. ஒரு ஃபாதராக நீங்கள் தானே எனக்கு அந்த ஆர்ஃபனுக்கு எல்லாம் பொறுப்பு நீங்கள் தானே, அந்த குழந்தைங்க எல்லாருக்கும் நீங்கள் தானே அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க, நீங்கள் சொல்கிறது சொல்கிறாங்க, நீங்கள் வர விசாரிச்சு பாருங்க அப்படி ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க, என்ன இது ஏன் இப்படி இது நம்பர் தான் வேணாம் வாசல் பார்க்குறாங்க. அப்போ அவங்க பொண்ணு வராங்க, பார்க்குறாங்க ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க, அது சொல்கிறாங்க சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த பொண்ணு அந்த அவங்க அங்கே ஒர்க் பண்ணுறவங்க தானே ஓகேவா, அவங்க சிஸ்டம் மட்டும் அவங்க பண்ணுவாங்க. இப்போ அவங்கள்ட்ட கேட்குறாங்க, ஏமா இங்கே வந்து நம்ம அடாப்ட் பண்ணி அனுப்பியிருக்கோம்லாம் சொல்கிறாங்க. வந்து அடாப்ட் பண்ணிட்டு போனாங்களா, ஆமாம் சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்க எந்த கண்ட்ரியில் எங்கெல்லாம் போயிருக்காங்க தெரியல சொல்கிறாங்க. லிஸ்ட் இருக்கே சொல்கிறாங்க. ஃபாதர் நேம் மதர் நேம் வரல, ஆமாம் அவங்க அட்ரஸ் சொல்கிறது ஆமாம் சொல்கிறாங்க. அதை விட்டு வெரிஃபை பண்ணுறியா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அந்த பொண்ணு போட்டு வெரிஃபை பண்ணுறாங்க. அப்போது அந்த பொண்ணு வெரிஃபை பண்ணுறப்ப பார்க்குறாங்க, அதுக்கு ஒரு 6 மந்த் முன்னாடி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அவங்க அடாப்ட் பண்ணிட்டு போய்ட்டு ஒரு 6 மந்த் வரைக்கும் தான் வெரிஃபை பண்ணுறப்போ கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாமே எடுத்து அதில் இல்லை. இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கு சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த பொண்ணு சொல்கிறாங்க, பாதுகாப்பு என்னமா சொல்லிட்டு அவங்க ஃபாதர் சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு மாதிரி இருக்குது சரி ஓகே சொல்லிட்டு அவங்க பர்சன் கான்டாக்ட் பண்ணுறாங்க. அதாவது அவங்களுமே ஒரு லாயர் தான். அவங்க வந்து ஆர்ஃபனுக்கு அப்போ போடுவாங்க, அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்களுக்கு கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண சொல்கிறாங்க, சொல்லுங்கள் சொல்கிறாங்க. இப்போ அந்த லாயர்கிட்ட போயிட்டு நம்ம பாதுகா சொல்கிறாங்க, இந்த மாதிரி அடாப்ட் பண்ணுற போன சில பசங்க வந்துட்டு எப்படினாக்கா இல்லைன்னு சொல்லிட்டு இந்த ஒரு நியூஸ் வந்துட்டு சொல்கிறேன். என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. அவங்க வந்து ஒரு ஆர்ஃபனுக்கு அடாப்ட் பண்ணிட்டு போன பசங்க வந்துட்டு ஃபாரினில் இந்த மாதிரி பசங்க வந்துட்டு டெத் ஆகுறாங்க, இல்லைன்னு சொல்லிட்டு அது ஃபேக். அதெல்லாம் அவங்க இப்போ அடாப்ட் பண்ணிட்டு வந்துட்டு கொண்டு இருக்காங்க, சில ஆர்கன் மட்டும் எடுக்கிறதுக்காக மெசேஜ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து உண்மையாக போய் நம்ப முடியல, அவங்க டீட்டெயில் பார்த்தாக்கா எல்லாமே ஃபேக்காக இருக்குது. எங்கள் அப்பா வந்து ஒரிஜினலாக காமிச்சு இப்போ பார்த்தா வெரிஃபை பண்ணுறப்போ எதுவுமே இல்லை, எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் யாரை கான்டாக்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபாதர் கேட்குறாங்க. அப்போ இந்த லாயர் பார்க்கணும் சார் ஓகே சார் அப்படி சொல்லி பார்க்குறாங்க. அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்க ஃபாதரும் அந்த லாயர் போகிறாங்க. போய்ட்டு ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்போ கம்ப்ளைண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க நீங்கள் எப்போ அடாப்ட் பண்ணிட்டு போகிறாங்க சொல்லிட்டு அப்போ எல்லாமே சொல்கிறாங்க. அவங்க கொஞ்சம் டேஸ் வரைக்கும் போனவங்க எல்லாமே ஒரு சில இடத்துல கரெக்டாக இருக்காங்க, ஒரு சில இடங்கள்ல இப்போ ரீசெண்டாக போனவங்க பசங்க மட்டும்தான் இந்த மாதிரி இருக்காங்க சொல்லிட்டு வருது. அந்த மாதிரி பசங்க தான் மிஸ் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு வருது. ஓகே நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க சில பர்சனலாக இப்படி ஒரு பர்சன் செக் பண்ண சொல்கிறாங்க. போய் செக் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா அடாப்ட் பண்ணிட்டு போன பேரண்ட்ஸ் கிட்ட அந்த குழந்தைங்க இல்லை அப்படின்னு தெரிய வருது. அப்போ ஃபாதருக்கு ரொம்ப மாதிரி உடஞ்சி போயிடாரு. அந்த குழந்தைங்க இங்கே விட்டு கேட்டு சொல்லுங்கள் சார், இங்கே தானே அந்த குழந்தைங்க நாங்கள் வந்து ரிட்டன் கூட்டிட்டு வந்துக்கிறோம், நானே பார்த்துக்கிறேன் சார் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் பார்க்குறாங்க, இல்லை இதுக்கப்புறம் இதோட இந்த ஸ்டாப் பண்ணி நல்லது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை இதுக்கப்புறம் இந்த குழந்தைங்க சர்ச் பண்ணாமல் இருக்கிறது நல்லது சொல்கிறாங்க. ஏன் அப்படி கேட்குறாங்க. அப்போ தான் போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறாங்க, பாருங்கள் இது எல்லாமே ஒரு பிக்கஸ்ட் க்ரைம், ஒரு பிக்கஸ்ட் குரூப் தான் பண்ணிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் இது பண்ணுறது பிக்கஸ்ட் ஒரு கேங் ஓகேவா, இது மொத்தம் இது இப்போ நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணி தெரிஞ்சிச்சு. செகண்ட் வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ண நினச்சி வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட இருக்க மற்ற குழந்தைங்களோட நிலைமை அவங்களோட ஆர்ஃபனோட சிச்சுவேஷனாக மாறிட்டோம்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறீங்க என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. உங்களுடைய ஆர்ஃபனில் வந்துட்டு மணி வந்துட்டு டிரான்சாக்ஷன் நடந்துட்டு காசு சொல்கிறாங்க. அப்போ ஃபாதர் பார்க்குறாங்க, ஆமாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் பிளாக் மணி எப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் ஷாக் ஆகிடுறாங்க, என்ன சொல்கிறாங்க. ஆமாம் அதெல்லாம் பிளாக் மணி சரியா, அது எல்லா மணியுமே இப்போனாக்க பிளாக்ல வர்றது, அவங்க இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி அதில் வர ஒரு மணி ஓகேவா, அது இந்த பக்கம் இந்த கண்ட்ரிக்கு வெளியில் வர முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அதனால தான் அவங்க ஆர்ஃபன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே உங்கள் ஆர்ஃபனில் வந்தாக்கா யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. எனக்கு ஆர்ஃபன்றப்போ யாரும் ட்ரெடிஷன் பண்ணுவாங்க, அது எப்போதும் மேக்ஸிமம் கண்டுக்க மாட்டாங்க. அதாவது உங்கள் மேலே யாரும் கேஸ் ஃபைல் பண்ணுற வரது நான் துவாசம் உங்கள் மேலே யாரும் கேஸ் ஃபைல் பண்ண மாட்டாங்க. ஈவன் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாக்கா உங்களுக்கு கூட போட்டு விடுவாங்க சொல்கிறாங்க. இப்போ எது சொல்கிறீங்க அவங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்கவங்க இப்படிக்கா முடிவு எடுப்பாங்க சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு அகைன்ஸ்டாக ட்ரெண்ட் பண்ணுவாங்க, தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க. அந்த குழந்தைங்க சேஃபாக இருக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த லாயர் பார்க்குறீங்க, பாருங்க சார் இது பிரச்சனை பெருசாக இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்லுன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக இப்போ நீங்கள் அடை பண்ணி கொடுக்குறாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அது எல்லாமே தனித்தனி பாசம் கிடையாது, ஒரே ஒரு பாசம் சொல்லி மற்றவங்க அடை பண்ணுறாங்க சொல்கிறாங்க. அப்போ ஃபாதர் பார்க்குறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எங்கள் குழந்தைங்க மாதிரி அடை பண்ணிட்டு போகிற யார் எதுக்காக இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் கேட்குறாங்க. அப்போ தான் அந்த லாயரும் ஃபைல் பண்ணிடுறாங்க சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. என்ன கேட்குறாங்க. அவங்க யாரும் இல்லை, இப்போ வந்துட்டு இந்த வாங்கிருக்காரு இல்லையா அவர் தான் சொல்கிறாங்க. அப்புறமா ஃபாதர் பார்க்க என்ன சொல்கிறாங்க, ரொம்ப நல்லவராச்சு அவர் தான் எங்களுக்கு சொல்கிறாங்க. அது எல்லாமே ஃபேக் ஓகேவா, எனக்கு அவங்க கொடுக்கல ஒரு லஞ்சம் வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. லஞ்சம்னு சொல்லுங்க. ஆமாம் எனக்கு அவங்க கொடுக்குற சின்ன ஒரு சாதாரண ஒரு அமௌண்ட் தான் ஓகேவா, மற்றபடி அவங்க உங்கள்கிட்ட தான் அவங்க எடுத்துக்கிற பெனிஃபிட் தான் அதிகம் சொல்கிறாங்க. எனக்கு அவங்க பிளாங்க் கரன்சியே அவங்களோட ஃபுல் பிளாக் கரன்சி எல்லாமே ஒயிட்டாக மாற்றிக்கிறாங்க, உங்களுடைய
உங்களுடைய ஆர்ஃபன் வழியாக. செகண்ட் வந்துட்டு இங்கேருந்து குழந்தைங்கள ஃபாரினில் யாரும் ஆர்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் வெளியில் இருக்கிற பசங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்கும். அவங்களுக்கு அந்த மாதிரி ஆர்கன் கொடுத்தாக்க மில்லியன் கணக்கு பண்ணி தருவாங்க. சரியா, அவங்களுக்கு ஒரு விஷயமே கிடையாது, மணின்ற ஒரு விஷயம் கிடையாது. அவங்ககிட்ட அவங்க பிளட் டைப்புக்கு ஏற்ற மாதிரி ஆர்கன் கொடுத்தாங்கனாக்கா அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. ஓகேவா சொல்கிறாங்க. என்ன சொல்லுவாங்க கிளம்பி படுவாங்க. ஓகேவா, அவங்க அந்த குழந்தைங்களுக்கு 20 டேஸ்க்கு முன்னாடியே வேணும் கொடுத்து கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மாதிரி அவங்க அடை பண்ணிட்டு போவாங்க. அடை பண்ணிட்டு போயிட்டு அந்த பையனை அவங்களுக்கு இது மாதிரி கரெக்டாக பர்ஃபெக்டாக எல்லாமே சரி பண்ணி சர்ஜரி ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக பண்ணுவாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ அதோட தலை இடி இந்த மாதிரி எடுத்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், அவங்க குழந்தைங்களுக்கு வந்து சேஃப்டி இல்லை. இப்போ நீங்கள் தெரிஞ்சாலும் உங்களுக்கு நீங்கள் உஷார் ஆகிட்டிங் தெரிஞ்சாலே உங்களுக்கு மற்ற பசங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, என்னால் பண்ணிட்டே இருப்பாங்க. சரி, அவங்க காப்பாற்றி தான் என்ன பண்ணுவாங்க, அதை ஆக்சுவலி ஃபாதர் புரிஞ்சுக்கோங்க அப்படி சொல்கிறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க. போய் வரைக்கும் போன குழந்தைங்களாம் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் இருக்கிறாங்க இந்த அங்கே சொல்லிட்டு இருந்து அங்கே சீக்கிரட்டாக கிடச்சி விட்டு அங்கே உள்ள ஃபாரின் போலீஸ் ஆஃபீஸர் சீக்கிரட்டாக கொடுத்தது எனக்கு அவங்களோட கன்சியர் நியூஸ் வாயில் அமைச்சிருக்காங்க. சீக்கிரட்டாக கொடுத்தாங்க பாருங்க சொல்கிறாங்க. மெயில் பண்ணாங்க எடுத்துருக்கான்னு சொல்கிறாங்க. அந்த பிரிண்ட் அவுட்டில் பார்க்குறாங்க. பார்த்தா நிறைய குழந்தைங்களோட கண் எடுத்துருக்காங்க, லங்ஸு, ஹார்ட், கிட்னி சொல்லிட்டு லிவர் எல்லாருமே எடுத்துருக்காங்க. இந்த ஆல்மோஸ்ட் தாண்டி அந்த பசங்க எப்படினாக்கா அப்படி விட்டுருக்காங்க, ரோட்டில் விட்டுருக்காங்க, பெக்கர்ஸாக விட்டுருக்காங்க. சில குழந்தைங்கள கொண்டு போட்டிருக்காங்க. சில பசங்க எப்படினாங்க சர்ஜரி பண்ணுறப்போ ப்ளீட் அதிகமாக லாஸ் ஆகி அவங்க இறந்து போனது அது சொல்கிறாங்க. அப்போ அதில் போய் உடஞ்சி போயிட்டார். நான் எவ்வளோ பேர் பாவத்தை பண்ணிட்டு அந்த பாவத்தை எங்கே போய் சரி பண்ணுவேன், நான் எவ்வளோ பாவத்தை பண்ணிட்டேன், பசங்க நல்லா நினச்சி நான் அனுப்பி எவ்வளோ தப்பாக போயிடுச்சு. ஆர்ஃபனுக்கு வரும்போது அவங்க என்னென்னு கேட்டாங்க. குழந்தைங்க நல்லா பண்ணிட்டு பாவம்னு நினச்சாங்களே, அவங்களுக்கு எதிர்காலத்தை கொடுக்குறத நினச்சி நான் அவங்க வாழ்க்கை அழைச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஃபாதருக்கு அங்கேயே நெஞ்சு வந்துட்டு இப்போ பார்க்க இங்கே பாருங்க சார் அப்படி சொல்லிட்டு அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. 1 வீக் ஃபாதர் ஹாஸ்பிட்டல் இருக்காரு. அவர் எதுக்கும் இல்லைனா இப்போ நம்ம தைரியமாக இருக்கணும். இப்போ நம்ம குழந்தைங்க ப்ரொடெக்ட் பண்ண டைம் இது நம்ம எப்படியா சேவ் பண்ண சொல்லி வராங்க. இப்போ ஃபாதர் 1 வீக் அவுட் வந்ததுனால ஜேகே ஜிம்மும் ஃபாதர் பார்க்க போயிருக்காங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம்னு சொல்கிறாங்க. ஃபாதர் என்னாச்சு உங்களுக்கு ஜிம்மில் கேட்குறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க. அதுவும் சொல்லிட்டு இப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. எனக்கு உடம்பு ரொம்ப அட்டாச்சு இருக்குது ஃபாதர் கிட்ட. ஜான்வி இவங்க ரொம்ப அட்டாச்சு பார்க்குறாங்க. ஃபாதர் என்னாச்சு ஏன் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறாங்க. சொல்லுங்கள் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஃபாதரும் இந்த லாயரும் அங்கே பேசிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள். அது மாதிரி ஜேகே ரிசன் பண்ணியிருப்பாரு. ஜேகே எல்லாமே புரியுது. ஆனாலும் ஜேகே வேலை மற்றவங்க சொல்லி மட்டும் சொன்னால் பயந்துருவோம். மற்றவங்க சொல்ல பயப்படுறாரு. அவர் எதுவுமே சொல்லாமல் அமைதி இருக்காங்க. ஃபாதர் முடிவு எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபாதர் பார்க்குறாங்க. அது ஒன்றும் சரியா எனக்கு சீக்கிரம் சரியாயிடும் சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. எப்படி நம்ம பசங்களுக்கு அவங்க மேட்ச் ஆட சொல்லிட்டு பார்க்குறாங்க. அப்போ தான்டா அவங்க எப்படினாக்கா மந்த்லி அதாவது 6 months ஒன்ஸ் எப்படினாக்கா அவங்க ஃபுல் பாடி மாஸ் செக்அப் பண்ணுவாங்க. அது ஃப்ரீயாக பண்ணுவாங்க. ஓகேவா, ஒரு ஹாஸ்பிட்டல் ஃப்ரீயாக வந்து பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்து அது வாங்கிருக்காரு இல்லையா, அவர் அரேஞ்ச் பண்ணுறது தான். அவங்களே இந்த பசங்களுக்கு எப்படினாக்கா ஹெல்த்தியாக இருக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி விட்டமின் டேப்லெட்லாம் கொடுக்குறது அதெல்லாம் பண்ணுவாங்க. சரி, நம்ம பசங்க எல்லாம் கவர் பண்ணுறாங்கன்னு நினச்சிருப்பாங்க. இப்போ தான் புரியுது ஃபாதருக்கு எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. சிஸ்டமில் நிறைய விஷயங்கள் சேவ் ஆகிருக்கு. இப்போ எடுத்து பார்க்குறாங்க. நம்ம குழந்தைங்களை வந்துட்டு எந்த பிளட் குரூப் அவங்க தேவைப்படுறாங்களோ அந்த குழந்தை ஹெல்த்தியாக இருக்காங்களா, அவங்க எது பிரச்சனை இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த டெஸ்ட் ஃபஸ்ட் எடுத்துருவாங்க. டெஸ்ட் போட்டில் அந்த குழந்தைங்க எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தைங்க அடாப்ட் பண்ண ப்ராசஸ் நடக்குது. இதெல்லாம் ஃபாதர் கன்வெர்ட் பண்ணுறாங்க. அவருக்கு என்ன பண்ணும் தெரியல, எப்படி குழந்தை சேவ் பண்ண போகிறோம், இதுக்கப்புறம் யாரும் வருவாங்களா பார்க்குறாங்க. இப்போ அகை எப்படினாக்கா ரொம்ப சீக்கிரமாக அடாப்ட் பண்ண முடியாது. கொஞ்சம் டேஸ்க்கு அப்புறம் இது வரைக்கும் அந்த மாதிரி 6 குழந்தைங்க வந்து மிஸ் ஆயிருக்காங்க. 6 குழந்தைங்க லைஃப் வந்து போயிருக்கு. 6 குழந்தைங்க எப்படினாக்கா சில பசங்க 2-3 பசங்க உயிரோட இருக்காங்க, சில 2-3 பசங்க இறந்து போயிருக்காங்க. இப்போ 7th ஒரு பர்சன் அடாப்ட் பண்ண வராங்க. அப்போ தான் அவங்க வந்துட்டு ஃபாதர் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. நாங்கள் வந்து பிரேசிலேருந்து வரோம் சொல்கிறாங்க. சரி ஓகே, உங்களுக்கு என்னன்னு கேட்குறாங்க. நான் வந்து குழந்தை அடாப்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்படியா சரி சொல்லுங்கள். சரி உங்களுக்கு எது ஒரு குழந்தைன்னு சொல்கிறாங்க. அவங்க கரெக்டாக ஒரு குழந்தை பாயிண்ட் பண்ணுறாங்க. இவங்க ஆல்ரெடி ஃபோட்டோலாம் பார்த்துடுறாங்க. இந்த குழந்தை தான் சொல்லிட்டு ஃபோட்டோ பார்த்துறாங்க. இந்த குழந்தை அவங்க அடாப்ட் பண்ண சொல்லி முடிவு பண்ணி வந்திருக்காங்க. எனக்கு அந்த குழந்தை வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறீங்க. இல்லை அந்த குழந்தை கொஞ்சம் ஹெல்த் சிக்காக இருக்குது, இப்போ அடாப்ட் பண்ணி தர முடியாது சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்க. இல்லை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கிட்ட இல்லை மணியா நாங்கள் பார்த்துக்குறோம் சொல்லி இல்லை வேண்டாம், அதனால் இது நல்லா இருக்கிற குழந்தைங்க அடாப்ட் பண்ணி கொடுப்போம், நாங்கள் அடாப்ட் கொடுப்போம், நல்லா இருக்கிற பசங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு நாளைக்கு தான் ஆயிடுச்சுனாக்கா அப்புறம் வந்து நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க, வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்லிட்டு இப்போ ஃபாதர் ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இப்போ அவங்க போயிடுறாங்க. 2 days ஆஃப்டர் வாங்க வராங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. சொல்லுங்கள் சொல்கிறாங்க. என்னாச்சு அப்படி கேட்குறாங்க. ஒன்று சொல்கிறாங்க. இல்லை யாரோ ஒரு அடப்படம் வந்தாங்களாமே, நீங்கள் அடப்படம் கொடுக்கலையாமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் இப்போ உங்களுக்கு தெரியுங்க சொல்கிறாங்க. இல்லை எங்கள் ஒர்க் பண்ண ஒருத்தவங்க சொன்னாங்க ஃபாதர் அடப்படம் விட மாட்டேன் சொல்லிட்டு என்னாச்சு கேட்குறாங்க. அப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. இல்லை குழந்தைங்க வந்துட்டு நல்லா இருந்ததுதான் அடாப்ட் கொடுக்க முடியாது சொல்கிறாங்க. ஏன் குழந்தை ஹெல்த்தியாக தான் இருக்குது சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க சொல்கிறாங்க. இல்லை 6 months முன்னாடி நாங்கள் ஒரு டெஸ்ட் பார்த்தோம்ல, அப்போ அவங்க குழந்தை ரிப்போர்ட் நல்லா தான் இருக்குது சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. அந்த வாங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. இல்லை 6 months பிஃபோர் நல்லா தான் இருந்தாங்க, இப்போ அந்த குழந்தை கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்குது சொல்கிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்குது அப்படி சொல்கிறாங்க. அந்த பர்சன் ஒரு டவுட் வந்துருக்கு. ஓகே சொல்லி போயிடுறாங்க. இப்போ அடுத்த ஒரு நெக்ஸ்ட் மந்த் வருது. அப்போ இன்னொரு குழந்தை டார்கெட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஃபாதர் ஸ்டோரிஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காங்க. குழந்தைங்க இது சரியில்லை சொல்லிட்டு அனுப்பவே மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு பர்சன் வராங்க, ரொம்ப கஷ்டப்பட ஒருத்தவங்க. அப்போ தான் அந்த குழந்தைகிட்ட
வந்துட்டு நம்ம ஃபாதர் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு அவங்க கொரியாவில் இருக்கவங்க தான் ரொம்ப லோக்கல் அவங்க. செகண்ட் வந்துட்டு அது அந்த லோக்கல் ஏரியாவில் இருக்கிறவங்க அடப்பணும்னு சொல்கிறாங்க. அப்போ நான் பார்க்குறாங்கன்னா 2 பேரும் ஒர்க் போகிறவங்க தான். அவங்க குழந்தை இல்லை. இந்த குழந்தை கேட்குறாங்க. பொண்ணு வந்துட்டு அவங்க அடாப்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ வாங்க வந்து பார்க்குறாங்க. என்ன எதுவுமே பேக்ரவுண்டில் ஒருத்தவங்களுக்கு வாங்க கொடுக்குறீங்க, இது மாதிரி பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இல்லை பக்கத்துலேயே இருக்காங்க பார்த்துப்பாங்க, கஷ்டப்படுறவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க டவுட் வந்துடுது. அப்போ பார்த்துருக்காங்க. சரி ஓகே சொல்லிட்டு 2 days ஆஃப்டர் தான் நம்ம பார்த்துட்டு அவர் ரூமில் பார்த்துருக்காரு. அவருக்கு ஒரு கணக்கு எல்லாம் பார்த்துருக்காரு, நோட்ஸ் வந்து எழுதிட்டு இருக்காரு. அப்போ வந்து ரூமுக்கு ஒரு பசங்க வராங்க. ஃபாதர் டக்குன்னு ஃபாதர் இருந்துக்கிறாங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பசங்க டோர் லாக் பண்ணுறாங்க. என்னாச்சு சார் எதுக்காக டோர் லாக் பண்ணிட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறீங்க நீ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது என்ன சொல்கிறாங்க. என்ன சொல்லி ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படி தானே சொல்கிறேன். என்ன பார்த்து என்ன எதுக்காக வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு அப்படி தானே சொல்கிறாங்க. ஆமாம் நான் தான் குழந்தைக்கு என்ன பண்ணுறேன், ஏன் கேட்க ஆளுங்க தானே குழந்தைங்க தானே, நான் தான் ஃபுட்டு கொடுக்குறேன், நான் தான் ட்ரெஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட் 1 year இப்போ 1.5 years 2 years ஆல்மோஸ்ட் ஆக போகுது. இவ்வளோ டேஸ் அவர் டொனேஷன் பண்ணிருக்காரு. இவ்வளோ டேஸும் ஃபாதர் எவ்வளோ கஷ்டப்பட்டு எங்கேயும் போய் டொனேஷன் கேட்டு குழந்தை காப்பாற்றி வந்துருக்காரு. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. சரி ஓகே உங்கள்கிட்ட நான் மறைக்க விரும்பல, இங்கே வர இதுக்கப்புறம் உங்கள் மணி தேவை சரியா, நீங்கள் வந்து போயிருங்க, உங்களுக்கு தெரிஞ்சிச்சு இல்லை இங்கே போயிருங்க. இதுக்கப்புறம் என் குழந்தை கஷ்டப்பட பார்க்க முடியாது சரி, என் குழந்தைங்க நல்லது கட்டு நான் பார்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் இங்கே எந்த ஒரு குழந்தைங்க கொடுக்க முடியாது, நான் அலோ பண்ண மாட்டேன், அடப்பட பண்ணி கொடுக்க மாட்டேன் ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ அவங்க வாங்க பார்க்குறாங்க. நீ இருந்தால் தானே சொல்கிறேன், எனக்கு இருந்தால் தானே சொல்கிறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ இருப்பா சரியா, ஆனால் இப்போ எனக்கு உன்னால் பேச முடியாது, உன்னால் எதுவும் பண்ணல சரியா, வேணா கையை ஆட்டிட்டு வேணா இருப்பேன் பார்க்குறியா சொல்லிட்டு அவங்க பசங்க பார்க்குறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பசங்க கிட்டே வராங்க. அது இப்போ ஃபாதர் வந்து எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணாங்க. உயிரை எடுக்கிறதுலாம் எதுவும் இல்லை, ஜஸ்ட் இப்போ அவர் இருக்கணும், அவருக்கு எதுவும் ஆகக்கூடாது, ஆனால் எனக்கு அவரோட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லா முடிவும் இதுக்கப்புறம் நான் எடுப்பேன் கம்மி பேசல எல்லா முடிவும் நான் எடுப்பேன் சரியா. எனக்கு எவ்வளோ வரும் தெரியுமா, உண்மையை சொல்லுவேன். அந்த ஆஃப் எனக்கு ஒரு தங்க முட்டையிடுற ஒரு வாத்து மாதிரி வச்சுக்கலாம் தெரியுமா சொல்கிறாங்க. எப்படி ஃபாதர் பார்க்குறேன் என்ன சொல்கிறாங்க பாரு, அவனுக்கு குழந்தைங்க ஒரு மனசாட்சி ஒன்று இருக்கா ஃபாதர் கேட்குறாங்க. இப்போ அந்த அவன் பார்க்குறா எனக்கு இருக்கிற மனசாட்சி இருக்குமா சொல்கிறாங்க. ஏன் யாரோட அனுபவ குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க நடப்பதாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த ஃபாதர் பார்க்குறாங்க. பாரு நீ வந்து இங்கே என்ன பண்ணுறது, எவ்வளோ பாவத்தை சம்பாதிச்சிட்டு தெரியுமா சொல்கிறாங்க. இப்போ அவன் பார்க்குறான். பாவத்தெல்லாம் சரி பண்ணி எனக்கு தெரியும் சரியா சொல்கிறாங்க. இங்கேருந்து ஒவ்வொரு குழந்தைங்க சரியா ஒவ்வொரு குழந்தைங்களுக்கு ஒரு கிட்னி கொடுத்தனாக்க எவ்வளோ கிடைக்குன்னு தெரியுமா அப்படி சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க. பாரு அந்த குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா சரியா ஏற்கனவே வந்துட்டு அனாதையாக இருக்காங்க, அவங்களுக்கு நான் தான் எல்லாமே தரிசனம் புரிஞ்சுக்கோங்க. குழந்தைய குழந்தைங்க அவங்க சின்ன பசங்களாம் அவங்களுக்கு இப்படி பண்ணுறது எவ்வளோ மனசு வருது, ஏற்கனவே 7 குழந்தைங்க 6 குழந்தைங்க இழந்துட்டேன், தரிசனம் புரிஞ்சுக்கோ அப்படி சொல்லிட்டு ஃபாதர் சொல்கிறாங்க. இப்போ வந்து வாங்க பார்க்குறாங்க. அப்படி சொல்கிறாங்க அப்படிலாம் விட்டுற முடியாது சரியா சொல்கிறாங்க. அவங்களே எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு பணம் அங்கே தான் வருது சரியா சொல்கிறாங்க. எனக்கு அங்கே தான் எனக்கு பணம் வருது, இந்த ஆஃப் பண்ணி எனக்கு எப்படி சொல்கிறது, எனக்கு தங்க முட்டையிற ஒரு வார்த்தைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா, இவன் முன்னே இல்லாமல் கூட பண்ணுவோம் சரியா சொல்கிறாங்க. இப்போ அது பார்க்குறாங்க. பாரு சொல்கிறாங்க. அதாவது ஒரு பேச விடாமல் பண்ணிடுவோம் சரியா, எனக்கு பேச விடாமல் நடக்கூடாமல் பண்ணிடுவான், படுத்த படிக்க ஆக்கிடுவோம் சரியா சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அப்புறம் பொறுப்பெல்லாம் நடத்து பண்ணி தான் எனக்கு பொறுப்பெல்லாம் கொடுத்துருக்க, நீ தான் பார்த்து சொல்லிட்டு சொல்லிட்டு ஏன்னா கொஞ்சம் வருஷமாக நான் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன், அப்போ எல்லாரும் என்ன நம்புவாங்க என்ன பண்ண நம்புவாங்க சரியா சொல்கிறாங்க. இங்கே பாரு இன்னும் 2 days வார்ஜி முடிச்சிருக்கான அவனை அடா பண்ண ஒருத்தவங்க வருவாங்க சரியா, எனக்கு அவன் பர்ஃபெக்டாக இருக்கான், அவன்கிட்ட எந்த ஒரு குறையும் இல்லை, அவன் யாருக்கும் தேவைப்படுது ஓகேவா, அவனை நீ வந்து அடா பண்ணி கொடுக்குற, அப்படி கொடுக்கல அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த குழந்தைங்க என்ன பண்ணுவோம் சரியா. இது வரைக்கும் சின்ன பசங்க மட்டும் தான் கை வச்சிருக்கான், அப்புறம் பெரிய பசங்களாம் வேறு மாதிரி எப்படி சொல்கிறாங்க. அதுவும் ஆஃபன் கூட ரொம்ப அழகான பொண்ணுங்களா இருக்காங்க பார்க்குறேன் எப்படி சொல்கிறாங்க. அப்போ ஃபாதர்கிட்ட துடிச்சு போயிருங்க. என்ன பேசிட்டு இருக்க, அவங்களுக்கு குழந்தைங்கடா சொல்கிறாங்க. என்ன ஒரு 16 வயசு இருக்குமா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களும் ஒரு குழந்தையா சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே ஃபாதருக்கு துடிச்சு போயிடுறாங்க. தர்ஷன் தப்பாக பேசுதா அப்படி சொல்லிட்டு ஃபாதர் கெஞ்சுறாங்க, பெக் பண்ணுறாங்க. தர்ஷனுக்கு போயிடும் மணி எதுவும் வேணாம், நம்மளை பற்றி எதுவும் சொல்ல மாட்டேன், இல்லை நீ இதுவரைக்கும் பண்ணது போதும் சரியா தர்ஷன், நீ நிறைய பாவம் பண்ணிட்டேன், இங்கேருந்து போயிடும் பசங்க நான் பார்த்துருவோம் ஓகே இது பண்ணுறாது அது பண்ணும்போது இது பண்ணலாம் சொல்கிறாங்க. இப்போ எந்த பசங்க ஜனவரி டிசைன் பண்ணிட்டாங்க. எனக்கு ஜேகே ஓகே ஜேக்கி பார்க்குறேன் சிம்மின்னு சொல்லி ஜேக்கி பார்க்குறாங்க. இங்கே பாரு ஜிம்மில் ஆர்கனைசர் தேவைப்படுது ஓகேவா, எனக்கு நான் அவனை எடுத்துகிட்டு போய் தீருவேன், அவனை கூட்டிகிட்டு போய் ஆகும் சரியா. அவன் வந்து ஆல்ரெடி எனக்கு வந்துருக்கேன் ஓகே சொல்லிட்டேன், எனக்கு கிளைண்ட் இதை ஓகேவா, அவங்களுக்கு அந்த ஆர்கன் தேவைப்படுது, அவனுக்கு எவ்வளோ பிரெயின் இருக்க பையனுக்கு வந்துட்டு அந்த ஆர்கன் நான் கொடுக்க போகிறேன் தெரியுமா, எனக்கு அதனால் எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது தெரியுமா, அவனோட தான் பர்ஃபெக்டாக இருக்குது. எனக்கு ரீசெண்ட் டேஸாக செக்அப் பண்ணதில் அவனோட தான் பர்ஃபெக்டாக இருக்குது, மற்ற எல்லாருக்குமே ஒரு ப்ராப்ளம் இருக்குது. எனக்கு அந்த பையன் அடாப்ட் பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா, வித்தின் 2 days அடாப்ட் பண்ண வருவாங்க, அதனால தெரியும் அப்படின்னு வச்சுக்கேன். அப்புறம் இருக்கிற மொத்த பசங்க எல்லாம் அவங்க தெரியாது சரியா சொல்கிறாங்க. அந்த அவனுக்கு நினைப்பினாக்கா பிரச்சனை கிடையாது, ஸ்மூத்தாக போகும். எனக்கு என்ன அப்போ ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாம் ஒரு 6 months ஒன்ஸ் தான் ஒரு பசங்களை எடுத்துகிட்டு போகிறேன் சொல்கிறாங்க. இப்போ பால் பார்க்க போய் குழந்தை சொல்கிறாங்க. எனக்கு அது தெரியாது ஓகேவா, நான் வித்தின் 2 days வருவேன், அவன் ரெடியாக இருக்கணும், அதை தாண்டி ஏதாவது பண்ண ட்ரை பண்ணேன் அவ்வளோதான் பார்த்துக்கோ சரியா. அப்புறம் என்ன நடக்கும் இந்த ஆஃப்லைன் தான் நான் பொறுப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு வார்னிங் பண்ணிட்டு போகிறான். அப்புறம் இங்கேருந்து எஸ்கேப் ஆகலாம் போக முடியாது சரியா, இவங்க சுற்றி என்ன ஆளுங்க தான் இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் எல்லாரும் என் ஆளுங்க இருக்காங்க, யாரோ குழந்தைங்க எஸ்கேப் ஆக பண்ணி நினச்சேன், என்னோட பர்மிஷன் வேறு போகணும்னு நினச்சாங்க, அவ்வளோதான் ஓகேவா மொத்தமாக அழிச்சிடுவோம் அப்படி சொல்லிட்டு அவன் போயிடறான். இப்போ நம்ம ஃபாதர் பார்க்க கடவுளே எப்படி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜெக்கி எப்படி ஒரு மாதிரி துடிச்சு போயிடறாங்க. ஜிம்மின்னு பார்க்குறாங்க, ஜிம்மினுக்கு எதுவும் ஆகிட்டா நான் என்ன பண்ணுமோ சார் ஜெக்கி பார்க்குறாங்க. என் ஜிம்மினுக்கு எங்கள் டாக்டர் பண்ணி ஜிம்மின் அப்போ இங்கிட்டு போன பசங்களுக்கு அந்த மாதிரி ஆயிருக்க சொல்லிட்டு ஜெய்கோட எதுக்க முடியல. அவர் ஒரு ரூம் தோடி வந்து பார்த்தா ஜிம்மில் உட்காந்துருக்காங்க. ஜிம் பார்த்தா அவர் ஜானு ஹேண்ட் பிடிச்சி உட்காந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் ஜானு
தான் பேசிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அது பார்க்குற ஜேகேக்கு ஒரு மாதிரி ஜேகே ஜிம்ல ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குற என்னாச்சு அவங்களுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. என்னாச்சு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க அது சொல்கிறாங்க. சொல்லிச்சு அவங்க சொல்கிறாங்க. ஒன்றும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஒன்றும் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. இப்போ நைட் டின்னர் தானே யாரும் உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க. ஜேகே சாப்பிடவே இல்லை. ஃபாதர் அப்படியே அமைதியாக எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு கண்ணு ஃபுல்லாக அப்படி டேஸ்லாம் வைப் பண்ணிட்டு பார்த்துருக்காங்க எல்லாரையும். நான் எப்படி உங்களுக்கு ஓப்பன் பண்ணி ஃபாதர் பார்த்துருக்காங்க. அப்போ ஜேகே வந்து ஃபாதரை பார்க்குறாங்க. அவருக்கு ஃபுட்டே அப்படியே சாப்பிட மாட்டாங்க. ஜிம் பார்க்க ஜங்கா சாப்பிட சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க இல்லை வேணாம் சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் சாப்பிட முடிச்சதுக்கப்புறம் ஜேகே வந்துட்டு ஜிம் ரூம் உட்கார வச்சுட்டு போகிறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க. ஃபாதர் விளையாண்டுருக்காரு கார்டனில். சொல்லி ஜேகே என்ன வேணும் கேட்குறாங்க. இப்போ ஜேகே வராங்க. அதை பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே என்னாச்சு நீ ஓகேவா கேட்குறாங்க. பாருங்க ஃபாதர் ஜிம்மிக்கு எதுவும் ஆயிருக்கூடாது ஃபாதர். ஜேகே சொல்கிறாங்க. ஃபாதர் பார்க்குறாங்க. ஜேகே சொல்கிறாங்க ஜிம்மிக்கு எதுவும் ஆயிருக்கூடாது ஃபாதர் ப்ளீஸ் ஃபாதர் சொல்கிறாங்க. எனக்கு இப்போதைக்கு அவங்களுக்கு இப்படி அவங்க தேவைப்படுற ஜிம்மி மட்டும் தான். மற்ற யாரோட ஆகணும் அவங்க மேட்ச் ஆகல. பிளட் டைப்பும் சரி எல்லாமே ஜிம்மிக்கு தான் மேட்ச் ஆகுது. இப்போ ஜிம்மி தான் அவங்க டார்கெட். இப்போ ஜேகே சொல்கிறாங்க. அதை லிசன் பண்ணி திரும்பி ஃபாதர் பார்க்குறாங்க. ஜேகே டக்குன்னு மவுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க. பாரு யாரும் லிசன் பண்ணுறாங்க. பிரச்சனை பாசிட்டிவ் ஃபாதர் ஜிம்மில் எனக்கு வேணும். என் ஜிம்முக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. ஜிம்மு டிசர்வ் பண்ணணும். நீங்கள் எத்தனை ஜிம்மில் கொடுத்தீங்க. நான் ஜிம்மில் பார்த்துக்கணும் சொல்கிறேன். ஃபாதர் பார்க்குறீங்க. பாருப்பா ஜிம்மை விட்டு கொடுத்து பார்த்து சொன்னேன்னு சொல்லல. ஆனால் நீ எப்படி பார்த்து முடியும்னு நினைக்கிறா சொல்கிறாங்க. எனக்கு ஜிம் லைஃப்பில் என் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன சொல் லைஃப்பில் ஜிம் என் கூட இருக்கும். என் கூட மட்டும் தான் இருக்கும். அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது. அவனுக்கு எப்போ என் கூட மட்டும் தான் இருப்பான். அவன் பத்திரமா பார்த்துப்பேன். லைஃப் லாங் பத்திரமா பார்த்துப்பேன். ப்ளீஸ் ஃபாதர் சொல்கிறேன். எனக்கு இதுக்கு ஜேகே யாரும் அட்டாச் ஆனது ஜிம்மு கிட்ட மட்டும் தான் ஜேகே அட்டாச்சாக இருக்காங்க. ஜேகே எதுக்கு ஜிம்மில் தான் தனக்கு உலகம் நினச்சி வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ தான் ஜேகே சொல்கிறாங்க. ஃபாதர் கிட்ட எனக்கு அவன் தான் உலகம் நினச்சிட்டு இருக்கேன். எனக்கு அவன் வேணும். அவன் ஒரு நாள் எப்படினாக்கா ஒரு ஜேகே ஜிம் ஒன் டே ஜேகே தள்ளி போனால் கூட ஜேகே தாங்க முடியாது. ஜிம் சம்டைம்னாக்கா ஜேகே வந்துட்டு பாசிட்டிவாக இருக்கிறது அவருக்கு புரியாது. அப்போ ஜிம் எப்படினாக்கா நீங்கள் கிட்ட என்ன ஜான்ட்டு போகிற ஜிம் போயிடுவாங்க. அப்போ ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கிட்ட வராது கூப்பிட்டாங்க போக மாட்டேன் வரமாட்டேன் போ ஜிம் போயிடுவாங்க. ஒன் டே ஃப்ளாட்டு பேசாமல் இருப்பார். அப்போ ஜேகே ரொம்ப ஆடுவாங்க. நைட்டு தான் சமாதானம் ஆவாங்க. இப்போ நம்ம ஃபாதர் பார்க்குறேன். ஜேகே சொல்கிறாங்க நீயும் பொறுப்பு நான் பார்த்துக்கணுப்பா தயவு செஞ்சு என் ஜிம் கிட்ட கொடுத்துருங்க சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறேன் என்னப்பா பண்ண சொல்கிறாங்க. நான் ஜிம்மில் சொல்கிறாங்க நான் சேவ் பண்ண ட்ரை பண்ண இல்லை எனக்கு நம்பிக்கை இல்லை நாங்கள் போய் ஆகும் சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறேங்க. பாரு நீ வெளில பண்ணணும் உங்களுக்கு இடத்துக்கு ஆபத்துப்பா உங்கள் அடிப்புக்கு சேர்த்து ஆபத்து சொல்கிறேன். இல்லவே இல்லை நான் பார்த்துக்கிறேன் காசு சொல்கிறாங்க. இப்போ ஃபாதர் பார்க்குறாங்க யோசிக்கிறாங்க. ஓகே இதெல்லாம் பண்ணுது அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க பசங்க சொல்லிடலாம். ஸோ ஜேகே ஃபாதர் பார்க்குறாங்க. பாரு மனசு இருந்து போயிட்டுனாக்கா ரிட்டன் ஜிம்மில் போட்டு வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. ஃபாதர் மனசு இருந்து போயிட்டுனாக்கா நீ எப்படி லாங்கில் போகணும்னு தெரியாது. ஃபாஸ்ட்டு ஒரு மணி எடுத்து நம்ம ஜேக்கெட் போட்டுறாங்க. ஃபாஸ்ட்டு வச்சுக்கோ சரியா நீ எப்படி லாங்கில் போகணும்னு தெரியாது. ஆனால் ஜிம்மில் போட்டு வரவே கூடாது சரியா சொல்கிறாங்க. ஜிம்மில் நீங்கள் போட்டு போக தெரியாது. நீங்கள் பத்திரம் பார்த்துக்கோ ஃபாதர் சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறது சரி சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டு நம்ம ஜிம்மில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் கிள்றாங்க. இப்போ நம்ம ஜேக்கெட் பார்க்குறது அம்முக்கா ஏன் கிள்றா ஜிம் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க வா சொல்கிறாங்க ஜிம் கேட்க சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம்மில் ஹார்பிச்சு கூட விட்டு வராங்க. ரெஸ்ட் ரூம் போகணுமா ஜிம் கேட்குறாங்க. ஜேக்கெட் பார்க்குறாங்க. அதில் சொல்கிறாங்க. அப்புறம் சொல்லி வாஸ் ஜேகே ஜிம்மில் ஹார்பிச்சு கூட வராங்க. எங்கே போகிறோம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே போகிற வாஸ் இப்போ ஃபாதர் தான் ஜிம்மியும் சரி ஜிம் பார்க்குறாங்க. ஃபாதர் சொல்கிறாங்க. அப்புறம் ஃபாதர் ஜிம்மில் வந்துட்டு ப்ளஸ் பண்ணுறாங்க. என்னாச்சு ஃபாதர் சொல்கிறாங்க. ஜேக்கே கூட போக சொல்கிறாங்க. எங்கே போகணும் ஜிம் கேட்குறாங்க. அவங்க கூட்டிட்டு போவோம் சரி அவங்க கூட போறியா சொல்கிறாங்க. ஆனால் சொல்கிறாங்க அவங்க கூட போ சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நீங்கள் எல்லாமே எங்கே போகிறோம் அது டார்க்காக பயமாக இருக்குது. ஜிம் சொல்லி ஜேகே இருக்காங்க. ஜேகே பார்த்துப்பான் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. ஜேகே கூட்டு போங்க போறியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. போயிட்டு வா சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஃபாதர் தாங்க பாருங்க கார்பரேசிங் 2 பேரும் ஓகேவா சரி பாருங்க. ஜேகே ஜிம்மி பார்த்து பல சொல்கிறாங்க. பார்த்து சொல்கிறாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு வராது ஓகேவா என்ன நடந்தாலும் சரி என்ன நடந்தாலும் இதான் நான் பார்த்துருவோம் ஓகேவா சொல்கிறாங்க. ஃபாதர் ஜேகே பார்க்குறேன். ஃபாதர் சொல்கிறாங்க. அங்கே பாரு இந்த சுச்சுவேஷனில் அட்லீஸ்ட் ஜிம்மில் சர்வ் பண்ண நினச்சி நான் ஹாப்பியாக இருக்கேன். ஜிம்மில் சர்வ் பண்ண நினச்சி ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதே ஒரு பார்த்து நம்பர் ஓகேவா நான் போக சொல்கிறாங்க. ஃபாதர் மற்றவங்க சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு வழி பண்ணுறேன் ஓகேவா ஏதாவது பண்ணுறான்னா எந்த ஒரு சுச்சுவேஷன் இங்கே வரக்கூடாது சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஓகே ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஜிம் 2 பேருமே பின்னாடி எப்படினாக்கா ஒரு அந்த இப்படினாக்கா அந்த வால்லேயே ஒரு சப்பி ஓட்டு ஓகேவா அந்த மார்பனை சுற்றி காம்பவுண்ட் இருக்கும். அதில் லைட்டாக ஒரு சப்பி வழி மாதிரி இருக்குது. ஃபாதர் சொல்கிறாங்க. இந்த ரூட்டில் ஜேக்கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க இந்த வழியாக போனாக்கா மெயின் ரோடு வரும் சொல்கிறாங்க. மெயின் ரோடு போயிட்டுனாக்கா அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்படியே போயிட்டே சொல்கிறாங்க. அப்புறம் அது வரைக்கும் அந்த வழியாக அவங்க போனதில்லை யாரையும் அனுப்புறதுல அவங்களுக்கு தெரியக்கூட தெரியாது. இப்போ ஒரு சுச்சுவேஷனாக ரெடி பண்ணியிருப்பாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்காக. இப்போ நம்ம ஜேக்கெட் பார்க்க வாஸ் ஜிம் பார்த்து அங்கே பயமாக இருக்குது. அமைதியாக வா ஜேக்கெட் கூப்பிட்டு போகிறாங்க. ஒரு சப்பிக்குள்ள அது ஒரு பைப் வழியாக போகிறாங்க. இப்போ ஃபோன் இல்லை ஜிம் ஜேக்கே மோதிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஜேக்கே ஜிம் ஹாஃப் எதுவும் கூப்பிட்டு ரொம்ப தூரம் போகிறாங்க. ஜிம் பார்க்க எங்கே போகணும் போய் பார்த்தா அது வந்து ஒரு ஓப்பன் பண்ணுறாங்க. டேங்க் மாதிரி இருக்குது. ஓப்பன் பார்த்தாக்கா நம்ம ஜிம் ஜேக்கெட் பார்க்குறாங்க. ஃபுல்லாக இப்படி ஆஃப் பண்ணிட்டு ரொம்ப தூரம் விளையாட வச்சுருக்காங்க. வெளில வந்து பார்க்குறாங்க. ஃபுல்லாக காடு மெயின் ரோடு இருக்குது. அந்த அந்த ஃபாரஸ்ட் கொஞ்சம் வெளியே பண்ணாக்கா ஒரு மெயின் ரோடு வரும். ஜேக்கெட் பார்க்குறாங்க. அது போயிடலாம் சொல்லி ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கா எப்படி சொல்கிறாங்க. இப்போ நான் அந்த இப்படினாக்கா அந்த வாங்கோட ஆளுங்க உள்ள இருப்பாங்க வந்து பார்க்குறாங்க. எங்கே அந்த பையன் வந்து 2 டேஸில் வந்து நம்ம கூட்டிட்டு போகணும் ஏதாவது கண்ணு வச்சுக்கலாம் சொல்கிறாங்க. வந்து பார்க்குறாங்க. ரூம் நம்பர் சொல்லியிருப்பாங்க. அது ரூம் நம்பரில் அந்த பையன் கால் பார்க்குறாங்க. ஜேகே ஜிம் இடத்துல இல்லை அவங்க பார்த்துறாங்க. ஜனவரி பார்த்தாங்க காணும் சொல்லிட்டு ஒரு மாத்திரம் போய் பார்க்குறாங்க. பையனை காணும். இப்போ ஃபாதர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம
அவர் எப்படினாக்கா தெரிஞ்சு போய் பசங்க எஸ்கேப் ஆகி போயிட்டாங்க. ஜெய்க்கு பார்த்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க எப்படி எஸ்கேப் போனாங்க நீ தான் அனுப்புறேன் சொல்லிட்டு ஒரு பக்கம் தேட ஆரம்பிச்சு அந்த பக்கம் ஜிம் ஜெய்க்கும் நடுவில் நினச்சிருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே ஒரு தூரத்தில் ஒரு கார் வந்துருக்கு. ஜெய்க்கு பக்கம் கரெக்டாக ஆஃப் பண்ண தான் வச்சுருக்காங்க. அந்த கார் யாருக்கான்னு ஜெய்க்கு தெரியும் வாங்கோட கார்னு சொல்லிட்டு இப்போ ஜெய்க்கு பார்க்குறாங்க. கடவுள் இப்போ என்ன பண்ண சொல்லி பார்த்தா கரெக்டாக அப்போ தான் அங்கே ஒரு லாரி வருது. ஜெய்க்கு பார்க்குறாங்க அண்ணா சொல்லிட்டு நிறுத்துறாங்க. இப்போ லாரி நிறுத்துறாங்க. என்னப்பா என்ன கேட்குறாங்க. அது எங்கள் அப்பா அம்மா இங்கே விட்டு போயிட்டாங்க. அது தெரிஞ்சுக்காம அப்பா விட்டு போயிட்டாங்க சொல்லிட்டாங்க. இந்த நேரத்தில் குழந்தை விட்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆமாம் தெரியாம விட்டு போயிட்டாங்க. நாங்கள் மிஸ் ஆகிட்டோம். எங்கள் விட்டு போங்க என் கூட்டிட்டு போங்க சொல்லிட்டு எங்கேயும் கேட்குறாங்க. இந்த லாரி எங்கே போக கேட்குறாங்க. அது சுயல் போக சொல்லிட்டு கூட்டிட்டு போங்க சொல்லிட்டாங்க. சரி வாங்க சொல்லிட்டு போய் எடுக்கிறாங்க. இப்போ அந்த லாரி போகுது. லாரி வந்து கார் வந்துட்டு இருக்கு. அந்த லாரி டிரைவர் பார்க்கவே தூக்கத்தை வேற தூக்காக ஓடிட்டு இருக்காரு அவரு. இப்போ ஜேகேடி பார்க்குறேன் அந்த கார் ரொம்ப தூரம் செக்கு கரெக்டாக அங்கே இப்படிக்கா செக் போஸ்ட் வருது. எனக்கு சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் வருது. அப்போ தான் இப்படிக்கா கார் நிற்குது. இந்த பக்கம் கார் லாரி இந்த பக்கம் போயிடுது. செக் போஸ்ட்டில் அந்த கார் அந்த பக்கம் மாட்டிக்குது. இப்போ கார் லாரி மூணு போயிடுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க ஜெக்கி இப்போ தான் இருக்கு. அப்போ போயிட்டு இருக்க ரொம்ப தூரம் போனதுக்கப்புறம் பேசுவது ஆனால் அங்கே நிறுத்துங்க சொல்லிட்டு எங்கே இப்போ ஆமாம் சொல்கிறாங்க. சரி இறக்கி விட்டுறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி இறங்கிறாங்க. தேங்க்யூ சொல்கிறாங்க. சரி இப்போ பதன போயிடுறாங்க. ஜிம் பார்க்க ஜம்க்கா நம்ம எங்கே வந்துருக்கோம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க அதே சொல்கிறாங்க நம்ம சியோர் வந்திருக்கோம் சரியா சொல்கிறாங்க. அது அப்படி அவங்க சொல்லி அது சியோர் அவுட் ஆஃப் சிட்டியில் தான் இருக்காங்க. உள்ள சிட்டிக்குள்ளே போகல அவுட் ஆஃப் நிற்கிறாங்க. வா போகலாம் ஜெக்கி கூப்பிட்டு வராங்க. எங்கே போகலாம் வா சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்து பார்க்குறாங்க. அதுக்கு அங்கே இப்படிக்கா ஒரு குட்டி ஏரியா நிறைய வீடெலாம் இருக்கலாம். ஏன்னா இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி சொல்லிட்டு ஜிம்மில் ஹெல்ப் ஜெக்கி வந்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்க எங்கே போகணும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க வீட்டில் டூலெட் போர்டு இருக்குது. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. வா சொல்லிட்டு இப்போ டோர் நாக் பண்ணுறாங்க. கரெக்டாக டைம் வந்து அப்போ ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 ஓகேவா. அப்போ தான் ஒரு பாஸ் வந்து டெவலப் பண்ணுறாங்க. இப்போ கிராண்ட்மா தான் யார் பண்ணினே கேட்குறாங்க. இப்போ அவங்க அந்த பையன் பார்க்குறாங்க. கிராண்ட்மா வீடு வாடகைக்கு இருக்கா சொல்கிறாங்க. அவங்க ஒரு மாதிரி இருக்காங்க. வீடு வாடகைக்கு இருக்குதான் மேலே இருக்குது மேலே போர்ஷன் இருக்காங்க அதே இருக்குது. நீ யார் பணிகிற பண்ணுற கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்கிறேன் நீ யார் இருக்காங்க வந்து கேட்குறீங்க சொல்கிறாங்க. வீடு வேணும் சொல்கிறாங்க. சரி உங்கள் அப்பா அம்மா எங்கேருந்து கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறீங்க அப்பா அம்மா இல்லை நாங்கள் மட்டும் தான் சொல்கிறாங்க. என்னப்பா பேசுறீங்க அப்பா அம்மா இல்லையா. அவங்க வாய்ப்பு நோட்டு பசங்க இப்போ பார்த்தா அப்படி தெரியல அப்பாவே தெரியாங்க சொல்கிறாங்க. இல்லைப்பா சொல்கிறாங்க ப்ளீஸ் சொல்கிறாங்க. அப்போ ஒரு பசங்க அண்ணா என்ன காலையிலேயே சொல்கிறாங்க. டே காலையில் சொல்கிறாங்க என்னன்னு கேட்குறாங்க. இப்போ காய் விளையாட வந்து பார்த்தா பசங்க இருக்காங்க. யார் நீங்கள் என்ன வேணும் காய் கேட்குறாங்க. அது பேர் காய் நம்ம காய் தான் ஓகேவா. இப்போ காய் பார்க்குறாங்க. நீங்கள் யார் கேட்கணும். இப்போ ஜெக்கி ஜிம் மாதிரி திருப்பி முடிச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அது ஜெக்கி கொஞ்சம் ஓட இருக்குது. ஜிம்மில் முடிச்சுட்டு இருக்கா திருப்பி இப்போ காய் பார்க்க என்ன வேணும் கேட்குறாங்க. வீடு வேணும் சொல்கிறாங்க. எங்க உங்கள் அப்பா அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஜிம் பார்க்குறாங்க. அப்பா அம்மா இல்லை சொல்கிறாங்க. அப்போ காய்க்கு ஒரு மாதிரி அப்பா அம்மா இல்லை சொல்கிறாங்க. அம்மா அப்பா அம்மா இல்லை சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அம்மா சொன்னா சொல்கிறாங்க. அது வீடு அவங்க கொடுக்கலாம் சொல்கிறாங்க. டே இல்லை யார் வந்தாலும் வீட்டில் திருப்பி அனுப்ப ஒரிசன்னு சொல்லி இப்போ இந்த பசங்க அப்பா முதல்ல யாரை வந்துட்டு வாடகை கொடுப்பா இருக்குது பையனை அலோவ் பண்ணுறாரு யாரும் தெரியல. இந்த பசங்க நம்மளாம தெரியல சொல்கிறாங்க. இப்போ காய் பார்த்து தெரியல அப்பாவே இருக்காங்க. சின்ன பசங்களை போய் நம்மளாம கேட்குறீங்க சொல்கிறாங்க. இந்த காய் சொல்கிறாங்க. இல்லை நம்பிக்கை உள்ள வாங்க சொல்லிட்டு உள்ள வராங்க. இப்போ ஜிம் ஜெக்கியும் பார்க்குறாங்க. இப்போ ஜெக்கி தான் இப்போ ஜெக்கி ஃபாதர் கொடுத்து கொஞ்சம் மணி நேரத்தை கொடுக்குறாங்க. இதை வச்சுக்கோங்க சொல்லிட்டாங்க. இப்போ ஜெக்கி இப்போ காய் பார்க்குறாங்க. அந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறாங்க. அந்த மணி கிடையாது. இப்போமா காய் பார்க்குறேன் இது என்ன கேட்குறாங்க. வீட்டுக்கு சொல்லிட்டாங்க. அந்த மணிலாம் அட்வான்ஸ்க்குலாம் பார்த்தா சரியா சொல்கிறாங்க. அட்வான்ஸும் சரி ஸ்டே பண்ணுறது சொல்லி மணி பார்த்தாது. நீங்கள் எங்கேருந்து வரீங்க சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க சொல்கிறாங்க. கண்டிப்பாக எங்கே வந்துட்டு இப்போ எங்கேருந்து வரீங்க புரியுது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி காய் எடுக்கிறாங்க. கரெக்டாக பார்க்குறாங்க. யார் பார்க்குறாங்க சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. நம்ம வீட்டுக்கு குடி வந்துருக்காங்க. புதுசாக மேலே குடி வந்துருக்காங்க சொல்கிறாங்க. இந்த டைம் யார் சொல்கிறாங்க. ஆமாம் அவங்க அப்பா அம்மா எங்கே கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்குறேன் அப்புறம் சொல்லிட்டு நீங்கள் போங்க சொல்கிறாங்க. இப்போ கண் பார்க்குறாங்க. எங்க இது வரைக்கும் யாரையும் விட மாட்டேன்றான். ஃபஸ்ட் டைம் பசங்க விடுறான். என்னங்க பண்ணுற சொல்லிட்டாங்க. அந்த காய் சின்ன பண்ணுற சரி விட்டு அவன் பிடிவாத காரணம் எப்படி சொல்கிறாங்க. காய் தான் மேலே வாங்க கூட்டிருக்காங்க. ரெண்டு பேர் மேலே போகிறாங்க. இப்போ முடிச்சு காய் ரொம்ப திறந்து விடுறாங்க. ஒரு சின்ன வீடு தான் மேலே ஒரு போர்ஷன் தான் அது. இப்போ காய் பார்க்குறாங்க 2 பேர் கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் ஜெக்கி அமைதிருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. காய் பார்க்குறாங்க பாரு உனக்கு எப்போ